ஹே கைஸ், இன்னைக்கு நம்ம இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன ஒரு சூப்பரான ஹைஸ்கூல் ட்ராமா தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக உங்க எல்லாருக்குமே இந்த ட்ராமா பிடிக்கும்னு நினைக்கிறேன். சரி, ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த ட்ராமாவுடைய ஓப்பனிங் சீன்லேயே நம்ம கதையோட ஹீரோயின் சூஷியாவை தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினை பற்றி சொல்லணும்னா, இவளோட அங்கிள் கூட ஒரு கிராமத்தில் தான் இருக்கா. இவங்க இருக்க அந்த கிராமத்திலே இவங்க ஒரு கடை ஒன்று வச்சு நடத்திட்டு இருக்காங்க. இவங்க இருக்க அந்த கிராமத்துக்கே இவங்களோட கடை மட்டும்தான். அதனால அந்த கிராமத்தில் உள்ளவங்க எல்லாருமே இவங்களோட கடைக்கு தான் வந்து அவங்களுக்கு தேவையான பொருள் எல்லாத்தையுமே வந்து வாங்கிட்டு போவாங்க. இப்போ கூட நம்ம ஹீரோயின் காலையில் எழுந்தோடனே போயிட்டு ப்ரஷ்லாம் பண்ணிட்டு இவங்க வீட்டிலேயே கோடியெல்லாம் வளர்க்குறாங்க போல இருக்கு. போயிட்டு முட்டையெல்லாம் எடுத்துட்டு வந்து இவளுக்கும் இவளோட அங்கிளுக்கும் சமைச்சிக்கிட்டு தூங்கிட்டு இருக்க அவளோட அங்கிளை கிளப்புறா. அங்கிள், டைம் ஆயிடுச்சு, போயிட்டு கடையை திறங்க போங்க. என்ன இவன் நேரம் தூங்குறீங்க, கிளம்புங்க, போயிட்டு கடையை திறங்க அப்படின்னு சொல்லி கிளப்ப அவரா கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம, ஏமா கடை எங்கம்மா போயிட போகுது, இரு பொறுமையா போயிட்டு திறந்துக்கலாம், கொஞ்ச நேரம் தூங்கிக்கிறேன், என்ன விடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கும்போது இப்ப கையில ஒரு கத்தியோட நம்ம ஹீரோயின் திபு திபுன்னு அவரோட ரூமுக்கு ஒரு என்ட்ரி ஒன்று கொடுக்குறா பாருங்க. ஒழுங்கா போயிட்டு இப்ப நீங்க கடையை மட்டும் திறக்கல அப்புறம் சீன் ஆயிடு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி ஒரு மிரட்டுனதுதான். அவ்வளவுதான், அவரு பயன்ட்டாரு. ஏமா இது என்கிட்ட பொறுமையாவே சொல்லலாமா, நான் கேட்பேன், எதுக்கு நீ கையில கத்தி எல்லாம் எடுக்கிற, முதல்ல அந்த கத்தி அங்க ஓரமா வை, இது வருமா அங்கிள் இப்பயே போயிட்டு கடையை திறந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கிளம்பிட்டாரு. இப்ப இவங்க ரெண்டு பேரும் கிளம்பி வெளியில வரும்போது தான் நம்ம ஹீரோயினோட போனுக்கு ஒரு கால் ஒன்று வருது. என்னன்னு பார்த்தா இவங்க கடையில இருந்து நிறைய இடத்துக்கு நிறைய பொருள்லாம் டெலிவரி பண்ணுவாங்க போல இருக்கு. சோ அதுக்கான ஒரு கால் தான் இப்ப நம்ம ஹீரோயினுக்கு வருது. இப்ப அந்த காலை பார்த்ததுமே நம்ம அங்கிளும், என்னம்மா இன்னைக்கு யாரு பொருள்லாம் போயிட்டு டெலிவரி பண்றது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருந்தவர் இப்ப சடால்னு ராக் பேப்பர் சீசர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஏதோ ஒன்று வைக்க நம்ம ஹீரோயின் எதிர்பார்க்கல. அதனால அவளும் ஏதோ ஒன்று சூஸ் பண்றா பாருங்க. கடைசியில வந்து நம்ம அங்கிள் தான் ஜெயிக்கிறாரு. இப்ப ஜெயிச்ச உடனே நம்ம அங்கிளா, என்னம்மா இன்னைக்கு நான் தான் ஜெயிச்சிட்டேன், சரி இன்னைக்கு நீ தான் பொருள்லாம் டெலிவரி பண்ணணும், எல்லாத்தையும் கரெக்டா போயிட்டு டெலிவரி பண்ணு, ஓகேவா அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்ல இது சீட்டிங், நான் எதிர்பார்க்காதப்ப என்ன நீங்க ஏமாத்திட்டீங்க அப்படின்னு சொல்ல, எதுமா சீட்டிங், நான் கரெக்டா விளாண்டேன், நீ தான் பார்க்கல, அது ஓன் தப்பு, சரி பேசி டைம் வேஸ்ட் பண்ணாத, போயிட்டு டெலிவரி பண்ணு, முக்கியமா அந்த பனிக்குட்டி ஒன்று இருக்குது இல்ல, அதை கொண்டு போயிட்டு கரெக்டா ஃபேங்கோட வீட்டுல கொடுத்துரு, சரியா அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோயினுக்கு வேற வழி இல்ல, அவ தான் டெலிவரி பண்ணி ஆகணும். அதனால இப்ப எல்லா பொருளையும் எடுத்துட்டு நம்ம ஹீரோயின் டெலிவரி பண்றதுக்காக கிளம்பிட்டா. அதே டைம்ல இப்ப இங்க நம்ம ஹீரோயினோட ஊருக்கு வந்துட்டு இருக்க நம்ம ஹீரோ என்னதான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு இருக்கும் போதே அவனோட அப்பா வந்துட்டு கால் பண்ணி பேசிட்டு இருக்காரு. டேய், நீ உன் மனசுல என்ன ஆடா நினைச்சிட்டு இருக்க, நான் வேணான்னு சொல்லியும் எனக்கு பிடிக்கலன்னு சொல்லியும் உனக்கு ஏதோ ஆக்டிங் தான் பிடிக்கும்னு சொல்லிட்டு என்னென்னமோ பண்ண ட்ரைனிங்லாம் எடுத்த, அப்புறம் எல்லாம் கடைசியா கை கூடி வரும்போது எனக்கு இப்போ ஆக்டிங்கே பிடிக்கலன்னு சொல்ற, நீ நிஜமாவே என்ன தான் நினைக்கிற அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோவா, அப்போ எனக்கு ஆக்டிங் பிடிச்சிருந்தது எல்லாம் பண்ணேன், இப்போ எனக்கு பிடிக்கல அதான் எல்லாத்தையும் விட்டுட்டேன் அப்படிங்கிறான். உடனே நம்ம ஹீரோட அப்பாவும், டேய் இதுக்கு நான் என்னடா சொல்றது, சரி எப்படி இருந்தாலும் எனக்கும் அது பிடிக்கல தான், அதனால அதை பத்தி நான் எதுவும் கவலைப்படல, ஆனா இப்போ நான் அவனை அனுப்பிச்சு வைக்கிற ஊர்ல நீ கொஞ்ச நாள் இரு, இங்க எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன், நீ கான்ட்ராக்டை போட்டு வச்சிருந்த அந்த ஏஜென்சி கிட்ட எல்லாம் நான் அந்த கான்ட்ராக்டை கேன்சல் பண்றதை பத்தி பேசுறேன், நீ எதையும் பத்தி நினைச்சுக்காம அங்கே இரு அப்படின்னு சொல்ல, ஆனா இங்க நம்ம ஹீரோவா, இல்ல எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன் நீங்க விடுங்க அப்படிங்கிறான். ஆமா நீ பாத்துப்ப, ஒன்னாலே உன்னை பாத்துக்க முடியாது, இல்ல நீ மத்த பிரச்சனையெல்லாம் பாத்துக்கிறியா, நீ உன் வேலையை மட்டும் பாரு, எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன் சரியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது இங்க நம்ம ஹீரோ வந்துட்டு இருந்த அந்த காருக்கு முன்னாடி குறுக்க ஒரு மாடு வந்தோடனே டிரைவர் வண்டியை நிப்பாட்டிடுறாரு. உடனே நம்ம ஹீரோ பார்த்துட்டு, சரி நான் இங்கே இறங்கிறேன் நீங்க போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் வண்டியை விட்டு இறங்கிடலாம். இப்ப நம்ம ஹீரோ இந்த இடத்துல இறங்கின அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே அந்த இடத்துக்கு பக்கத்துல தான் நம்ம ஹீரோயின் வந்து ஏதோ ஒரு பொருளை டெலிவரி பண்ணும் போல இருக்கு, ஒரு வயசானவருக்கு. அவ இப்ப அந்த இடத்துக்கு வர அந்த வயசானவரா நம்ம ஹீரோயின் பேச்சு கொடுத்துட்டு இப்ப எங்கேயோ பாக்குறாரு. ஏமா பொண்ணு அங்க பாருமா, பூசா ஒருத்தவன வயல்ல இறங்கி எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டு இருக்கான், அவனை பிடிச்சி துரத்தி விடுமா அப்படின்னு சொல்ல, உடனே நம்ம ஹீரோனும் இந்த போறேன் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ஓடி போயிட்டு பார்த்தா அங்க நம்ம ஹீரோ தான் நின்று இருக்கான். ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோயினுக்கு அவனை பார்த்தோன்னே ஆளு பாக்கிறதுக்கு நல்லா அம்சமா தான் இருக்கிறான் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருந்தவ, சேச்சே நமக்கு ஏன் அப்படிலாம் தோணுது அப்படின்ட்டு இப்ப அங்க போயிட்டு இருந்த நம்ம ஹீரோயிட்ட, ஹலோ அங்க எங்க போறீங்க, அங்க நெல்லெல்லாம் இருக்குது இங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு பாக்குறா. ஆனா அந்த சைட்ல நம்ம ஹீரோ ஹெட்செட் போட்டிருக்கானா, அதனால அவனுக்கு நம்ம ஹீரோயின் கூப்பிடுறது எதுவுமே கேட்கல. உடனே நம்ம ஹீரோயினும் என்ன வேணா சொல்ல போயிட்டே இருக்கான் கொஞ்சம் கூட மதிக்காம அப்படின்ட்டு, ஹலோ நான் உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன், உனக்கு காது கேட்குமா கேட்காது அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இப்ப ஹீரோயிட்ட போறா பாருங்க. வழியில வந்து ஒரு பல்ல ஒன்று இருந்திருக்குது போல இருக்கு, இப்ப அதுல தெரியாம காலை வச்சிடறா. இப்ப அதை நொடிச்சு விட்டு அப்படியே நம்ம ஹீரோயின் மெதுவா ஸ்லோ மோஷன்ல கீழே உள்ள அவங்க கரெக்டா இப்ப நம்ம ஹீரோயினை பிடிச்சி சீன் காமிச்சிரும் அப்படின்னு பார்த்தா நம்மளால பாத்தீங்கன்னா ஹீரோயின் பிடிக்க வரும்போது ஒரு ஸ்டெப் அப்படியே பேக்ல போயிடறான். அவ்வளவுதான், பிடிக்கிறதுக்கு எதுவுமே இல்லைன்னு நம்ம ஹீரோயின் கீழே வந்து வெற்றிகரமா மண்ணை கவிடுறா. பார்த்தா அதுக்கு நம்ம ஹீரோ கையில ஒரு வாக்மேன் ஒன்று வச்சிருப்பான், அதையுமே கீழே தட்டி விட்டு சக்சஸ்ஃபுல்லா உடைச்சிடறா. இப்ப கீழே வந்து கிளம்புமே நம்ம ஹீரோ தான் பிடிச்சி கண்ணா அப்படின்னு கத்துறா. டேய் நான் அவள் நேரமா அங்க கத்திட்டு இருக்கேன், உனக்கு கொஞ்சமாச்சு காது கேட்குமா கேட்காதா, பார்த்தா அதுக்கு ஒன்ன கூப்பிட வந்து இப்ப நான் வேற கீழே வந்து அழுக்காயிட்டேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது, ஆனா நம்ம ஹீரோக்கு ஹீரோயின் பேசுறத பத்தி எல்லாம் கவலை இல்ல. அவன் கீழே வந்து அவனோட வாக்மேன் எடுத்து பார்த்துட்டு, ஏய் என்னடி பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, பின்ன நீ எதுக்கு வயலுக்குள்ள வந்த அப்படின்னு சொல்லி கேட்கிறா. இப்பதான் நம்ம ஹீரோயின் போட்டிருக்க அந்த யூனிஃபார்ம்ல அவளோட நேம் டேக பார்த்துட்டு, நீ தான் சூஷியாவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். நம்ம ஹீரோயினும் ஆமா நான் தான், அதுக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்க, இவன் ஒண்ணே என்னோட பேரு லின் அப்படின்னு சொல்ல, உன் பேரை இப்ப யாரா கேட்டா அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொன்னோன்னே இவன் ஒரு மாதிரி நம்ம ஹீரோயின் ஒரு செகண்ட் பார்த்துட்டு அங்க இருந்து ஒண்ணுமே சொல்லாம கிளம்பிடுறான். அதுக்கப்புறமா
நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா அவள்கிட்ட இந்த மத்த பொருள் எல்லாத்தையுமே கரெக்டா அந்த இடத்துல டெலிவரி பண்ணிட்டு இவளோட ஸ்கூலுக்கு வந்துடுறா. ஆக்சுவலா நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா அவங்க ஊர்லயே உள்ள ஒரு ஹை ஸ்கூல்ல தான் படிக்கிறா. ஆனா இன்னைக்கு நம்ம ஹீரோயிட்ட கொஞ்சம் கலவரம் பண்ணிட்டு இருந்ததுனால கொஞ்சம் லேட்டா தான் ஸ்கூலுக்கு வரா. இவ வர்றதுக்குள்ளேயே அங்க ஸ்கூல் கேட்லாம் சாத்திட்டு எல்லாருமே அவங்க கிளாஸ் கிளம்பிட்டு இருக்கானுங்க. இவ வர நேரத்துல ஒரு ரெண்டு பசங்க மட்டும் ஸ்கூலுக்கு வெளில நின்று காம்பவுண்ட் எட்டி பாத்துட்டு இருக்கானுங்க. டீச்சருங்க யாராவது நிக்கிறாங்களா, யாரும் இல்லனா உள்ளேறி கூச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ரெண்டு பசங்களும் வேற யாருமே கிடையாது, நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸுங்க தான். இப்ப கரெக்டா நம்ம ஹீரோயின் போயிட்டு அவங்களோட ஜாயிண்ட் அடிச்சுக்க 3 பேர் சேர்ந்து டீச்சருங்க யாரும் இல்லன்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமா உள்ள ஏறி குதிச்சிடறாங்க. அதுல ஒருத்தன் வந்து அப்படியே ஸ்டைலா வந்து குதிக்கிற மாதிரி குதிச்சிட்டு, பாத்தீங்களாடா நான் எவ்வளவு ஸ்டைலா வந்து குதிக்கிறேன், என்ன பார்த்து இந்த மாதிரி மூவ்ஸ் எல்லாம் கத்துக்கோங்கடா அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டே இருக்கும்போது சைட்ல இருந்து ஒரு சத்தம், எங்கடா உன் நேம் டேக் 2 பாயிண்ட் உனக்கு மைனஸ் அப்படின்ற மாதிரி ஒரு சவுண்ட் கேட்க, யாரா அது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் திரும்பி பார்த்தா இவங்க கிளாஸோட ரெப் நின்னுட்டு இருக்கா. அவ்வளவுதான் நம்மளு பயன்ட்டான். ஆனா இந்த ரெப் அப்படியே இப்ப நம்ம ஹீரோயின்ட்ட வந்து எனக்கு தெரியும் நீங்க லேட்டா தான் வருவீங்கன்னு, அதனாலதான் டீச்சர் அந்த பக்கமா அனுப்பிச்சு வச்சுட்டு நான் இங்க நின்னேன், சரி வாங்க எல்லாரும் கிளாஸுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அந்த புள்ள வந்து எல்லாருமே கிளாஸுக்கு கூட்டு போகுது. இப்பதான் நமக்கு தெரியுது இதுங்க 4 கூட்டுன்னு சொல்லிட்டு. இப்பதான் நம்ம ஹீரோயின் இவங்க எல்லாருமே நமக்கு இன்ட்ரோ கொடுக்குறா. நான் எங்க கிளாஸோட ரெப் ஜின்ஜின், அப்புறம் எங்களோட மத்த 2 ஃப்ரெண்ட்ஸுங்க ஃபேங் வாங். நாங்க 4 பேருமே தான் எங்க ஊரோட ஃபேமஸான கேங் மட்டும் இல்லங்க, எங்க ஊரோட பெஸ்ட் கேங்குமே நாங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவளோட கேங்க பத்தி அப்படியே பெருமையா பேசிக்கிட்டு இப்ப எல்லாருமே கிளாஸுக்குள்ளே நுழைய. இப்ப கிளாஸுக்குள்ள போனதுக்கு அப்புறமா தான் நம்ம ஹீரோயினோட பேக்கை திறந்து ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாத்தையும் காட்டுறா. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோயினோட பேக்குள்ள ஒரு பன்னிக்குட்டி ஒண்ணு இருக்குது. இது இப்ப ஃப்ரெண்ட்ஸுங்க பார்த்துட்டு அடி இதே ஏன்டி ஸ்கூலுக்குள்ள எடுத்துட்டு வந்து அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம ஹீரோயின் இப்பதான் சொல்றா, அதுவா இதை நான் காலையிலேயே ஃபேங்கோட வீட்டுல டெலிவரி பண்ணிருக்கணும், ஆனா காலைல ஒரு லூசு பையில தெரியாம பார்த்து அவன்கிட்ட கொஞ்சம் கலவரமாயிடுச்சு, அதனாலதான் இங்க எடுத்துட்டு வர வேண்டியதா போயிடுச்சு. ஃபேங் இது உங்க வீட்டுக்கு கொடுக்க வேண்டியதுதான், அப்படியே நீயே எடுத்துட்டு போயிடாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அப்படியே அவரோட பேக்கை ஃபேங்கிட்ட கொடுக்க, நம்ம ஃபேங்கா ஐய இந்த விளையாட்டுக்கெல்லாம் நான் வரலப்பா, இதை நான் வச்சிருக்கிறது மட்டும் நம்ம மேம் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான் என்னோட அண்ணனுங்கெல்லாம் என்ன கொன்றுவானுங்க அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயினா டேய் இதுக்கு நான் கொஞ்சம் இப்ப சரக்குத்தி கொடுத்துருக்கேன்டா, அதனால இது கிளம்பாது, இதனால எந்த பிரச்சனையுமே இல்லை நீயே வச்சுக்கோ அப்படின்னு போது ஆனா அவன் முடியவே முடியாதுன்னு சொல்லிடுறான். சரி நம்ம ஹீரோயின் அப்படியே இப்ப திரும்பி ரெப்ப பார்க்க, நம்ம ரெப்பா எப்பா இந்த விளையாட்டுக்கு நானும் வரலப்பா, சரி இன்னொரு ஃப்ரெண்டை பார்த்தா அவனும் ஐய நானும் இதுக்கு வரலப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கண்டுக்கிறான். ஆனா அதுக்கப்புறமா தான் அவன் சொல்றான், ஏமா உன் பக்கத்துல உள்ள டிஸ்க் வந்து காலியாதானமா இருக்கு, அங்கேயே நீ இதை வச்சுக்க வேண்டியதானே, போகும்போது எடுத்துக்கோ அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயினும் பரவாயில்ல இந்த ஐடியாவும் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அந்த பன்னிக்குட்டி இருக்க அந்த பேக்கோட பக்கத்து டெஸ்க்குள்ளே வச்சிடறா. அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு பெல் எல்லாம் ரிங் ஆகுது, எல்லாரும் அவங்க இடத்துல செட்டில் ஆக. ஆனா இந்த வாங்கும் ஃபேங்கும் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை பின்னால இருந்து சொரிஞ்சிட்டே இருக்கானுங்க. நம்ம ஹீரோயினும் டேய் என்னதாண்டா உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டா அவனுங்க சூஷியாவ் எங்களுக்கு ஒரு கோக் கூட அப்படின்னு சொல்லி கேட்கறானுங்க. நம்ம ஹீரோயின் இப்போ உடனே அவளோட போன் எடுத்து அவனுங்க டெஸ்க்ல வச்சுட்டு எதா இருந்தாலும் முதல்ல பே பண்ணுங்க அதுக்கப்புறமா கேளுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கும்போது இப்ப கரெக்டா பின்னால இருந்து டீச்சர் வந்துருவாங்களாம். என்னம்மா சூஷாவ் உன் பிசினஸ் இங்க நல்லா அமோகமா போயிட்டு இருக்குது போல இருக்குது, சரி அந்த கோக் என்னமா வேலை அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம ஹீரோயினுக்கு தெரிஞ்சு போயிடுது மாட்டிக்கிட்டோன்னு சொல்லிட்டு. அதனால இப்ப கையில ஒரு கோக் பாட்டில் எடுத்துட்டு அப்படியே டீச்சர் பக்கம் திரும்பி, மிஸ் மத்தவங்களுக்கு தான் மிஸ் இந்த காசெல்லாம், நீங்க எங்களுக்காக எவ்வளவு கஷ்டப்படுறீங்க, உங்கள்கிட்ட நான் போய் காசு வாங்குவானா, இந்தாங்க உங்களுக்கு இந்த ஜூஸ் பாட்டில் ஃப்ரீ, இதை புடிங்க போயிட்டு குடிச்சு ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம டீச்சர் ஹீரோயினோட மண்டையிலே ஒன்று வச்சுட்டு நான் உன்ட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் இந்த மாதிரிலாம் இதை மாதிரி இங்க கொண்டு வந்து வித்துக்கிட்டு இருக்காதுன்னு சொல்லிட்டு, இதான் உனக்கு லாஸ்ட் டைம், இது மாதிரி நீ மறுபடியும் ஏதாச்சும் இங்க கொண்டு வந்து வித்துட்டு இருந்தேன்னு தெரிஞ்சது எல்லாத்தையும் புடிங்கிட்டு விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவங்க ஒரு மிரட்டி விட்டு அதுக்கப்புறமா கிளாஸ் எடுக்கிறதுக்கு வந்துடுறாங்க. இப்ப கிளாஸ்லாம் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு புது ஸ்டூடெண்ட் ஒருத்தன் நம்ம ஸ்கூலுக்கு வந்திருக்கான், நம்ம கிளாஸுக்கு தான் வந்திருக்கான், அவனை வந்து உங்க எல்லாருக்கிட்டையும் நான் இன்ட்ரோ பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டூடெண்ட கிளாஸுக்குள்ள கூப்பிடுறாங்க. சரி யாரா அது அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோ. அங்க உள்ள பசங்க எல்லாம் பார்த்துட்டு யாரா அவன் எவ்வளவு நல்லா இருக்கான் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது இங்க நம்ம ஹீரோயினுக்கு தான் டேய் நீயா அப்படின்ற மாதிரி இருக்குது. உடனே பக்கத்துல இருக்க நம்ம ரெப்ப கூப்பிட்டு இவன் தான் காலில் என்கிட்ட பிரச்சனை பண்ணது, இவனாலதான் இன்னைக்கு என்னோட நாளே போயிடுச்சு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லும்போது நம்ம ரெப்பா ஆனா பாக்கிறதுக்கு இவன் நல்லா இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இங்க நம்ம டீச்சரும் வந்திருக்க நம்ம ஹீரோ கிட்ட உன்னை பத்தி இன்ட்ரோ கொடுப்பான்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறமா ஹீரோ வந்து எங்க உட்கார சொல்றாங்கன்னா நம்ம ஹீரோயினுக்கு பக்கத்துல ஒரு சீட்டு காலியா இருக்குதுல்ல அங்க உட்கார சொல்றாங்க. இதை கேட்டுதான் நம்ம ஹீரோயினா அப்ஜெக்ஷன், நான் இதை ஒத்துக்கவே மாட்டேன், இவனை நான் இந்த இடத்துல ஒருபோதும் அனுமதிக்கவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம டீச்சரா சரிமா நீ சொல்லிட்ட நான் வந்து அவனை அங்க உட்கார வைக்கல சரியா, இந்த ஸ்கூலோட ஓனர் இவங்க சொன்னோடனே நாங்க இந்த மாதிரி சொல்லணுமா, சும்மா கம்முன்னு உட்காருமா நீ போயிட்டு அங்க உட்காருப்பா, அவ ஏதாச்சும் வந்துட்டு பிரச்சனை பண்ணான்னு வச்சுக்கேன் முதல்ல நீ என்கிட்ட தான் வந்து எல்லாத்தையும் சொல்லணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயிட்ட ஏதோ சொல்லி எல்லாம் அனுப்பிச்சு விடுறாங்க. நம்ம ஹீரோவும் இப்ப ஹீரோயினுக்கு பக்கத்துல தான் வந்து உட்காரலாம். இப்ப நம்ம ஹீரோ வந்து உட்காந்தோடனே ஹீரோயின் அவன்கிட்ட கொஞ்சம் மிரட்டுற மாதிரி பேசுறா, பரவாயில்ல உனக்கு கொஞ்சம் தைரியம் ஜாஸ்தி தான், என் கூட வந்து உட்காந்துருக்க, உன்னோட பேர் என்ன சொன்ன, லீலு தானே உன் பேரு அப்படின்னு நம்ம கேட்டே இருக்கும்போது இங்க நம்ம ஹீரோ அவனோட டெஸ்க்கு கீழே ஏதோ ஒரு பேக் ஒன்று இருக்கிறத பார்த்துட்டு என்ன பேக் இது அப்படின்னு சொல்லி எடுக்க வரான். நம்ம ஹீரோயினா அது ஏன் பேக்கு தொடாத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட கையை பிடிக்க
படிக்கிறா. ஆனா அவனா எதுக்கு ஏன் டெஸ்க்ல உன் பேக் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பிடிச்ச பேக் இழுக்க இப்ப 2 பேரும் மாறி மாறி இழுத்து இப்ப அந்த பேக் அப்படியே கீழே சவுட் அடிக்கிறான் பாருங்க. உள்ளதான் அந்த பன்னிக்குட்டி இருக்குது. நம்ம ஹீரோயின் ஏதோ ஒயின் எல்லாம் கொடுத்து தூங்க வச்சு எடுத்துட்டு வந்திருப்பா. ஆனா இப்ப கீழே விழுந்தா முழிக்காம இருக்குமா? இப்ப அப்படியே மெதுவா பேக்ல இருந்து வெளியில வர மாதிரி வந்து அப்படியே இப்ப கத்திக்கிட்டே எடுத்தேன் பாரு ஒரு ஓட்டம் அப்படின்ற மாதிரி குடுகுடுன்னு ஓட ஆரம்பிக்குது பாருங்க. நம்ம ஹீரோயின் அந்த பன்னிக்குட்டியை பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கிட்ட இங்கிட்டு ஓடி ஒரு செகண்ட்ல அப்படியே கிளாஸே கலவரமாயிடுது. கடைசி அப்படியே நம்ம ஹீரோயின் அந்த பன்னிக்குட்டியும் பிடிச்சிடுறா. ஆனா நம்ம ஹீரோயின் டீச்சர் பிடிச்சிடுறாங்க. அவ்வளவுதான், நம்ம ஹீரோயின் இருந்து அந்த பன்னிக்குட்டியை பிடிங்கிட்டு போயிடுறாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு எப்படியா அந்த பன்னிக்குட்டியை டீச்சர் கிட்ட இருந்து வாங்கி ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் அப்புறம் ரெப்பு ஜின்ஜின் இவங்க 2 பேருமே நம்ம டீச்சர் இருக்க அந்த ரூமுக்கு தான் போறாங்க. நம்ம ரெப்பு தான் வந்து ஹீரோயினை மோட்டிவேட்லாம் பண்ணி அனுப்புறா. உன்னால முடியும், கண்டிப்பா நீ வாங்கிடுவ அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயினும் டீச்சர் இருக்க ரூமுக்குள்ள நுழைஞ்சவ முன்னாடி யார் இருக்கா எவர் இருக்காலாம் பார்க்கல. ஸ்ட்ரெயிட்டா கீழே உட்காந்து கெஞ்ச ஆரம்பிச்சிடறா. அப்போ டீச்சர் கிட்ட என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க மேம், எனக்கு கடைசியா ஒரே ஒரு வாய்ப்பு மட்டும் கொடுங்க, இதுக்கப்புறமா நான் எந்த தப்புமே பண்ண மாட்டேன், என்ன தயவு செஞ்சு மன்னிச்சு விட்டுருங்க, நான் ரொம்ப ஏழை, என் குடும்பம் ரொம்ப கஷ்டப்படுது அப்படி இப்படின்னு ஏதோ சிம்பத்தியெல்லாம் வர வைக்கிற மாதிரி பேசிட்டு இருக்கா. ஆனா இப்ப சார்னா ஒரு வாய்ஸ் இல்ல இது நல்லா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு யாரா அது அப்படின்னு சொல்லி இப்பதான் நம்ம ஹீரோயின் நிமிந்து பாக்குறா. பார்த்தா நம்ம ஹீரோ நின்று இருக்கான். அவ்வளவுதான், இப்ப ஹீரோ பார்த்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு வருதே காண்டு. டேய் இப்ப நான் அந்த நிலைமைக்கு ஆளாந்த காரணமே நீ தான்டா, உன்னை என்ன பண்றேன்னு பாருன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கையில கட்ச ஒன்னு எடுத்து அப்படியே ஹீரோ அடிச்சலான்னு பார்த்தா பின்னால இருந்து நம்ம டீச்சர் வந்து ஹே என்னமா பண்ற என் பாலின்னு உனக்கு எதுவும் ஆள இல்ல, இந்த ஸ்கூல்ல சில பொண்ணுங்க இப்படிதான் இருப்பாங்க, இந்த பொண்ணு மறுபடியும் வந்துட்டு ஏதாவது வந்து பிரச்சனை பண்ணுச்சுன்னா நீ என்கிட்ட சொல்லு, அதுக்கப்புறம் இந்த பொண்ணுக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கலான்னு நானே முடிவெடுத்துக்கிறேன் அப்படின்னு நம்ம சொன்ன உடனே நம்ம ஹீரோவும் சரி ஓகே மேம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடலாம். இப்போ அங்கிருந்து போன அடுத்த செகண்ட் நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா மறுபடியும் கீழே உட்காந்துட்டா. மறுபடியும் முதல்ல நம்ம ஹீரோ இருக்கிறப்போ சொல்லி கெஞ்சிருப்பால அதே விஷயத்த வார்த்தை மாறாம அப்படியே நம்ம டீச்சர் கிட்ட சொல்லி கெஞ்சிரா. நம்ம டீச்சர் பாக்குறாங்க என்னமா இதே மாதிரிதான் எல்லா டைமும் வந்து சொல்ற, நீ சொல்ற ஆனா சொல்றபடி நடந்துக்க மாட்டியம்மா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு டிராவா திறந்து காட்டுறாங்க. இது போன டைம் மாட்டினது, அப்பயும் நீ இதே மாதிரி தான் சொன்ன, இது அதுக்கு மாசம் மாட்டினது, அப்பயும் நீ இதே மாதிரி தான் சொன்ன, நீ ஒவ்வொரு மாசமும் இதே டயலாக் தான் திருப்பி திருப்பி சொல்ற, ஆனா சொல்றது படி நடக்க மாட்டியே. சரி இந்த மாசம் கொஞ்சம் உனக்கு பனிஷ்மெண்ட் கடுமையா இருந்தா தான் மறுபடியும் இந்த தப்பை பண்ண மாட்டேன்னு நினைக்கிறேன். அதனால இப்ப நீ என்ன பண்ற, ஒரு 3000 வேர்ட்ஸுக்கு நீ பண்ண தப்பை பத்தி எல்லாம் ஒரு எஸ்ஏ ஒன்று 8 அப்போ அப்புறம் இன்னொரு விஷயத்த சொல்ல மாட்டேன், இந்த பன்னிக்குட்டியை தொத்திட்டு நீ இந்த கிளாஸுக்குள்ள அங்கிட்டு இங்கிட்டு ஒண்ணு இல்ல, அப்போ ஒரு பொண்ணோட போன் வர உடைச்சிட்டு இருக்க, அதுக்கும் நீ தான் காசு கொடுக்குற மாதிரி இருக்கும், என்னன்னு பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அனுப்பி விட்டுற. நம்ம ஹீரோயினுக்கா செம கோவம், எல்லாம் இவனாலதான் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வேகமா கிளாஸுக்கு வந்தோடனே நம்ம ஹீரோ பிடிச்சி கத்துறா. டே நீ பக்கத்துலயே உட்காராதரா, உன்னை நான் காலைல பார்த்ததுல இருந்தே எனக்கு எல்லாமே கெட்டதா தான் நடக்குது, நான் கீழே விழுந்தது, பன்னிக்குட்டி மாட்டினது, டீச்சர் கிட்ட கெஞ்சினது எல்லாத்துக்குமே நீ தான்டா காரணம் அப்படின்னு போது நம்ம ஹீரோவா அப்படியே கூலா கிளம்பி எதுக்குமா நான் காரணம், காலைல நீயா தான் கீழே விழுந்த, நீயா தான் பன்னிக்குட்டி எடுத்துன்னு வந்து என் ஸ்கூல்ல வச்ச, நீயா தான் தட்டி விட்ட, நீயா தான் பிடிச்ச, நீயா தான் மாட்டின, இதுல எதுலயாச்சும் நான் எதுவும் பண்ணனா, அப்புறம் எதுக்குமா என்ன குறை சொல்ற அப்படின்னு போது நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்ட்ஸுக்கு 2 பேர் இருக்கானுங்கல்ல இந்த வாங்கு ஃபேங்கு, அவனுங்களும் நம்ம ஹீரோ சொல்றதை கேட்டோன்னே ஆமாமா அவன் சொல்றதா ரைட் அப்படின்னு மாதிரி ஹீரோயின் சொல்ல நம்ம ஹீரோயினா டேய் நீங்க ஏன் ஃப்ரெண்ட்ஸா அவன் ஃப்ரெண்ட்ஸா எனக்கு தான் நீங்க சப்போர்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது இங்க நம்ம ஹீரோக்கு ஒரு கால் ஒன்று வருது. அந்த கால் வந்தோடனே அவங்க இருந்து கிளம்பிடுறான் ஒண்ணுமே சொல்லாம. இப்போ அவன் இங்க இருந்து போனதுக்கு அப்புறமா இங்க நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸுங்க 2 பேர் இருக்கானுங்கல்ல இந்த ஃபேங்கு வாங்கு, அவனுங்க 2 பேரும் நம்ம ஹீரோயினை செமையா தூண்டி விடுறானுங்க. வாதியாரே அந்த ஹீரோ பைப்ல நடந்துகிட்ட மாதிரி உங்கள்கிட்ட இது வரைக்கும் வேற எவனுமே நடந்துகிட்டது கிடையாது, அவனை மட்டும் நம்ம இப்படியே விட்டோன்னு வைங்களேன் அப்புறம் நம்ம மேல எவனுக்குமே பயம் இருக்காது, எல்லாருக்குமே நம்ம மேல உள்ள பயம் போயிடும், அதனால கண்டிப்பா நம்ம ஏதாச்சும் அவனை பண்ணி ஆகணும், இந்த இடத்துல நாங்க மட்டும் இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் ஏதாச்சும் பண்ணிருப்போம் அவனை, நீங்க எப்படி வாதியாரே இவ்வளவு பொறுமையா இருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டோன்னே நம்ம ஹீரோயினும் இப்ப ரைஸ பாக்குறா. ஆமா அவனை நம்ம இப்படியே விடக்கூடாது, ஏதாச்சும் பண்ணி ஆகணும், அவனுக்கு ஒரு சரியான படம் கத்து கொடுத்தே ஆகணும் அப்படின்னு நம்ம சொல்ல. ஆனா இங்க நம்ம ரெப்பா எபா என்ன விட்டுருங்கப்பா நான் இந்த கேமுக்குலாம் வரல அப்படின்னு நம்ம ஹீரோயினும் நீ வரலனா என்ன, என்னோட மத்த 2 பாய்ஸ் இருக்காங்கல்ல அவங்க போதும் எனக்கு, சரி பாய்ஸ் வண்டி எடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப எல்லாருமே வந்து கிளம்புறாங்க. நம்ம ஹீரோ வந்து கொஞ்சம் முன்னாடியே பர்மிஷன் வாங்கிட்டு கிளம்பிருப்பான். இப்ப அவன் பின்னாடியே அவங்க வண்டி எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு அவனை ஒரு இடத்துல லாக் பண்ணி ஹே லீலு இன்னைக்கு நீ எங்கள்கிட்ட வசமா மாட்டிக்கிட்ட, எனக்கு உன்னை பார்த்தாலே ரொம்ப பாவமா இருக்குது, என்கிட்ட வச்சுக்கிட்டா என்ன ஆகணும் உனக்கு இன்னைக்கு தெரிய போகுது, இன்னைக்கு நான் உன்னை அடிக்கிற அடியில இந்த ஊர்ல மட்டும் இல்ல பட்டி தொட்டின்னு எல்லா இடத்துலயுமே நீ அலற சத்தம் தான் கேட்கணும், பாய்ஸ் எடுங்கடா போன போடுங்கடா ரெக்கார்ட, வழக்கம் போல இன்னைக்கு ஒரு சம்பவத்தை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அடிக்கிறதுக்கு போயிட்டு நம்ம ஹீரோட சட்டையை பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட டேக்ல கை வைக்கிறா பாருங்க. அந்த டேக்ல உள்ள பின்னு நம்ம ஹீரோட கையில குத்திடுது. அவ்வளவுதான், அடுத்த செகண்ட் நம்ம ஹீரோயின் வழி தாங்க முடியாம பின்னாடி வந்துடுறா. உடனே இவனுங்க 2 பேரும் வாதியாரே அவன் ஏதோ ஒரு யுக்தியை யூஸ் பண்றான் உங்கள்ட்ட அவன் தப்பிக்கிறதுக்கு, அவனை விட்டுறாதீங்க அப்படின்னு நம்ம சொல்ல நம்ம ஹீரோயின் மறுபடியும் இருறா வரேன், இந்த ஊருக்காரங்க அடி எப்படி இருக்குன்னு உனக்கு நீ கண்டிப்பா காமிச்சே தரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் மறுபடியும் அவன் அடிக்கலான்னு வரும்போது பின்னால இருந்து ஷூஷாவ் அப்படின்னு சொல்லி ஒரு சத்தம் ஒன்று கேக்குது. யாரா அது அப்படின்னு சொல்லி இப்ப 3 பேரும் ஸ்லோ மோஷன்ல திரும்பி பாக்குறாங்க பாருங்க. பின்னாடி பார்த்தா நம்ம டீச்சரு. அவ்வளவுதான், இந்த சிச்சுவேஷனுக்கு ஏதாவது ஒரு சாங் நீங்களே போட்டுக்கோங்க. 3 பேரும் வசமா மாட்டிக்கினாங்க. அதுக்கப்புறமா என்ன ஸ்கூலுக்கு கூட்டு போயிட்டு 100 ஸ்குவாட்ஸா போடுங்க, அதை போடாம நீங்க அங்கிட்டு இங்கிட்டு நவந்தீங்க அப்புறம் பனிஷ்மெண்ட் இன்னும் கடுமையாகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீச்சர் வந்து ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டு அங்க இருந்து போயிட. இப்ப நம்ம ஹீரோ அப்படியே நக்கலா சிரிச்சுக்கிட்டே அந்த இடத்துக்கு வந்து நான் என்னமோ இன்னைக்கு இந்த ஊருக்காரங்களோட அடி எப்படி இருக்கும் தான் பாப்பேன்னு நினைச்சேன், ஆனா என்ன பண்றது இந்த ஊருக்காரங்க என்ன பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்கன்னு பார்க்க வேண்டியதாயிருச்சு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இப்ப அப்படியே
அவன் வீடியோ எடுக்க நம்ம ஹீரோயினுக்கு மறுபடியும் சுருக்கு நேரிடுது. அப்படியே ஹீரோ அடிக்கலான்னு வரும்போது மேம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான் பாருங்க. அவ்வளவுதான், நம்ம ஹீரோயினால ஒண்ணுமே பண்ண முடியல. அதுக்கப்புறம் ஸ்கூல்லாம் முடிஞ்சு நம்ம ஹீரோயின் இன்னைக்கு நடந்த சம்பவத்தினால அப்படியே ஒரு மாதிரி வெக்ஸ் ஆகி போய் தான் வீட்டுக்கு வர்றா. வந்து பார்த்தா வீட்டுல யாரோ ஒருத்தவங்க இருக்க மாதிரி இருக்குது. என்னது இது, அங்கிள் கடையில இருக்காரு, அப்ப இங்க யார் இருக்குது அப்படின்ற மாதிரி இப்ப இவளுக்கு ஒரு சந்தேகம் ஒண்ணு வர. அவ்வளவுதான், இப்ப கையில அப்படியே ஒரு செங்கல் ஒண்ணு எடுத்துக்கிட்டு பட்டம் பகல்லே கொல்லையா இரு புடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு ஏதோ ஒரு பக்கத்துல சத்தம் ஒண்ணு கேட்க அந்த சத்தத்தை நோக்கியே அப்படியே போயிட்டு இருந்தவ இப்ப ஸ்டார்டால்னு கதை திறந்து மாட்டினியா அப்படின்னு சொல்லிட்டு கல்ல வச்சு அடிக்கலான்னு வரா பாருங்க. பார்த்தா அது பாத்ரூம்குள்ள ஒருத்தன் குளிச்சிட்டு இருக்கான். யார் அவன் பாத்ரூம்ல குளிச்சிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செகண்ட் அப்படியே பாக்குறா. ஆனா ஒரு செகண்ட் ஏதோ பையன் தெரிஞ்சவனே அப்படியே அவனை மெய் மறந்து பாத்துட்டு இருக்கா. ஆனா இப்ப அந்த பையன் அப்படியே மெதுவா திரும்புறான் பாருங்க. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ. இப்ப ஹீரோன்னு தெரிஞ்சதுதான் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு பெரிய ஐடியா வந்து விழுது. இப்ப அந்த ஷாக்லயே நம்ம ஹீரோயின் நம்ம கையில வச்சிருந்த அந்த செங்கலை கீழே போட அந்த செங்கல் நம்ம ஹீரோயோட காலிலே வந்து விழுந்து நம்ம ஹீரோயினுக்கு செமையா அடிபட்டுருது. நம்ம ஹீரோயின் காலை பிடிச்சிட்டு அப்படியே வலியில கதறிட்டு இருக்க. நம்ம ஹீரோவா ஏமா வலிய மறைக்கிற, குளிச்சுட்டு வந்துட்டு இருக்கல, வலி விடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டு இருக்கான். ஆனா நம்ம ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. டேய் நீ எப்பறா இங்க அப்படின்ற மாதிரி பாத்துட்டு இருக்கா, எப்படி இவன் இங்க வந்தா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. அதுக்கப்புறமா நீ நைட்டு தான் நம்ம ஹீரோயினுக்கு அவளோட கேள்விக்கு ஆன்சர் கிடைக்குது. என்னன்னு பார்த்தா நம்ம அங்கிள் தான் ஹீரோ கொண்டாந்து இவங்க வீட்டுல தங்க வச்சிருக்காரு. ஆனா நம்ம ஹீரோயின் ஒத்துக்கவே மாட்டா. உடனே நம்ம அங்கிளா ஏமா இந்த பையன் இங்க தங்கறதுக்கு நமக்கு 1600 ரூபாய் தராங்கம்மா மாசத்துக்கு, கூட்டி கழிச்சு பாரு கணக்கெல்லாம் கரெக்டா வரும் அப்படின்னு நம்ம ஹீரோயினா 1600 ரூபானா அப்படின்ட்டு. சரி அங்கிள் எல்லாம் ஓகே தான், ஆனா நம்மள்ட்ட நீங்க தங்கறதுக்கு ஒரு ரூம், நான் தங்கறதுக்கு ஒரு ரூம், அப்புறம் ஒரு ஸ்டோரேஜ் ரூம் மட்டும் தானே இருக்கு. சரி அப்படின்னா ஹீரோ வந்து ஸ்டோரேஜ் ரூம்ல தங்க வச்சிருங்க அப்படின்னு சொல்ல நம்ம அங்கிளா ஏமா தம்பி நம்ம கெஸ்ட்டுமா, நாம தான் கொஞ்சம் கெஸ்ட் கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணி அப்படி இப்படின்னு இருக்கணும், அதனால தம்பி கிட்ட ஓரமா கொடுத்துரு, நீ போயிட்டு ஸ்டோரேஜ் ரூம்ல இருந்துக்கோ அப்படின்னு மாதிரி சொன்னதுதான் நம்ம ஹீரோயினுக்கு வருதே கோவம். அப்படியே இப்ப கடகடன்னு இறங்கி போயிட்டு வீட்டு வாசல் முன்னாடி நின்னுட்டு யோ பெரிய மனுஷனா நீ, இத்தனை வருஷமா நான் உன் கூட இருக்கேன், ஏதோ இன்னைக்கு வந்து தம் துண்டு பையனுக்காக என்னே நீ ரூம் விட்டு வெளில அனுப்புறல, இன்னைக்கு அவனா நானான்னு பாத்துறேன், ஒன்னு இந்த வீட்டுல நான் இருக்கணும் இல்லனா அவன் இருக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் செமையா கத்த. நம்ம அங்கிள் அப்படியே மேல இருந்து வந்து ஹீரோயின் கத்துறத பார்த்துட்டு 800 அப்படின்னு நம்ம சொல்றாரு. ஆனா அப்பயும் நம்ம ஹீரோயின் இல்ல என்னால ஒத்துக்கவே முடியாது அப்படின்னு சொல்ல சரி 1000 இதான் ஃபைனல், இதோட முடிச்சுக்கலாம், இதுக்கப்புறம் எதுவுமே கேட்காத அப்படின்னு சொல்ல என்னது 1000 யுவானா, அதை வச்சு என்னையா பண்ண முடியும், அவனால எனக்கு எவ்வளவு லாஸ் தெரியுமா, அதெல்லாம் ஈடுகட்ட இது பத்தே பத்தாது, அதுவும் இல்லாம இது என்னோட தன்மான பிரச்சனை, இதனால விட்டு கொடுக்க முடியாது, ஆனா 1600 யுவானா ஓகே அப்படின்ற மாதிரி சொல்ல இல்ல 1600 முடியவே முடியாது, அது இங்க கட்டுப்படி ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அவரு போயிடுறாரு. இங்க பாருங்க அங்கிள் என்ன நீங்க பழிச்சுக்கிட்டீங்கன்னா அப்புறம் வருத்தப்படுவீங்க, அவன் மட்டும் இந்த வீட்டுல இருந்தான் என்ன மீறி, அதுக்கப்புறம் இந்த வீட்டு பக்கமே என்ன நீங்க பார்க்க முடியாது, அப்புறம் நீங்க ரொம்ப வருத்தப்படுவீங்க அப்படின்னு போய் சொல்லிட்டே இருக்கும்போது இப்ப சரணா அந்த இடத்துல இடிமின்னலோட மழை பெய்ய ஆரம்பிச்சது. அவ்வளவுதான், இப்ப மழை பெஞ்சோட நம்ம ஹீரோயினுக்கு வேற வழி இல்ல, எப்படி இருந்தாலும் வீட்டுக்குள்ளதான் போய் இருந்தாங்கணும். இப்ப அப்படியே ஹீரோட பேரை சொல்லி கத்துறா, ஏ லின் எப்பதான்டா நீ இந்த வீட்டை விட்டு போவ அப்படின்னு சொல்லி கத்த. இப்ப அப்படியே நம்ம ஹீரோயின் மேல மாடியில இருந்து வந்து ஹீரோயின் கத்திட்டு இருக்கத பார்த்துட்டு பரவாயில்ல இந்த டைம் நீ என் பேரை கரெக்டா சொல்ற லின்னு அப்படின்ட்டு அப்படியே அவன் கையில வச்சிருந்த ஒரு கொடையை தூக்கி நம்ம ஹீரோயின் போடுறான். ஹீரோயின் மழையில நனையறத பார்த்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு ஆச்சரியமா இருக்குது, என்னவன் நம்ம மழையில நனையறத பார்த்துட்டு நமக்காக கொடை எடுத்துட்டு வந்திருக்கானா, கல்லுக்குள்ள ஒரு ஈரமா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கா. அதுக்கப்புறமா என்ன நினைச்சான்னு தெரியல, நம்ம ஹீரோக்கு அவளோட ரூம் கொடுக்கலாம்னு முடிவு பண்ணிட்டா போல இருக்கு. அதனால அவளோட திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறா. ஆனா இப்ப அவன் நம்ம ஹீரோ பார்த்து இப்ப நீ ஒன்னும் பெருசா சாதிச்சதான் நினைச்சுக்காத, என்னோட பெருந்தன்மையினாலதான் என் ரூம் நான் அவனுக்கு விட்டு கொடுக்குறேன், அதை எப்பயுமே நீ ஞாபகம் வச்சுக்கோ சரியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவளோட திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அவ ரூம் விட்டு காலி பண்ணிட்டு போயிட. இப்ப நம்ம ஹீரோயின் அங்க இருந்து போனதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோயினோட ரூமை பார்த்துட்டு அவளுக்கு என்ன இன்னுமே ஞாபகம் இல்ல போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு விஷயத்த நினைச்சு பாக்குறான். ஒரு சின்ன பிளாஷ்பேக், அதுல பார்த்தா நம்ம ஹீரோயினும் சின்ன வயசுல ஏதோ ஒன்னா விளையாண்டுட்டு இருந்த மாதிரி எல்லாம் காமிக்கிறாங்க. அப்படி பார்த்தா நம்ம ஹீரோக்கு ஹீரோயினை சின்ன வயசுலயே தெரியும், ஆனா நம்ம ஹீரோயினுக்கு தான் ஹீரோவை பத்தி எந்த விதமான ஞாபகமும் இல்ல. இப்ப அப்படியே கட் பண்ணி ஸ்டோரேஜ் ரூம்ல இருக்க நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவ போன்ல வந்து ஏதோ ஒரு படமோ டிராமாவோ ஏதோ பார்த்துட்டு இருக்கும்போது அதுல வந்து ஒரு ஹீரோவோட என்ட்ரி சீன், அந்த என்ட்ரி சீன்ல நம்ம ஹீரோ மெயின் கேரக்டர் பின்னாடியே வந்து ஒரு 2 சப்போர்ட்டிங் கேரக்டர் வருவானுங்க. நம்ம ஹீரோயின் அதை அப்படியே பார்த்துட்டே இருக்கும்போது இப்பதான் அந்த சப்போர்ட்டிங் கேரக்டர் 2 பேர்ல ஒருத்தனோட மூஞ்ச நம்ம ஹீரோயின் பாக்குறா. பார்த்தா அது நம்ம ஹீரோ. இப்ப அதை பார்த்ததுமே நம்ம ஹீரோயினுக்கு சடனா ஒரு ஸ்பார்க்கு. இப்ப அப்படியே வேகமா போயிட்டு பூட்டி இருந்தவங்க கடையெல்லாம் திறந்துட்டு உள்ள போயிட்டு எங்கெங்கே தேடுறா. கடைசியா ஏதோ ஒரு போஸ்டர் ஒன்று பாக்குறா. அந்த போஸ்டரை பார்த்து அப்படியே இப்ப நம்ம ஹீரோயின் ஷாக் ஆகுறா பாருங்க. என்னன்னு பார்த்தா அந்த போஸ்டர்லயும் நம்ம ஹீரோ தான் இருக்கான். இப்ப அதை பார்த்ததுமே நம்ம ஹீரோயினா அப்படின்னா ஹீரோ ஒரு செலிபிரிட்டியா அப்படின்னு சொல்லி ஷாக் ஆக அப்படியே கட் பண்ணி இங்க நம்ம ஹீரோ காட்டினா அவனுக்கு அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா சுத்தமா தூக்கமே வரல. ஒரு மாதிரி புரண்டு படுத்துட்டு இருக்கான். இப்பதான் ஒரு விஷயத்த நினைச்சு பாக்குறான். ஒரு குட்டி பிளாஷ்பேக். அந்த பிளாஷ்பேக்ல நம்ம ஹீரோ வந்து ஒரு ஏஜென்சி கூட கான்ட்ராக்ட்ல இருந்திருப்பான்ல. அந்த ஏஜென்சியோட மேனேஜர் நம்ம ஹீரோட்ட சொல்லிட்டு இருக்காரு, இங்க பாருப்பா தம்பி, கிட்டத்தட்ட 2 வருஷமா நான் தான் உன்னை பார்த்துட்டு இருக்கேன். என்னைக்காவது நான் உனக்கு எதுவும் கெடுதல் நினைச்சிருக்கேனா? நீயே சொல்லு. எப்பயுமே நீ ஒரு நல்ல இடத்துக்கு வரணும் தான் நான் நினைக்கிறேன். ஆனா நீ ஏன்டா அதை புரிஞ்சுக்கவே மாட்டற? இப்ப கூட பாரு, உனக்காக நான் அப்பாலஜி லெட்டர் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இப்ப நீ என்ன பண்ற? இந்த அப்பாலஜி லெட்டர்ல உள்ளதை எதையுமே ஒரு வரி கூட விடாம எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணிட்டு போயிட்டு மேனேஜர் லீவிட்டு உடனே மன்னிப்பு கேட்கிற வழியை பாரு, சரியா அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோவா, நான் என்னங்க தப்பு பண்ண அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்கு? தப்பு எல்லாமே அவர் தான் பண்ணாரு அப்படின்னு சொல்ல, பாருப்பா தம்பி, உனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. இந்த இண்டஸ்ட்ரியில நீ சர்வை பண்ணணும் அப்படின்னா
அப்படின்னா இங்க நடக்கிற எல்லாத்தையும் நீ பார்த்துட்டு மட்டும்தான் இருக்கணும். தப்பி தவறி எதுவும் நல்லது கிழது பண்றேன்னு சொல்லிட்டு ஏதாவது பண்ணிட்டேன்னு வையேன், அதோட பின் விளைவுகள் ரொம்ப மோசமா இருக்கும். நீ இந்த இண்டஸ்ட்ரி விட்டே கூட போற மாதிரி இருக்கலாம். அதோட ஒரு விளைவு தான் இது. இப்ப நீ மன்னிப்பு கேட்டீங்கன்னா போயிடுச்சு அப்படின்னு சொல்ல. ஆனா நம்ம ஹீரோ வந்து அவனோட முடிவுல ஸ்ட்ராங்கா தான் இருக்கான். இல்ல நான் மன்னிப்புலாம் கேட்க மாட்டேன் சார், நீங்களே சொல்லுங்க நான் பண்ணல எதுவும் தப்பு இருக்கு நீங்க நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்ல அவரால் வந்து எதுவுமே சொல்ல முடியல. ஏன்னா அவருக்கே தெரியுது உண்மை எதுன்னு சொல்லிட்டு. இதனால என்ன சொல்ல முடியும்? இப்ப அங்க கட் பண்ணி இங்க வந்தா நம்ம ஹீரோவால ஒழுங்கா தூங்கவே முடியல நினைச்சு சரி ஸ்லீப்பிங் பில்ஸா எடுத்துட்டு வந்து தூங்குன்னு சொல்லிட்டு ஸ்லீப்பிங் பில்ஸ் எடுக்கலாம்னு வந்தா நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா நட்ட நடு ராத்திரில அப்படியே ஏதோ ஜெகன் மோகினி மாதிரி கிட்டுன்னு போயிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ பார்த்துட்டு என்ன இந்த நேரத்துல பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இங்க நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. அவளுக்கு தான் வந்து நம்ம ஹீரோ ஒரு ஸ்டார்ன்ற விஷயம் தெரிஞ்சு போச்சு. இந்த விஷயத்தை வெளியில சொல்லாம எப்படி நம்ம ஹீரோயினால இருக்க முடியும்? அதனால நைட்டா இந்த விஷயத்தை உடனே குரூப்ல தட்டி விட்டுறா. இப்ப கட் பண்ண அடுத்த நாள் காலையில இந்த ஊருக்குன்னு சொல்லிட்டு ஒரு வில்லேஜ் ஹெட் ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து அவர் வீட்டுல ஏதோ மைக் மாதிரிலாம் செட்டப் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த ஊர் மக்கள் அங்க உள்ளவங்க எல்லாருக்குமே கேட்கிற மாதிரி எப்பயுமே வந்து ஏதாவது சொல்லிட்டு இருப்பாரு போல இருக்கு மைக் வழியா. அந்த மாதிரி இன்னைக்கு ஒரு என்ன சொல்றாருன்னா, இன்னும் 2 நாள்ல நம்ம ஃபேங் வீட்டோட அன்னாசி பழம் எல்லாத்தையுமே அறுவடை பண்ண போறோம். சோ விருப்பம் இருக்கவங்க வரலாம், வரவங்க எல்லாருக்குமே அன்னைக்கே பேமெண்ட் கொடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்ல. இப்ப நம்ம ஹீரோயின் காலைல எழுந்தோனே இதை கேட்டுட்டு பரவாயில்லையே காலைல எழுந்தோனே ஒரு நற்செய்தி அப்படின்ட்டு இப்ப பெட்டை விட்டு கிளம்பி சரி பாத்ரூம் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனா கதவு திறந்தா உள்ள நம்ம ஹீரோ நிப்பானா. இப்ப அவனை பார்த்து பயந்து நம்ம ஹீரோயின் கத்திட்டு டேய் லூசு பையல உள்ள இருந்தீங்கன்னா தாப்பா கேப்பா போட மாட்டியாடா அப்படின்னு கேட்க, தாப்பா இருந்தா நாங்க போட மாட்டோம் நம்ம சொல்றோம் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றான். சரி இங்க இது ஏதோ பண்ணிட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வழக்கமா போயிட்டு முட்டை எடுக்கிற மாதிரி போயிட்டு முட்டை எடுத்து திரும்பி ஒரு 2 ஸ்டெப் எடுத்து வைக்கிறா பாருங்க. குறுக்கால் நம்ம ஹீரோ நின்று இருக்கான், அதை பார்க்கல. இப்ப அவன் மேல போயிட்டு இடிச்சுட்டு இருந்த 2 முட்டையுமே உடைச்சிடறா. ஆனா இங்க நம்ம ஹீரோவா அதெல்லாம் பெருசா கண்டுக்கல, எனக்கு பசிக்குது அப்படின்னு சொல்றான். நம்ம ஹீரோயினோட ரியாக்ஷனை மட்டும் இப்ப பாருங்களேன். ஆனா அதுக்கப்புறமா எப்படியோ இருக்கெல்லாம் வச்சு மேனேஜ் பண்ணி இவங்க 3 பேருக்குமே பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிடுறா. இப்ப பண்ணி எடுத்துட்டு வந்து 3 பேருக்கும் வச்சுட்டு ஆனா இவ சாப்பிடாம உட்காந்துட்டு இருக்கா. நம்ம அங்கிள் கேக்குறாரு ஏமா சாப்பிடுமா அப்படிங்க. நம்ம ஹீரோயினா சாப்பிடலாம் தான் வந்தேன், ஆனா எதுக்கு உட்காந்துருக்க இவனை பார்த்ததுமே எனக்கு இருந்த பசி எல்லாமே போயிருச்சு. ஆனா ஒரு விஷயம் தான் என்ன போட்டு உறுத்துது, எதுக்கு ஸ்டார் ஆக வேண்டியவங்க நம்ம கிராமத்துல வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம ஹீரோ அப்படியே இப்ப ஹீரோயின் திரும்பி பார்த்து ஹே உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்கறான். உனக்கே தெரியும் நீ அந்த அளவுக்கு ஃபேமஸ் இல்லைன்னு சொல்லிட்டு, ஆனாலும் எப்படி நான் அந்த விஷயத்தை கண்டுபிடிச்சேன்னு உனக்கு ஆச்சரியமா இருக்குல்ல, ஏன்னா அதுதான் நான் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோவா ஏமா உனக்கு ஏதாச்சும் என்கிட்ட ஆட்டோகிராஃப் வேணும்னா ஸ்ட்ரெயிட்டாவே கேளுமா கூச்சப்படாம, எதுக்கு சுத்தி வளைச்சு இப்படி கேட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம ஹீரோயின் வந்து யாருக்கு வேணும் ஆட்டோகிராஃப், நீ ஒன்னும் அந்த அளவுக்குலாம் ஒர்த்து கிடையாது, அந்த அளவுக்கு நீ ஃபேமஸும் கிடையாது அப்படின்னு நம்ம சொல்லும்போது தெரியுது இல்ல அப்புறம் எதுக்கு சும்மா என்ன பத்தியே பேசிட்டு இருக்கேன். நம்ம ஹீரோ ஸ்கூலுக்கு கிளம்பிடுறான். அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் கிளம்பிடுறா. இப்ப வர வழியில நம்ம ஹீரோயின் பிளாக் பண்ணி ஹே இங்க பாரு எக்காரணத்தை கொண்டும் நீங்க என்னோட வீட்டுல தான் இருக்குன்னு ஸ்கூல்ல உள்ள யாருக்குமே தெரியக்கூடாது சரியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம ஹீரோவா என்னம்மா ஒருத்தவங்கள்ட்ட நீ ஒரு ஃபேவர் ஒன்று கேட்கும்போது அவங்களுக்கு நீ பதிலுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு உடனே நம்ம ஹீரோயினும் சரி சொல்லு உனக்கு என்னதான் வேணும் அப்படின்னு கேட்க இவனா ஸ்கூல் வேற ரொம்ப தூரமா இருக்கு, நடந்து வேற போகணும், ஒரு சைக்கிள் ஒன்று இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயினை பார்க்க நம்ம ஹீரோயினும் புரிஞ்சுக்கிறா. புரியுது உனக்கு என்னோட சைக்கிள் தானே வேணும், இந்தா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவளோட சைக்கிளை ஹீரோயிட்ட கொடுத்துற. நம்ம ஹீரோவும் அப்படியே கிளம்பிடுறான். அட கிளம்புனதுக்கு அப்புறமா தான் நம்ம ஹீரோயினுக்கு தெரியுது அவளோட பேக் அந்த சைக்கிள்ல தான் இருக்குன்னு. டே என்னோட பேக்கை கொடுத்துட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவன் பின்னாடியே ஓடி போய் எப்படியோ ஒரு வழியா அவனை பிடிச்சி பேக் எடுக்கலான்னு பார்த்தா ஆனா நம்ம ஹீரோ பேக் எடுக்க விட மாட்டான். என்னடா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஏமா பின்னாடி சைக்கிள் உட்காரதுக்கு இன்னொரு ஒரு இடம் ஒன்று இருக்குது, வேணா உட்கார, 2 பேரும் ஒரே ஸ்கூலுக்கு தானே போறோம் அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் பரவாயில்லையே உனக்கும் கொஞ்சம் நல்ல மனசுலாம் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு உட்காரலான்னு வரும்போது இப்ப கரெக்டா வில்லேஜோட ஹெட் வந்து மைக்லேன்னு சொல்றாரு கைஸ் ஒரு பிரேக்கிங் நியூஸ், நம்ம ஊருக்கு ஒரு ஸ்டார் ஒருத்தர் வந்திருக்காரு, அது வேற யாருமே கிடையாது நம்ம லின்னு தான் அப்படின்ற மாதிரி சொல்ல அவ்வளவுதான். இப்ப அப்படியே நம்ம ஹீரோ பார்க்கணுமே, இந்த ஊரோட சார்பா நான் அவரை வரவேற்கிறேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்க. இதை கேட்டதுதான் நம்ம ஹீரோவையும் பார்க்கணுமே. நம்ம ஹீரோ அப்படியே திரும்பி ஹீரோயினை பார்க்க நம்ம ஹீரோயினா இந்த விஷயத்த நான் வில்லேஜ் ஹெட் கிட்ட சொல்லவே இல்லையே, எங்களோட குரூப்ல தானே போட்டு விட்டேன், ஆனா அதே குரூப்ல தான் வில்லேஜ் ஹெட்டோட பையனும் இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்ல இப்பதான் நம்ம ஹீரோக்கு வந்து ஹீரோயினை ஏத்திட்டு போலான்னு ஒரு நல்ல மனசுலாம் வந்திருக்கும். ஆனா இப்படி பண்ணா எப்படி வரும், அவ்வளவுதான். இப்ப நம்ம ஹீரோயின் அந்த இடத்துல விட்டு இவன் போயிடுறான். அதுக்கப்புறமா ஸ்கூலுக்கு வந்தா ஊருக்கே தெரிஞ்ச விஷயம் ஸ்கூலுக்கு தெரியாமலே இருக்கும், நம்ம ஹீரோ ஒரு ஸ்டார்னு தெரிஞ்சதுதான். அங்க உள்ளவனுங்க எல்லாருமே நம்ம ஹீரோ வந்ததுமே அவனை சுத்தி அப்படியே ஈ மாதிரி முக்கிய ஆரம்பிச்சிட்டானுங்க ஆட்டோகிராஃப் போட்டோன்னு கேட்டு. நம்ம ஹீரோயின் இப்பதான் ஸ்கூலுக்கு வரா, வந்து ஒரே கூட்டமா இருக்கிறத பார்த்துட்டு அவளோட ஃப்ரெண்ட்ஸுங்கள்ட்ட என்னது ஒரே கூட்டமா இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுவா எல்லாம் ஆட்டோகிராஃபுக்கு தான் அப்படின்ற மாதிரி அவனுங்க சொல்றானுங்க. உடனே நம்ம ஹீரோனும் சரி வாங்க உள்ள போயிட்டு பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட ஃப்ரெண்ட்ஸுங்களை கூட்டத்தெல்லாம் தள்ளி விட்டு உள்ள போயிட்டு நம்ம ஹீரோ பார்த்துட்டு வேணும்னே நம்ம ஹீரோ கடுப்பேத்துற மாதிரி நக்கலா ஹே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஊருக்கு ஸ்டார் வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கடுப்பேத்துற மாதிரி சொல்லிட்டு இருக்க. இவளே இப்படி பேசினா நம்ம ஹீரோ சும்மா இருப்பானா? அவன் பாத்தீங்கன்னா இப்ப அப்படியே கிளம்பி எல்லாருக்கும் முன்னாடியும் ஹே ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போதைக்கு வந்து சூஷாவோட வீட்டுல தான் இருக்கேன், அவங்க தான் என்ன பாத்துக்கிறாங்க, அதனால யாரெல்லாம் இந்த போட்டோ ஆட்டோகிராஃபி இன்டர்வியூ அதெல்லாம் வேணுமோ அவங்க எல்லாருமே சூஷாவுக்கு ஒத்துழைக்க மாதிரி வேண்டிக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சூஷாவ் ஸ்கூல் விட்டு போகும்போது மறக்காம என்ன நம்ம வீட்டுக்கு கூட்டு போயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு போற போக்குல ஒரு பெரிய போடா போட்டுட்டு போயிட்டான். அவ்வளவுதான். இப்ப எல்லாருமே நம்ம ஹீரோ விட்டு ஹீரோயினை சூட ஆரம்பிக்கிறானுங்க. இப்ப அவனுங்க எல்லாருமே நம்ம ஹீரோயினை தான் போட்டு புரிஞ்சு எடுக்கிறாங்க.
கேக்குறானுங்க, உங்களுக்கு ஹீரோ எப்பல தெரியும், நீங்க 2 பேரும் டேட் பண்றீங்களா, 2 பேரும் எப்பல டேட் பண்றீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கேள்வியா கேட்டு அவளை பாடுபடுத்திட்டு இருக்க. நம்ம ஹீரோயின் அந்த கூட்டத்துக்குள்ள சிக்கிட்டு நம்ம ஹீரோட பேரை சொல்லி பயங்கரமா கத்துறா. ஆனா அதே டைம்ல நம்ம ஹீரோ காட்டினா அவன் அப்படியே ஹாயா வந்து அந்த ஸ்கூல்ல இருக்க ஒரு தனி ரூம்ல யாருக்குமே தெரியாம வந்து படுத்துறான். அப்பதான் கரெக்டா நம்ம ஹீரோட போனுக்கு ஒரு மெசேஜ் ஒன்று வருது, என்ன முடிவு எடுத்திருக்க அப்படின்னு கேட்டு. அவங்க யாருன்னு நமக்கு தெரியல, ஹீரோக்கு தெரிஞ்சவங்க போல. இப்ப அவங்க கேட்டதுக்கு நம்ம ஹீரோ என்ன சொல்றானா, இல்ல எனக்கு வந்து ஒரு சரியான முடிவு எடுக்க முடியல, ரொம்ப குழப்பமா இருக்கு, எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்னு சொல்ல, அவங்களும் சரி நீ பொறுமையாவே முடிவெடு, உனக்கு எவ்வளவு டைம் வேணுமோ அவ்வளவு டைம் நீ எடுத்துக்கோ, யோசிச்சு ஒரு முடிவா சொல்லு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்ல, நம்ம ஹீரோக்கு தான் அவங்க அந்த மாதிரி சொன்னதுக்கு அப்புறம் ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு, நீங்களுமா நான் பண்ணது தப்புன்னு நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி. அதே டைம்ல இங்க பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ அந்த மாதிரி சொல்லிட்டு போனதுக்கு அப்புறமா ஹீரோயினையும் சேர்த்து வச்சு பல ரூமர்கள் அந்த ஸ்கூல் ஃபுல்லா பரவிட்டு இருக்குது. இதெல்லாம் கேட்டு நம்ம ஹீரோயின் செம காண்டாகிறா. அவன் யாருன்னு எனக்கு காட்டிட்டான்ல, நான் யாருன்னு இப்ப அவனுக்கு காட்டுறேன், பொறுத்தது போதும் பொங்கி ஏடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கிட்டு நம்ம ஹீரோ ஏதாச்சும் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு கிளம்ப. அதுக்கப்புறமா தனியா இருக்க நம்ம ஹீரோயிட்ட அப்படியே பவ்யமா வந்து, ஹே லின், என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருப்பா, தப்புதான், உன்னை பத்தி வெளியில சொன்னது தப்புதான், ஆனா அது இவ்வளவு பெரிய பிரச்சனையாவும் நான் நினைக்கவே இல்லப்பா, அதுக்கு சாரி கேட்கிற விதமா என்னோட ஐஸ்ல உனக்கு நான் அந்த பாய் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அப்படியே அதை புட்டு பாதி நம்ம ஹீரோயிட்ட கொடுக்க, நம்ம ஹீரோவா எனக்கு அந்த பாதியும் கொடுத்தாதான் நான் உன்னை மன்னிப்பேன் அப்படிங்கிறான். இப்ப டக்குன்னு அந்த பாதியை வாயில வச்சுட்டு, இப்பயும் உனக்கு வேணுமா அப்படின்னு கேட்கிறா. ஆனாலும் நம்ம ஹீரோ ஆமா குடு அப்படின்றான். சரி வேற வழி இல்லாம நம்ம ஹீரோயின் அந்த பாதியும் ஹீரோயிட்ட கொடுக்க, அவன் என்ன பண்றான், இப்ப நம்ம ஹீரோயின் இருந்து அதை வாங்கி அப்படியே தூக்கி குப்பை தொட்டியில போட்டுறான். இது எனக்கு இல்ல அந்த குப்பை தொட்டிக்கு அப்படின்னு போய் சொல்லி நம்ம ஹீரோயினை செமையா கடுப்பேத்திட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினுக்கும் கடுப்பாகுது, ஆனா ஏதோ ஒரு பிளானோட தான் வந்திருக்கா போல இருக்கு, அதனால பொறுமையா இருக்கா. இப்ப மறுபடியும் ஹீரோயிட்ட, சரி நான் தான் நீ கேட்டோன்னா ஐஸ்லாம் கொடுத்துட்டேன்ல, சரி வா இப்ப வீட்டுக்கு போலாம். என்னது வீட்டுக்கா, என்ன மேடம் எனக்காகலாம் வெயிட் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமா நான் பண்ண தப்புக்கு நான் தானே வந்து உன்னை சேஃபா கூட்டு போனோம் யாரும் பார்க்காம, இப்ப வெளில யாருமே இல்ல, வா இப்பயே போயிடலாம் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கூப்பிட, நம்ம ஹீரோவும் ஒரு செகண்ட் அப்படியே யோசிச்சுட்டு சரி வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோயின் கூட வரான். இப்ப 2 பேருமே ஒன்னா சைக்கிள்ல தான் வராங்க. ஆனா நம்ம ஹீரோயினா ஹீரோவை எப்பயுமே வர வழியில இல்லாம வேற ஏதோ ஒரு வழியில மாத்தி கூட்டு வந்துட்டு இருக்கா. நம்ம ஹீரோ கேக்குறான், என்ன இது நம்ம வர வழி இல்லை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இது கொஞ்சம் ஷார்ட் ரூட்டுப்பா, ஈஸியா போயிடலாம் வீட்டுக்கு அப்படின்னு நம்ம சொல்லி நம்ம ஹீரோ கூட்டு வந்துட்டு இருக்கா. இப்ப கடைசியா எங்க கூட்டு வரான்னு பாத்தீங்கன்னா, ஒரு இடத்துல வந்து அந்த ஊர்ல உள்ளவங்க எல்லாருமே அன்னாசி பழத்தெல்லாம் பறிச்சுட்டு இருப்பாங்க. இப்ப அந்த இடத்துல கொண்டாந்து நம்ம ஹீரோ நிறுத்த, அவ்வளவுதான் நம்ம ஹீரோக்கு புரிஞ்சு போயிடுது, ஹீரோயின் பிளான் பண்ணி தான் ஏதோ பண்ணி இங்க கூட்டு வந்திருக்கான்னு. நம்ம ஹீரோயினும் நல்லா மாட்டினியா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அங்க நிக்கிறவங்க எல்லார்கிட்டயும் நம்ம ஸ்டார் நமக்காக ஹெல்ப் பண்றதுக்கு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு கூச்சல போட, அங்க இருக்கவங்க எல்லாருமே அப்படியே இப்ப நம்ம ஹீரோ வந்து ரவுண்ட் அப் பண்றாங்க. டக்கு நம்ம ஹீரோ மேல அந்த சட்டையை போட்டு விட்டு அப்படியே தலையில தொப்பி எல்லாம் வச்சு விட்டு, பாப்பா நீ எங்களுக்கு ஹெல்ப் பண்றதுல ரொம்ப சந்தோஷம்ப்பா, பெரிய ஸ்டாரா இருந்தாலும் நீ எங்களுக்காக ஹெல்ப் பண்ற பத்தியா, அங்க நிக்கிறடா நீ அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ பத்தி நிறைய பேச, அவ்வளவுதான் இவங்க இவ்வளவு பேசிட்டாங்க, நம்பிக்கையெல்லாம் வச்சுட்டாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோவால ஜகா வாங்க முடியாதுல்ல, அதனால நம்ம ஹீரோவும் சரி ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அந்த இடத்துல வந்து இந்த அன்னாசி பழத்தெல்லாம் பறிச்சிட்டு இருக்கான். ஃபர்ஸ்ட் அவனுக்கு எப்படி அந்த பழத்தெல்லாம் பறிக்கிறதுனே தெரியல, ஆனா அதுக்கப்புறமா சுத்தி முத்தி இருக்கவங்க எல்லாம் எப்படி பறிக்கிறாங்கன்றத பார்த்துட்டு நம்ம ஹீரோவும் அதே மாதிரி பண்ணி ஒரு பழமா பறிச்சு கூடையில போட்டுட்டு இருக்கான். ஆனா நம்ம ஹீரோயினா ஹீரோ பீஸ்ஃபுல்லா இருந்தா தான் அவளுக்கு பிடிக்காது, அதனால இப்ப வேணும்னே வந்து நம்ம ஹீரோ இடிக்கிறது தள்ளுறது அந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கா. இங்க நம்ம ஹீரோ வந்து உனக்கு நான் கோவப்படுறதான் வேணும்னா நான் கோவமே படமாட்டேன் அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கான். இவனை கோவப்படுத்த ட்ரை பண்ணி இப்ப இவன் கோவப்படலன்னு நம்ம ஹீரோயின் தான் செம காண்டாகிறா. அதே டைம்ல இங்க வாங்க காட்டுறாங்க. அவன் பாத்தீங்கன்னா லாஸ்ட் டைம் வந்து நம்ம ஹீரோயின் ஒரு பன்னிக்குட்டி எடுத்துட்டு வந்து மாட்டிருப்பால, அந்த பன்னிக்குட்டி இவன் கையில வச்சிட்டு இருக்கான். இப்ப அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்து பார்த்துட்டு, பன்னிக்குட்டிங்க கூட இவ்வளவு கியூட்டா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த பன்னிக்குட்டி அப்படியே தூக்கி வச்சுக்கிறான். இப்ப மறுபடியும் நம்ம ஹீரோ உட்காந்துட்டானா, அது எப்படி ஹீரோயின் பார்த்துட்டு சும்மா இருப்பா. இப்ப மறுபடியும் நம்ம ஹீரோயிட்ட வந்து, என்ன வேலை செய்ய சொன்னா சும்மா வந்து உட்கார்ந்துட்டு இருக்கீங்க, ஒழுங்கா வா வந்து வேலை செய், நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு வேலையை சீக்கிரமா முடிக்கிறோமோ அவ்வளவுக்கு எவ்வளவு சீக்கிரமா பன்னிக்கறியை சாப்பிட முடியும் அப்படிங்கிறா. நம்ம ஹீரோக்கு ஷாக்கு, என்னது பண்ணியை சாப்பிட போறீங்க அப்படின்னு போது, ஆமா பண்ணியெல்லாம் எவ்வளவு டேஸ்டா இருக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் போயிட்டு இருக்கா. அப்பதான் நம்ம ஹீரோக்கு தெரியுது இவன் இப்ப கையில வச்சிட்டு இருக்க பண்ணியை தான் இவங்க கொஞ்ச நேரத்துல சாப்பிட போறாங்கன்னு சொல்லிட்டு இப்பதான் நம்ம வாங்க வந்து சொல்றான், இது பாக்கிறதுக்கு ரொம்ப கியூட்டா இருக்குல்ல, ஆனா இது ஒழுங்கா இருந்திருந்தா கூட இன்னைக்கு இது தப்பிச்சிருக்கும். மத்த பண்ணிங்கெல்லாம் சாப்பிட்டு அப்படியே அமைதியா தூங்கிட்டு இருக்கும் போது இது மட்டும் துருத்துன்னு ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருக்கும், யாருக்குமே இது அடங்கவே அடங்காது, அதுதான் இன்னைக்கு இது இறையா போறதுக்கான காரணம் அப்படின்ற மாதிரி அவன் சொல்ல, இதை கேட்டோடனே நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி டச் ஆயிடுது. சின்ன விஷயம் தான், ஆனா இவனோட சிச்சுவேஷனோட அதை கொஞ்சம் ரிலேட் பண்ணி பாக்குறான். அதனால அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ என்ன பண்ணிடுறானா, யாருமே அந்த இடத்துல இல்லாதப்போ நம்ம ஆளு வந்து அந்த பன்னிக்குட்டி எடுத்துட்டு எங்கேயே கிளம்பிடுறாரு. இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களாம் அந்த இடத்துல வந்து பார்த்துட்டு ஹீரோயும் பன்னிக்குட்டியும் காணணும்னு எங்க போச்சுங்க இதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தேட, நம்ம ஹீரோயினா ஹீரோ அந்த பன்னிக்குட்டியை ஒண்டியா சாப்பிடுறதுக்கு எடுத்துட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லி செமையா கத்திட்டு இருக்கா. அப்பதான் அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்கள ஒருத்தன், வாதியாரே இதை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் போன் எடுத்துட்டு வந்து ஏதோ ஒரு வீடியோ ஒண்ணு காட்டுறான். அதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோயினும், ஓ இதான் விஷயமா இந்த ஹீரோ பைபிள் அந்த கிராமத்துல வந்து இருக்குதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைச்சிட்டு இருக்க. அதே டைம்ல நம்ம ஹீரோ காட்டினா அவன் பாத்தீங்கன்னா அந்த பன்னிக்குட்டி தூக்கின்னு ஒரு இடத்துல நடந்து வந்துட்டு இருக்கான். இப்ப அந்த பன்னிக்குட்டிட்ட
சொல்லிட்டே வந்துட்டு இருக்கான். இங்க பாரு, இப்ப நான் அவனை ஒரு இடத்துல விட்டுருவேன், அதுக்கப்புறமா நீ வாழணும்னா நீ தான் சர்வே பண்ணணும். இங்க உனக்காக யாரும் போராட மாட்டாங்க, நீ தான் உனக்காக போராடணும். யார் பேச்சும் கேட்காம நம்ம விருப்பத்துக்கு இருந்தா கடைசியில பாதிக்கப்படுறது நம்மளா தான் இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு இவன் அதுகிட்ட பேசிட்டு போயிட்டு இருக்க. இப்பதான் ஒரு பிளாஷ்பேக் வந்து காட்டுறாங்க. நம்ம ஹீரோ வந்து இந்த ஊருக்கு வர்றதுக்கு முன்னாடி சிட்டில ஒரு ஏஜென்சி கீழ தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பான் ஆக்டரா. இவங்க ஏஜென்சியோட மேனேஜர் வந்து மத்த பெரிய பெரிய கம்பெனிகளோட மேனேஜருங்க கூட இன்னைக்கு சின்னதா ஒரு இன்டர்வியூ ஒன்று அரேஞ்ச் பண்ணிருக்காரு போல இருக்கு ஒரு ஹோட்டல்ல. சோ இப்போ அந்த இன்டர்வியூக்கு நம்ம ஹீரோ வர சொல்ல இப்போ நம்ம ஹீரோ கரெக்டா அந்த ஹோட்டலுக்கு வந்துடுறான். அங்க ஆல்ரெடி நம்ம ஹீரோக்காக ஒரு பொண்ணு ஒருத்தி வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அந்த பொண்ணு யாருன்னா, அந்த பொண்ணு நம்ம ஹீரோ ஒர்க் பண்ற அதே ஏஜென்சி கீழ ஒர்க் பண்ற ஒரு ஆக்ட்ரஸ் தான். இப்போ ரெண்டு பேருமே வந்ததுமே இவங்களோட மேனேஜரும் வந்து மத்த மேனேஜர்களுக்கு இவங்க ரெண்டு பேரும் இன்ட்ரோ கொடுக்குறாரு. அந்த மேனேஜருங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரே குடியும் கூத்துமா தான் இருக்கானுங்க. இப்போ இவங்களை இன்ட்ரோ கொடுத்ததுமே இவங்களையும் வந்து குடிக்கிறது கூப்பிடுறானுங்க. ஆனா நம்ம ஹீரோக்கு இதெல்லாம் பிடிக்காது. அதனால அவன் ஸ்ட்ரைட்டா வேணான்னு சொல்லிடுறான். ஆனா இந்த பொண்ணு வந்து ஒண்ணுமே சொல்லாம அமைதியா தான் இருக்கு. இப்போ நம்ம ஹீரோ இங்க வேணான்னு சொன்னதுமே இவனுங்களுக்கு வந்து ஒரு மாதிரி காண்டு, நம்ம கொடுத்தே வேணான்னு சொல்றானா அப்படின்ற மாதிரி. இந்த கேப்லயே இங்க நம்ம மேனேஜர் வந்து ஹீரோட போர்ட்ஃபோலியோலாம் அந்த மத்த மேனேஜருங்கள்ட்ட காமிச்சு ஹீரோ வந்து நல்லா நடிப்பான், நல்லா பாடுவான் அப்படின்னு அந்த மேனேஜருங்களா இந்த கிடைச்சதுல பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே வந்து ஹீரோ கிட்ட, ஓ நீ நல்லா பாடுவியா, அப்படின்னா இப்ப எங்களுக்காக ஒரு பாட்டு ஒன்று பாடு பார்ப்போம், போய் பாடுப்பா அப்படின்னு நம்ம சொல்ல, நம்ம மேனேஜரும் ஏய் பாடுப்பா, சும்மா ஒரு பாட்டு பாடி விடு பாத்துக்கலாம் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா நம்ம ஹீரோவும் இந்த மேனேஜருக்காக பாட்டு பாடுற மாதிரி போயிட்டு நிக்கிறான். ஆனா அப்பதான் இவன் கூட வந்து அந்த இன்னொரு புள்ளைய பாக்குறான். அந்த புள்ள பாத்தீங்கன்னா இவங்க கொடுத்த சரக்குலாம் குடிச்சிட்டு இருக்கா. அதை பார்த்ததுமே இவனுக்கு ஒரு ஷாக்கு. அதை விட ஒரு மேனேஜர் ஒருத்தன் அந்த பிள்ளைக்கு பக்கத்துல உட்காந்துருப்பான். அவன் என்னடானா, பரவாயில்லையம்மா சூப்பரா குடிக்கிற, வருங்காலத்துல நீ ஒரு பெரிய ஆக்ட்ரஸா வருவ, உனக்காக நான் தனியா ஸ்பெஷல் ரோல்லாம் வச்சிருக்கிறேன், வா இப்பயே ஸ்கிரிப்ட் பேப்பர்லாம் பத்தி பேசலாமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்ப அந்த ஆளு என்ன பண்றான்னா அந்த பொண்ணோட மேல அப்படியே கை வச்சு தடவுறான். அவ்வளவுதான். இப்ப இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோக்கு வருதே கோவம். கையை எடுங்க அப்படின்னு சொல்லி மெதுவா சொல்றான். ஃபர்ஸ்ட் அவனுங்களுக்கு கேட்கல, கையை எடுங்கன்னு சொன்ன அப்படின்னு சொல்லி இப்ப கொஞ்சம் சவுண்டா சொல்ல அந்த மேனேஜர்கள்லாம் பார்த்துட்டு, யோ யார் அவன், யோ என்னையா கூட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேனேஜர் தான் பிடிச்சி திட்டுறானுங்க. நம்ம மேனேஜரா எப்பப்பா விடுங்கப்பா, சின்ன பையன்ப்பா, ஏதோ தெரியாம பண்ணிட்டாப்பா அப்படின்னு சொல்லி அவனுங்களுக்கு சப்போர்ட் பண்றாரு. அது கூட பிரச்சனை இல்ல. இப்ப இங்க நம்ம ஹீரோ எந்த பொண்ணுக்காக பேசினானோ அந்த பொண்ணு அமைதியா தான் உட்காந்துருக்கா, எதுவுமே நடக்காத மாதிரி. அவ்வளவுதான். இதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோக்கு வந்து என்ன பண்றதுன்னு தெரியல. பத்தாவதுக்கு அந்த மேனேஜருங்களாம், யோ அந்த பையனை வெளில அனுப்பிடியா, சரியான மூட் ஸ்பாயிலரா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பிடிச்சி திட்ட, நம்ம ஹீரோ இப்ப அப்படியே அமைதியா வர மாதிரி வந்து அப்படியே பக்கத்துல இருந்து ஒரு சரக்கு பாட்டில் எடுத்து அதுல உள்ள சரக்கு எல்லாத்தையுமே எல்லார் மேலேயுமே ஊத்தி விட்டுறான். செம கோவம் வந்துருது நம்மளுக்கு. இப்படி ஒரு கேவலமான விஷயத்த பண்ணி தான் நான் மேல வரணும்னா எனக்கு இது எதுவுமே வேணாண்டா அப்படின்னு சொல்லிட்டு செம கோவத்துல நம்ம ஹீரோ அந்த மேனேஜர்களை எல்லாம் பிடிச்சி அடிச்சு போடுறான். இப்போ உங்களுக்கு ஸ்டார்டிங்ல இருந்து காமிச்ச சில விஷயங்கள்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அப்படியே பிளாஷ்பேக்கை கட் பண்ணிட்டு இங்க வந்தா நம்ம ஹீரோ வந்து அவன் எடுத்துட்டு வந்த பண்ணி விட்டு எங்கேயோ விட்டுறான். நீ போயிட்டு உன் வாழ்க்கையை சந்தோஷமா வாடு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அதை அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா நைட்டு தான் திரும்ப வீட்டுக்கு வரான். வந்தா நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. இப்போ ஹீரோ வந்தோடனே, டேய் எங்கடா போன, உன்னை தேடி நாங்க எங்க தெரியுமா அலையிறோம், சரி அந்த பனிக்குட்டி எங்க, அதை எங்க எடுத்துட்டு போன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதை பத்திலாம் எதுவும் கேட்காத, அதுக்கு பதிலா நான் வேணா பே பண்ணிடுறேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நம்ம ஹீரோ நிக்காம போயிட்டே இருக்க நம்ம ஹீரோயினுக்கு கடுப்பாயிடுது. இப்பதான்டா தெரியுது உன்னால எதனால சிட்டில இருக்க முடியலன்னு சொல்லிட்டு. பெரிய பெரிய ஆக்டருங்க கூட கம்மன் இருப்பானுங்க, ஆனா உன்ன மாதிரி அரவே காடுங்க தான் ஓவரா குதிப்பானுங்க அப்படின்னு நம்ம சொல்லும்போது நம்ம ஹீரோ கோவம் வந்துருது. உனக்கு என்ன பத்தி என்ன தெரியும்னு இப்ப நீ இவ்வளவு பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, உன்னை பத்தி எனக்கு மட்டும் இல்லப்பா, இந்த ஊர் உலகம் எல்லாத்துக்குமே தெரியும், நீ எதனால சிட்டில இருந்து இங்க வந்தனும் எனக்கு தெரியும். அங்க ஏதோ பெரிய பெரிய மேனேஜருங்க கூட எல்லாம் சண்டை போட்டு அவங்களை அடிச்சுட்டு உன்னை கம்பெனி வேலையை விட்டு தூக்குனதுனால இப்ப நீங்க வந்திருக்க, தப்பு பண்ணிட்டு தானே இங்க நீ வந்திருக்க, நீ எல்லாம் இப்படி பேசவே கூடாது அப்படின்னு போது இப்பதான் நம்ம ஹீரோ வந்து சொல்றான், ஆமா நான் பண்ணது தப்பு தான், அவனுக்கு என்ன இன்சல்ட் பண்ணானுங்க, அது என் தப்பு, என் கூட வேலை செஞ்ச ஒரு பொண்ணை அவனுங்க என் கண்ணு முன்னாடியே ஹராஸ் பண்ணானுங்க, அதை நான் தட்டி கேட்டேன், அதுவும் என்னோட தப்பு தான், இதெல்லாம் நான் பண்ணதுனால தான் இப்ப இங்க வந்து நிக்கிறேன், எல்லாம் என்னோட தப்பு தான், என்ன நீயும் நான் பண்ணதெல்லாம் தப்புன்னு தான் நினைக்கிற, வேற என்ன நினைக்க போற, எல்லாருமே அப்படிதான் நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது, அவசரப்பட்டு பேசிட்டோமோ அப்படின்ற மாதிரி நினைச்சவ இப்ப ஹீரோயிட்ட சொல்றா, ஆமா நீ பண்ணது தப்பு தான், இதே நானா இருந்தேன்னா அவனை நேரத்துக்கு மாவு கட்டு போட வச்சிருப்பேன், நீ ரெண்டு தட்டு தான் தட்டிட்டு வந்திருக்க, அதைத்தான் நான் தப்புன்னு சொல்றேன், மத்தபடி நீ பண்ணதுல எதுவுமே தப்பு கிடையாது அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்ல, இதை கேட்டதுமே நம்ம ஆச்சரியமா இருக்கு, நம்ம பண்ணதை இப்ப இந்த பொண்ணு ரைட்டு நான் சொல்லுது அப்படின்ற மாதிரி ஹீரோயின்ட்டையும் கேட்கறான், அப்படின்னா நான் பண்ணல எந்த தப்பும் இல்லையா, அவன் அடிச்சதுல தப்பு இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஏன் பாயே அந்த நிலைமையில ஒரு பொண்ணு இருக்கும்போது நீ பாத்துட்டு இருக்கிறது தான் தப்பு, அந்த ஆளை நீ அடிச்சதுல தப்பே கிடையாது அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்ல, ஆனா இங்க நம்ம ஹீரோ என்ன சொல்றானா, ஆனா என்னோட மேனேஜர் எல்லாமே நான் பண்ணது தப்புன்னு தான் சொல்றாங்க, பத்தாவதுக்கு எவன் அந்த பொண்ணை ஹராஸ் பண்ணானோ அவன்கிட்டே போயிட்டே நான் மன்னிப்புலாம் கேட்க சொல்றாங்க, அதை பத்தி யோசிக்கிறதுக்காக தான் நான் இங்க வந்தேன், அதை பத்தி யோசிச்சுட்டு நான் வந்து உடனே மேனேஜருக்கு கால் பண்ணி என் முடிவை சொல்லணும் அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோயினா டே இதுல யோசிக்கிறதுக்கு என்னடா இருக்கு, நீ பண்ணது ரைட்டு தான், உடனே போன் எடு மேனேஜர் கால் பண்ணு, நீ பண்ணல எந்த தப்புமே இல்லைன்னு அவர்கிட்ட சொல்லு, இப்போ உடனே நீ இதை பண்ற அப்படின் போது எப்படி இப்போ இந்த நேரத்துல இல்ல இப்போ நீ பண்ணி தான் ஆகணும், உடனே கால் பண்ணி சொல்லு, சரின்னு நம்ம ஹீரோ இப்போ போன் எடுத்து மேனேஜருக்கு காலும் பண்ணிடுறான், அவரும் கால் அட்டன் பண்ணிடுறாரு, என்னப்பா முடிவு எடுத்துட்டியா ஒரு வழியா, என்ன முடிவு எடுத்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம ஹீரோவும், ஆமா நான் நல்லா யோசிச்சு பார்த்தேன், அதனாலதான் இப்பயும் சொல்றேன்,
நான் பண்ணதுல எந்த தப்புமே கிடையாது, நான் அந்த மேனேஜர் கிட்ட சாரியும் கேட்க மாட்டேன், இதான் என்னோட கடைசி முடிவு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ திட்டவட்டமா சொல்லிட, மேனேஜரும் சரி இதான் அவனோட முடிவுன்னா அதுக்கப்புறம் நான் என்ன சொல்றதுக்கு இருக்கு, சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போனை வச்சிடறாரு. இப்ப நம்ம ஹீரோயினும் பரவாயில்லையப்பா டக்குன்னு சொல்லிட்டு வேற லெவல் ராணி அப்படின்னு சொல்ல, அப்ப கரெக்டா நம்ம ஹீரோயினுக்கு ஒரு போன் கால் ஒன்று வருது. அந்த கால் அட்டன் பண்ணி பேசிட்டு நம்ம ஹீரோ கிட்ட என்னப்பா உனக்கு பன்னிக்கறி வேணுமா அப்படின்னு சொல்லி கேக்குறா. நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல, என்ன சொல்ற? ஆமாண்டா அந்த பன்னிக்குட்டி ஒண்ணு காணாம போனுச்சுல, அது திரும்ப வந்து அவங்கள்ட்டே வந்துட்டான், என்ன சாப்பிடுறதுக்கு வரியான்னு அப்படின்னு கேட்க, நம்ம ஹீரோக்கு நம்ம ராஜதந்திரங்கள் அனைத்து வீணாகி விட்டது அப்படின்ற மாதிரி வாய விட்டு போயிடுறான். இவளுக்கு ஒண்ணுமே புரியல, இவளும் சரி நம்ம போயிட்டு சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் போயிடுறா. அதுக்கப்புறமா நீங்க நைட்டு நம்ம ஹீரோயின் தூங்கிட்டு இருந்தவ அப்படியே தூக்க கலக்கத்திலே ஸ்லீப் வாக்கிங் போல இருக்கு, அப்படியே தூக்கத்திலே நடந்து இப்ப ஹீரோ இருக்கு அந்த ரூமுக்குள்ள போயிட்டு அப்படியே நம்ம ஹீரோ படுத்திருக்க அந்த பெட்லயே அவன் கூட படுத்துக்கிறா. நம்ம ஹீரோ அப்படியே இப்ப மெதுவா முயற்சி பார்த்துட்டு என்ன இவ இங்க இருக்கா, ஒருவேளை தூக்கத்துல நடந்து வந்திருப்பா போல இருக்கு அப்படின்ற மாதிரி பார்த்துட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோயினா இப்ப அப்படியே அவளோட ஒரு காலை தூக்கி நம்ம ஹீரோ மேலே போட்டுறா. உடனே இவனு ஹீரோயினோட காலை எடுத்து விட்டு ஹே ஷூஷியாவ் ஏந்திரி, ஏமா நீ மாறி என் ரூம்ல என் பெட்ல வந்து படுத்திருக்கமா ஏந்திரி அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினை எவ்வளவு எழுப்ப ட்ரை பண்றான். ஆனா நம்ம ஹீரோயின் ஏந்திக்கவே மாட்டா. அப்பதான் நம்ம ஹீரோக்கு ஒரு சின்ன வயசு மெமரி ஒன்று ஞாபகத்துக்கு வருது. சின்ன வயசுல இதே மாதிரி தான் நம்ம ஹீரோயினும் ஒன்னா படுத்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து இதே மாதிரி ஹீரோயினை பார்த்துட்டு இருந்திருப்பான். அதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு நம்ம ஹீரோ அப்படியே ஹீரோயினை பார்த்து இப்ப ஸ்மைல் பண்ணிட்டு இருக்க, நம்ம ஹீரோயினா அப்படியே இப்ப ஹீரோட மூட ஸ்பாயில் பண்ற மாதிரியே இப்ப பெருசா ஒரு குவார்ட்ட ஒன்று இழுத்து விடுறா பாருங்க. அவ்வளவுதான் நம்ம ஹீரோட டோட்டல் மூடும் ஸ்பாயில் ஆயிடுது. ஒரு நல்ல மெமரியை நினைக்க முடியுதா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு மறுபடியும் ஷூஷியாவ் ஏந்திரி நீ ஓ ரூமுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை போட்டு ஆட்டுன்னு ஆட்டுறான். ஆனா நம்ம ஹீரோயின் அசரவே இல்லை. சரி இவனும் என்னமோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை ஒரே தள்ளி விட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். இப்ப கட் பண்ணி காலைல காட்டினா நம்ம ஹீரோட ரூம்ல இருந்து வீல்னு ஒரு சத்தம், என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் எழுந்திரிச்சிட்டு இருக்கா. இப்ப எழுந்திரிச்சோடனே நம்ம ஹீரோ போட்டு கத்துன்னு கத்துறா, நான் எப்படி இங்க வந்தேன், என்ன நீ என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்து கத்திட்டு இருக்க. நம்ம ஹீரோவா நான் என்ன பண்ணனா, ஏமா நீயாதாமா என் ரூமுக்கு வந்த, நீயாதான் என்னோட பெட்ல படுத்த, நீயாதான் நைட்டு ஃபுல்லா என்ன கட்டி பிடிச்சிட்டு என்ன விடவே இல்லை அப்படின்னு போய் சொல்ல, ஹீரோயினா என்னது கட்டி பிடிச்சனா அப்படிங்க, ஆமா நைட்டு ஃபுல்லா என்ன நீ கட்டி பிடிச்சிட்டு விடவே இல்லை தெரியுமா. இதை கேட்டதுமே நம்ம ஹீரோயினா இல்ல நீ சொல்றத நான் ஒருபோதும் நம்ப மாட்டேன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோக்கு இப்ப தலையிலே ஒரு டிச்சு ஒன்று கொடுத்துட்டு இப்ப வேகமா ஓடி வந்து நம்ம ஹீரோ இருக்க அந்த ரூம் கதவை சாத்திட்டு, இன்னைக்கு நான் உன்னை வெளில விடவே மாட்டேன்டா, உன்னை வெளில விட்டு நான் ரிஸ்க் எடுக்க தயாரா இல்ல, நீ சாகுற வரைக்கும் உள்ளே கடை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அந்த கதவை பிடிச்சி வச்சுட்டு இருக்க. நம்ம ஹீரோவா ஏமா கதவை தோறமா, இப்ப நீ என்ன வெளில உள்ளனா நீ பண்ணதெல்லாம் பொய்னாயிடுமா அப்படியே மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போது இங்க நம்ம அங்கிள் பார்த்துட்டு என்னப்பா காலையே சத்தம், ஏமா உனக்கு என்னதாமா பிரச்சனை அப்படின்ட்டு ஹீரோயினை பார்த்து கேட்டா, அவளா அங்கிள் நீங்க பேசாம இருங்க உங்களுக்கு நடந்தது தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவரா எனக்கு எல்லாம் தெரியும், நைட் நீ ஹீரோட ரூம்ல போயிட்டு படுத்துக்கிட்ட, ஒன்னாலதான் நேற்று நைட்டு ஃபுல்லா ஹீரோ இங்க லிவிங் ரூம்ல படுத்துக்கிட்டான் தெரியுமா அப்படின்னு மாதிரி சொன்னோன்னு தான் நம்ம ஹீரோயினும் ஓ அப்ப அவன் சொன்னதெல்லாம் பொய்யா அப்படின்ட்டு ஹீரோ விட்டுறா. அதுக்கப்புறமா சாப்பிடும் போதும் கூட ரெண்டும் அடிச்சுக்குதுங்க. முன்னாடி பிளேட்ல அவ்வளவு கறி பீஸ் இருக்குது, ஆனா நம்ம ஹீரோ எடுக்க வந்த அந்த கறி பீஸ் தான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வேணும்னே ஹீரோ எடுக்க வந்தே எடுக்க நம்ம ஹீரோ விட்டுறான், இவள்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்க நேரம் இல்லைன்னு. நம்ம ஹீரோயின் இப்போ அதை எடுத்து சாப்பிட்டுட்டு ஹீரோ பாக்குறான், ஹீரோ இப்போ ஒரு பீஸ் எடுத்து சாப்பிட்றான். இப்போ அவன் சாப்பிட்டதை பார்த்து அடுத்த செகண்ட் நம்ம ஹீரோயினா என்னப்பா லின்னு பன்னி பாபிக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டதுதான் இங்க நம்ம ஹீரோட முகத்தை பார்க்கணுமே. இப்ப அப்படியே அவனுக்கு கொமட்டிக்கிட்டு வர சாப்பிட்டு எல்லாத்தையுமே கீழே துப்பிடுறான். வெயிட் இது பாபிக்கு தானே, எதுக்கு வந்து ஹீரோ இப்படி ரியாக்ஷன் கொடுக்குறான் எல்லாத்தையும் துப்புறான் அப்படின்னு கேட்பீங்க எல்லாரும். அதுக்குதான் ஜஸ்ட் இப்ப கூகுள்ல போயிட்டு போர்க் பாபிக்யூ அப்படின்னு சொல்லி போட்டு பாருங்க, அதோட இன்கிரீடியன்ஸ் என்ன அப்படின்னு மட்டும் பாருங்க, உங்களுக்கே தெரியும் ஹீரோக்கு வந்து எதனால கொமட்டல் வந்ததுன்னு. இப்ப எல்லாத்தையும் துப்பிட்டு ஹீரோயினை பார்த்து சரியான சூனியமா இருக்க, நான் சாப்பிட்ற வரைக்கும் பார்த்துட்டு தானே இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இங்க நம்ம அங்கிள் வந்து லின்னு நீ நினைக்கிற மாதிரி இது ஒண்ணு பண்ணி பாபிக்குலாம் கிடையாது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்காரு. அப்பதான் அவருக்கு ஒரு ஃபோன் கால் ஒன்று வருது, ஆனா நம்ம ஹீரோட அப்பா தான். ஓனே ஏன்பா லின்னு உன் அப்பா கால் பண்றாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவரும் கால் அட்டன் பண்ணி சொல்லுங்க உங்க பையனா அவன் நல்லா அங்க இருக்கான், எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லிட்டே இருக்கும்போது இங்க நம்ம ஹீரோயினா ஹீரோ போட்டு வரதுக்கு கிடைச்சதுடா ஒரு சான்ஸ் அப்படின்ட்டு இப்ப அங்கிள் பேசிட்டு இருந்த போனை பிடிங்கி அங்கிள் உங்க பையனா அவன் இங்க ஒழுங்காவே இருக்க மாட்டான் அங்கிள், வந்ததுலேருந்தே எனக்கு ஒரே குடைச்சல் கொடுத்துட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி இங்க நம்ம ஹீரோயின் லிஸ்டா அடிக்கிட்டு போவ நம்ம ஹீரோ போனை புடுங்க ட்ரை பண்றான். ஆனா இவ வந்து போன் எடுத்துட்டு அப்படியே குடுகுன்னு ஓடி போயிட்டு ரூம் கதவை சாத்திக்கிறா. நம்ம ஹீரோ ரூமுக்கு வெளில நின்று கதவை தட்டுன்னு தட்டுறான். ஷூஷா இங்க பாரு எதுவும் தப்பாக்கிப்பா சொல்லி வச்சிடாத அப்புறம் வேற மாதிரி ஆயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது இங்க நம்ம அங்கிளா ஷூஷா எதுவும் உண்மையுமே வளரிடாது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நம்ம லின்னுக்கா யோ சைடு காப்ல நீ போட்டு கொடுக்குற பத்தியா அப்படின்ற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறமா தான் அவரும் ஏமா ஷூஷா நீ எதுவுமே பேசாதாய் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இப்போ இங்க உள்ள நம்ம ஹீரோட போயிட்ட ஹீரோயினா இப்போ நம்ம ஹீரோ வந்ததுலேருந்து வரிசையா இவளுக்கு நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லிடுறா. இந்த கீழே விழுந்தது இந்த பண்ணி மாட்டினது எல்லாத்தையுமே ஃபர்ஸ்ட்லேன்னு சொல்ல அவர் என்ன சொல்றாருன்னா ஓ இவ்வளவு பண்ணிருக்கானா, சரிம்மா நீ உனக்கு ஏற்பட்ட லாஸ் எல்லாத்துக்குமே ஹீரோவை என்ன வேலை வேணாலும் வாங்கிக்கோ, அதை நீ ஈடு பண்ணிக்கோ, இதுங்கெல்லாம் பட்டாதான் திருந்தோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. இப்பதான் நம்ம ஹீரோயின் வந்து கதை வந்துட்டு வெளில வரா. என்னப்பா லின்னு உங்க அப்பா சொன்னதெல்லாம் கேட்டுச்சா, ஸ்பீக்கர்ல தானே போட்டிருந்தேன், இனிமே நீ தான் எனக்கு எல்லா விஷயத்திலும் ஹெல்ப் பண்ற ரைட்டா அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவா முடியாது அப்படின்ட்டு போயிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா தனியா ஒரு வயக்காட்டு வரமா நம்ம ஹீரோ வந்து உட்காந்துக்கின்னு அப்படியே பாட்டு கேட்டு அங்க சில் பண்ணிட்டே இருக்கும்போது அப்ப சார் நாங்க வேலை செஞ்சுட்டு இருக்கவங்க எல்லாருமே நம்ம ஹீரோ திரும்பி பார்த்துட்டு
பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல, என்னது நம்மளே பாக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இப்ப அதுல ஒருத்தவங்க வந்து அப்படியே நம்ம ஹீரோ பார்த்து அங்க பாருப்பா அப்படின்ற மாதிரி கை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ என்னது அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்தா பின்னாடி நம்ம ஹீரோயின் கையில ஒரு ஸ்பீக்கர் வச்சுட்டு நிக்கிறா. நம்ம ஹீரோ ஐயோ இப்ப என்ன யாரோட வந்திருக்கான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஹெட்போனை காட்டினா நம்ம ஹீரோயின் அந்த ஸ்பீக்கர்ல என்னத்தை ஓட விட்டுட்டு இருக்கானா, நம்ம ஹீரோட அப்பா சொல்லியிருப்பார்ல, உனக்கு என்ன வேலை இருந்தாலும் பரவாயில்ல அதுக்கு ஹீரோ கூப்பிட்டுக்கோ, அவனை அதை செய்ய வை, அவனை நீ ஹெல்ப்புக்கு கூப்பிட்டுக்கோன்னு சொல்லியிருப்பார்ல, அதை திரும்ப திரும்ப ரிப்பீட் மூட்ல அந்த ஸ்பீக்கர் வழியா பிளே பண்ணி விட்டுட்டு இருக்கா. நம்ம ஹீரோக்கா இதை திரும்ப திரும்ப கேட்டு கேட்டு ஒரு மாதிரி அவனுக்கு எரிச்சல் ஆகுது. ஒழுங்கா அதை ஆஃப் பண்றியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவன் நம்ம ஹீரோயின் பின்னாடியே அந்த ஸ்பீக்கரை புடுங்கிறதுக்காக வர, அப்படின்னா நான் சொல்றதை செய், அப்பதான் நான் இதை போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து இப்ப நம்ம ஹீரோயின் கடைக்கு விட்டு வந்துடுறா. இன்னைக்கு அங்கிள் தான் டெலிவரி பண்ண போயிருக்காரு பொருள் எல்லாத்தையும், அதனால இன்னைக்கு கடையை நான் தான் பாத்துக்கணும், எனக்கு இப்ப நீ ஹெல்ப் பண்ற சரியா அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோவா கனவுல தான் நடக்கும் அதெல்லாம் அப்படிங்கிறான். உடனே நம்ம ஹீரோயின் அவ கையில வச்சிருக்க அந்த ஸ்பீக்கர் எடுத்து காட்ட, இவனும் இதை கேட்கறதுக்கு இவளுக்கு ஹெல்ப் பண்றதே மேலே அப்படின்னு சொல்லிட்டு அவனு வந்து நம்ம ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்றான். இப்ப ரெண்டு பேருமே கடையை திறக்கிறதுக்கான வேலையெல்லாம் பாக்குறாங்க. நம்ம ஹீரோயினும் அந்த ஆடியோ போட்டு காம்புன்னு சொல்லி நம்ம ஹீரோ மிரட்டி எல்லா வேலையும் வாங்கிக்கிறா. இப்ப வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா ரெண்டு பேரும் ரெஸ்ட்ல உட்காந்துருக்கும் போது நம்ம ஹீரோனோட கடைக்கு ஒரு வயசான தாத்தா ஒருத்தவர் வராரு. அவர் நம்ம ஹீரோயின்ட்ட வந்து, ஏமா ஸ்டூஷியோ இந்த பொருள் எல்லாம் கொஞ்சம் என்னோட 3 பொண்ணுங்களுக்கும் டெலிவரி பண்ணி விட்டுறியாமா அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம ஹீரோயினும் ஏன் தாத்தா கவலைப்படுறீங்க, அதான் நான் இருக்கல, சூஷியாவை நம்பினோர் கைவிடப்படார் அப்படின்னு சொல்லிட்டு, தாத்தா உங்களோட 2வது பொண்ணு உங்களுக்கு ஒரு பார்சல் அமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஒரு பேக்கேஜ் அந்த தாத்தா கிட்ட கொடுக்க, ஆமாமா இவங்களுக்கு வந்து கொஞ்சம் கூட பொறுப்பே கிடையாது, இவ்வளவு காசு செலவு பண்ணி எதுக்கு வந்து அனுப்பிடுறாங்க, எனக்கு காசு அவ்வளவு வேஸ்ட் பண்றாங்களே அப்படின்னு போது, என்ன தாத்தா நீங்க மட்டும் அவங்களுக்கு அனுப்பிடுறீங்க அவங்க உங்களுக்கு அனுப்பக்கூடாதா, ஃபேமிலினா அப்படிதான் தாத்தா அப்படின்னு நம்ம சொல்ல, நம்ம ஹீரோ வந்து எல்லாம் பார்த்துட்டு இருக்கான். இப்ப அந்த தாத்தாவும் சரிமா பார்த்து அனுப்பிவிட்டுருமா அப்படின்ட்டு அவர் கிளம்பிட. இப்ப அவர் போனதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின்ட்ட கேட்கறான், அந்த தாத்தாவோட பொண்ணுங்களாம் எங்க இருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது, அதுவா அவங்க எல்லாம் சிட்டில இருக்காங்க, என்ன பண்றது எப்பயுமே சிட்டிலே தான் இருப்பாங்க, இவரை வந்து பாக்கிறதுக்கு அவங்களுக்கு டைமே இல்லை, இங்க உள்ள மேக்சிமம் வயசானவங்க எல்லாரும் அப்படிதான் இருக்காங்க, அதனாலதான் இங்க உள்ள வயசானவங்க ஏதாச்சும் பொருள் அனுப்புனா நாங்க வாங்கி அங்க அனுப்புவோம், அங்க உள்ள அவங்களோட பசங்க ஏதாவது பொருளை கொடுத்தா நாங்க அங்கேருந்து வாங்கிட்டு வந்து இங்க கொடுப்போம், அந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். அப்புறம் இங்க உள்ள நிறைய பேருக்கு வந்து நாங்க போன் எல்லாம் யூஸ் பண்ண கத்து கொடுத்துருக்கோம், எப்படி WeChat யூஸ் பண்றது, ஆன்லைன் ப்ரௌசிங் பண்றது, இதெல்லாம் நாங்க கத்து கொடுத்துருக்கோம், இதுக்கு இடையில யாராச்சும் காசெல்லாம் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்ல, இந்த டைம்ல தான் நம்ம ஹீரோக்கு ஒரு கால் ஒன்று வருது. உடனே நம்ம ஹீரோவா அதை தனியா வந்து தான் அட்டன் பண்ணி பேசுறான். அந்த சைட்ல இருந்து பேசுறவன் நம்ம ஹீரோ கூட அங்க சிட்டியில இருக்கும்போது நடிச்சிட்டு இருந்த ஒரு ஆக்டர்னு நினைக்கிறேன், கண்டிப்பா நம்ம ஹீரோட ஃப்ரெண்டா தான் இருப்பான். இப்ப அவன் நம்ம ஹீரோ கால் பண்ணதுமே, என்னப்பா ஆளு பயங்கர பிஸி போல இதே அப்படின்னு சொல்லி கேட்டதுமே, ஆமாண்டா என்ன பண்றது எப்ப பார்த்தாலும் ஒரே ஷூட்டிங் அது இதுன்னு சொல்லி அலைஞ்சிட்டு இருக்கிறதுனால உனக்கு கால் பண்றதுக்கே எனக்கு டைம் இல்ல, சரி நீ என்ன பண்ணிட்டு இருக்க, அங்கெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு, அப்புறம் அந்த யூகி புள்ளியோட புது பாட்டு ஒன்று வந்துருக்குது அதை பாத்தியா, அதான் இப்ப ரீசெண்டா ட்ரெண்டிங்ல இருக்குது அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோவும் ஓ அப்படியா எனக்கு தெரியாதே, சரி நான் அவளுக்கு வாழ்த்துக்கள் சொன்னேன்னா அந்த பொண்ணுகிட்ட சொல்லுங்க அப்படின்னு போது, இவனா டேய் என்னடா ஏதோ திரும்பி ஆக்டிங்க்கு வரப்போறதே இல்லைன்ற மாதிரி பேசிட்டு இருக்க, நீ பேசுறத பார்த்தா அப்படிதான் தெரியுது, என்ன அந்த ஒரு சம்பவத்தினால நீ திரும்ப நடிக்கவே வரப்போறது இல்லைன்னு முடிவு பண்ணிட்டியா, இங்க பாரு உன்னை விட அந்த யூகிக்கு பெருசாலாம் ஒன்றும் சீன் இல்லை, ஆனா அவளே அங்க இருக்கா, நீ எதுலடா குறைஞ்சு போயிட்ட, உனக்கு அவ்வளவு திறமை இருக்கு, தயவு செஞ்சு அதை வேஸ்ட் பண்ணாத, திரும்ப நீ வா, உன்னோட கம்பேக்கை நான் பார்க்கணும் அப்படின்னு போது, நம்ம ஹீரோவும் சரி நான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சிட. இப்போ நம்ம ஹீரோ போனை வச்ச அடுத்த செகண்டு நம்ம ஹீரோ முன்னாடி ஒரு குட்டி வாண்டு வந்து நிற்கிறான். நம்ம ஹீரோ பார்த்துட்டு, ஓ நீ தான் இந்த ஊருக்காரங்களாம் சொல்லிட்டு இருக்க அந்த சோக்கால்டு சூப்பர் ஸ்டாரா அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம ஹீரோ பார்த்துட்டு, இல்லப்பா நீ நினைக்கிறாள் நாள் அப்படின்னு, அந்த பையனும் எனக்கு அப்பவே தெரியும் இவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டாரா அங்கே சிட்டியெல்லாம் விட்டுவிட்டு இந்த ஊருக்கு வந்து, அதுவும் இப்போ என் கண்ணு முன்னாடி ஒரு ரோட்டோரத்தில் உட்காந்துட்டு இருக்காரு, இதை பார்த்தாலே தெரிஞ்சு நீ ஒரு டுபாக்கூர்னு அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோக்கு லைட்டா காண்டாயிடுது. ஓ என்னையே நீ கேள்வி கேட்கிறியா, இப்ப நான் விட்டு சில பல கேள்விகள்லாம் கேட்கலாமா, இப்போ மேலாம் இவ்வளவு அழுக்காகிட்டு என்கிட்ட வந்து பேசிட்டு இருக்க விஷயம் உங்க அம்மாக்கு தெரியுமா, இவ்வளவு தில்ல வந்து என்கிட்ட பேசுறியே, நீ ஃபர்ஸ்ட் உன்னோட ஹோம்ஒர்க்கை முடிச்சியா, லாஸ்ட் எக்ஸாம்ல உன்னோட ரேங்க் என்ன அப்படி இப்படின்னு நிறைய கேள்வி கேட்க, அந்த பையன் பயந்துடுறான், நான் என்ன விட்டுருங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஓட்டம் அவ்வளவுதான். ஆனா அதுக்கப்புறமா தான் இங்க நம்ம ஹீரோ பாக்குறான், பார்த்தா நம்ம அங்கிள் வந்து டெலிவரிக்கு போனவர் வண்டி இங்க தள்ளிட்டு வந்துட்டு இருக்காரு. உடனே ஒன்று ஓடி போயிட்டு என்னாச்சு அங்கிள் அப்படின்னு கேட்கும்போது, அதுவாப்பா ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஒன்று ஆயிப்போச்சு, எனக்கு ஒன்றும் ஆகல ஆனா வண்டிக்கு தான் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கும்போது, இப்ப அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் வேகமா அப்படி வந்து, என்ன அங்கிள் ஏன் தள்ளிட்டு வரீங்க வண்டி அப்படின்னு கேட்கும்போது, அது ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆகி போச்சுமா அப்படின்னு தான் நம்ம ஹீரோயின் பதறா. என்னது ஆக்சிடென்டா, உங்களுக்கு ஒன்றும் ஆகல அப்படின்னு போது, எனக்கெல்லாம் ஒன்றும் ஆகலமா, ஆனா வண்டி தான் கொஞ்சம் டேமேஜ் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் அதை சரி பண்ணாம எங்கேயும் எடுத்துட்டு போக முடியாது அப்படின்னு தான் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஐயோ வண்டி தானே நமக்கு எல்லாமே, இப்போ வண்டி இல்லாம இன்னைக்கு வேலையெல்லாம் எப்படி ஓடும் அப்படின்னு போது, நம்ம அங்கிள் வந்து மா வண்டி இல்லைனா என்னம்மா அப்படியே நீயே போயிட்டு இன்னைக்கு வேலையெல்லாம் பார்த்துட்டு வந்துருமா அப்படின்றாரு. நம்ம ஹீரோயினும் இப்போ வண்டி இல்லைன்னா சைக்கிள்ல தானே எல்லா இடத்துக்கும் போயாகணும், நிறைய வீட்டுக்கு வேற போற மாதிரி இருக்குமே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தவ, இப்போ அப்படியே
தெல்பத்ரி சிங் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பாக்குறா. அவ்வளவுதான், என்ன முடிவு பண்ணிருப்பா நீங்களே கண்டுபிடிச்சிருப்பீங்க. நம்ம ஹீரோ சைக்கிள் மேய்க்க விட்டுலான்னு முடிவு பண்ணிட்டா. அவ்வளவுதான். இப்ப நம்ம ஹீரோ கூப்பிட நம்ம ஹீரோவா எங்க போறோம் அப்படின்னு கேட்கும்போது வசூல் பண்றதுக்கு. இப்ப நம்ம ஹீரோ கூப்பிட்டு அவ போற வீடு நம்ம வில்லேஜோட வீடு தான். அங்க போய் பார்த்தா நம்ம வாங்க இருக்கிறான். நம்ம ஹீரோக்கு ஷாக்கு. யோ நீ என்ன எங்க அப்படின்னு கேட்டா, நீங்க தேடி வந்த வில்லேஜ் ஹெட்டே என்னோட அப்பா தான் அப்படின்றான். சரிண்ணா. அதுக்கப்புறம் இன்னும் உள்ள போனா நம்ம டீச்சர் இருக்கிறாங்க. என்னது டீச்சர் இங்க இருக்காங்கன்னு போது அதுக்கும் நம்ம வாங்க நம்ம டீச்சர் என்னோட கசின் தான் அப்படின்றான். அப்ப சுத்தி முத்தி நீங்க எல்லாரும் ஒரே குடும்பத்தாருங்க தானடா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்க. இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு வில்லேஜ் ஹெட்டும் வராரு. இப்ப அவர் வந்ததுமே நம்ம ஹீரோயின் வரும்போதே அவருக்கு ஏதோ கையோட படம்லாம் எடுத்துட்டு வந்திருப்பா போல இருக்கு. இப்ப அதை அவர்கிட்ட கொடுத்துட்டு, சரே இந்த படம் ஓகே, ஆனா நீங்க இதுக்கு முன்னாடி வாங்கின வேற படங்களுக்குலாம் இன்னும் காசே கொடுக்கல அப்படிங்க. அவர் பார்த்துட்டு, ஏமா என்ன பார்த்தா உனக்கு எப்படிமா தெரியுது, நான் வில்லேஜ் ஹெட்டுமா, காசை ஏமாத்திட்டு அப்ஸ்காண்ட் ஆகிற ஆள் மாதிரியா தெரியுது. இங்க எனக்கு கொஞ்சம் ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் இருக்குது, அதனாலதான் என்னால உனக்கு காசு கொடுக்க முடியல. இப்ப இங்க எனக்கு காசு வந்துட்டுனா உனக்கு காசு வந்துடும், நீ ஒன்னும் கவலைப்படாத அப்படின்னு சொல்ல. இருந்தாலும் ரொம்ப டைட்டான சிச்சுவேஷன், நீங்க கொஞ்சம் சீக்கிரம் கொடுக்க ட்ரை பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கும்போது நம்ம வில்லேஜ் ஹெட்டோட ஒய்ஃப் அங்க வந்துட்டாங்க. அவங்க பார்த்துட்டு வில்லேஜ் ஹெட் கிட்ட என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் இவங்களை பார்த்தோன்னே பதறாரு. அது ஒன்றும் இல்லை, நான் சூஷியாவோட கடையில் கொஞ்சம் பணம் வாங்கியிருந்தேன், அதான் அதுக்கு காசு வாங்குறதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி பம்மிட்டு தான் சொல்றாரு. அவங்களும் ஓ அப்படியா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது இங்க நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட கணக்கு வழக்கு புக் ஒன்று இருக்கும். அதுலதான் யார் யார் எவ்வளவு கொடுக்கணும் அப்படின்றதெல்லாம் அவ எழுதி வச்சிருப்பா. அது அங்க இருக்கிறத பாக்குறான். இப்ப அப்படியே அதை எடுத்து பார்த்துட்டு அப்படியே சூஷியாவுக்கிட்ட, என்ன சூஷியாவ் நீ ஏதோ படத்துக்கான காசுன்னு சொல்லிட்டு இருக்க, இங்க சிகரெட்டுக்கான காசு இல்ல போட்டிருக்கு அப்படின்ற மாதிரி இப்ப போட்டு உடைக்கிறான் பாருங்க ஒரு விஷயத்த. அவ்வளவுதான். இப்ப அப்படியே நம்ம வில்லேஜோட முகம், நம்ம ஹீரோயினோட முகம், நம்ம வாங்கு இவங்க 3 பேரையும் காட்டுறாங்க. இங்க நம்ம வில்லேஜோட ஒய்ஃப் இப்போ ஒரு கத்துறாங்க பாருங்க, நீ இன்னும் திருந்தவே இல்லையாடா அப்படின்னு சொல்லி ஒரு கத்திட்டு இவரை புடிச்சு தரன்னு எடுத்துட்டு போறாங்க உள்ள. அதுக்கப்புறமா கட் பண்ணா நம்ம வில்லேஜர் கையில காசு எண்ணிட்டு இருக்காரு. என்ன டக்குன்னு காசை கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா இப்பதான் அவரோட மூஞ்ச காட்டுறாங்க. பார்த்தா நம்மளால மூஞ்சில அந்த அம்மாவோட ரேகை எல்லாம் அப்படியே பதிஞ்சிருக்குது. இப்ப அப்படியே கரெக்டா காசு எண்ணி நம்ம ஹீரோயின் கொடுத்ததுக்கு அப்புறமா என்ன எல்லாத்தையும் செட்டில் பண்ணியாச்சுல, உன்னால என்ன பண்ண முடியுமோ அது நீ பண்ணிட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடாரு. நம்ம ஹீரோயின் அவர் போனதுக்கு அப்புறமா ஹீரோ பிடிச்சி கண்ணா அப்படின்னு கத்துறா. டேய் இவர் நமக்கு எவ்வளவு பெரிய கிளைண்ட் தெரியுமா, உன்னால இன்னைக்கு எனக்கு எவ்வளவு பெரிய லாஸ் தெரியுமா, இது எல்லாத்துக்குமே நீ தான்டா காரணம், நீ தான் பொறுப்பு, நீ ஏதாச்சும் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ கோமா போயிடுறா. அதுக்கப்புறமா அடுத்து எங்க போறாங்கன்னா நம்ம ஃபேங் இருக்கான்ல அவன் இருக்க இடத்துக்கு தான் போறாங்க. அங்க பார்த்தா நம்ம ஃபேங் அவன் அண்ணன்களோட நின்று இருக்கான். நம்ம ஹீரோயின் அவங்களை பார்த்தோன்னே கொஞ்சம் பயப்படுறா. இருந்தாலும் கொஞ்சம் பம்மி நீங்க வாங்கின பொருளுகளாம் நான் காசு வாங்குறதுக்கு தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல 3 பேருமே இல்லையே இதுல உள்ள பொருள் எதுவுமே நாங்க வாங்கலையே. ஏன்னா நீ வாங்கினியா, இல்ல நீ வாங்கினியா, நானும் வாங்கலையே, அப்ப யாரு வாங்கியிருப்பா, ஒருவேளை எங்க இன்னொரு தம்பி வாங்கியிருக்கலாம், நாங்க வந்தோடனே கேட்டுட்டு சொல்றோம் அப்படின்னு நம்ம சொல்ல நம்ம ஹீரோயின் இப்ப ஃபேங்கிட்ட சரி அது இருக்கட்டும், இன்னைக்கு பணம் சம்பாதிக்கிறதுக்கான ஏதாவது ஒரு வழி வந்துட்டு இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம ஃபேங்கோ அது எங்க பண்ணிக்கு நாங்க சின்னதா ஒரு ஆடு ஒன்று எடுக்கலான்னு பார்த்தோம், அதுக்கு நீ ஹெல்ப் பண்றியா அப்படின்னு கேட்க, என்னது ஹெல்ப்பா, நம்மள்ட்ட ஸ்டாரே இருக்காரு, அதை விட வேற என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப மறுபடியும் தெல்பத்ரி சிங் அப்படின்னு ஹீரோ பார்க்க அவ்வளவுதான். இப்ப நம்ம ஹீரோக்கு ஏதோ கெட்டப்லாம் போட்டு கையில ஒரு வார்த்தை வச்சு நிக்க விட்டுறானுங்க. நம்ம ஹீரோயின் தான் ஹீரோவை நிக்க வச்சு ஏதோ போட்டோ வீடியோ எல்லாம் எடுத்துட்டு இருக்கா. இப்ப அதுல நம்ம ஹீரோயின் கொஞ்சம் காசு கிடைக்குதா. இப்ப அந்த வேலையை முடிச்சுட்டு அடுத்து ஒரு இடத்துக்கு போறாங்க. இது நம்ம ஜின்ஜினோட வீடு. இப்ப அங்கேயும் போயிட்டு காசெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இப்ப கடைசியா ஒரு வயசான ஒருத்தவங்களோட வீட்டுக்கு போறாங்க. அங்க போயிட்டு காசு வாங்கிடுறாங்க. ஆனா இப்ப அவங்க நம்ம ஹீரோ பார்த்துட்டு, எப்பா நீ என்னோட செத்து போன ஹஸ்பண்ட் மாதிரியே இருக்கப்பா. நம்ம ஹீரோக்கு ஷாக்கு, என்னது அவங்க ஹஸ்பண்ட் மாதிரி இருக்கா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்க, உன்னை பார்க்கறதுக்கு அப்படி இல்ல, ஆனா நீ பண்ற பிஹேவியர் எல்லாம் அப்படிதான் இருக்குது. என் ஹஸ்பண்ட் ஞாபகம் வந்தோடனே எனக்கு இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது, அவர் ரொம்ப அழகா பாடுவார் தெரியுமா, அவர் எப்பயுமே எனக்காக நிறைய பாட்டு பாடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு, ஏப்பா நீ ஸ்டார் தானே, அப்படின்னா கண்டிப்பா நீ நல்லா பாடுவதானே, எனக்காக ஏதாச்சும் ஒரு பாட்டு பாடுப்பா அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம ஹீரோவா எது பாட்டா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் மைண்டுக்குள்ளே ஒரு கால்குலேஷன் போட்டா. இப்போ உடனே அவங்கள்ட்ட நம்மளா சூப்பரா பாடுவான், ஆனா என்ன ஒரு பாட்டுக்கு 5 ரூபா தர மாதிரி இருக்கும் அப்படிங்க. அவங்களா ஏமா 35 ரூபானவே வாங்கிக்கமா, தம்பி எப்படி பாடுதுன்னு பாப்போம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவ்வளவுதான். இப்ப நம்ம ஹீரோ பாட விட்டானுங்க எல்லாருக்கும் முன்னாடி. இப்ப அவங்களும் அப்புறம் இன்னொரு 4-5 பேரும் உட்காந்து நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்க. நம்ம ஹீரோ ஏதோ ட்ரை பண்ணி பாடிட்டு இருக்க. இங்க நம்ம ஹீரோயினா அப்படியே ஹீரோ சுத்தி அவளும் அவன் கூடயே கோரஸா பாடிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ பாக்குறான், ஏமா அவங்க ஒரு பாட்டு கொடுக்கறதே 5 ரூபா தாமா, நீ ஏமா 50 ரூபானுக்கு நடிக்கிற அப்படின்னுட்டு இப்ப அவங்கள்ட்டையும் காசு வாங்கினதுக்கு அப்புறமா 2 பேர் திரும்ப வந்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ கேட்கறான், இன்னும் எத்தனை வீடு இருக்கு காசு வாங்குறதுக்கு அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோவோட கணக்கு வழக்கு புக்கை கொடுத்து நீயே பாத்துக்கோ அப்படின்னு சொல்ல, இப்ப நம்ம ஹீரோ அந்த புக் எடுத்து பார்த்தா இன்னும் 10-15 வீடு இருக்குது. அவ்வளவுதான். இப்ப உடனே ஹீரோயின்ட்ட, இதுக்கு மேலாம் என்னால வர முடியாது, வெறும் 5-10 யுவானுக்காக நாள் முழுக்க நான் இன்னைக்கு வந்திருக்கேன், எனக்கு இதை விட எவ்வளவு முக்கியமான வேலையெல்லாம் இருக்குது தெரியுமா, அதெல்லாம் விட்டுட்டு நான் இங்க வரணும்னு எனக்கு எந்த அவசியமும் கிடையாது, இதுக்கு மேல நீ வேணா பாத்துக்கோ, நான்லாம் வர முடியாது அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயினா
டேய் இன்னைக்கு நீ எனக்கு கலெக்ட் பண்ணி கொடுத்ததை விட நீ எனக்கு லாஸ் ஆக்குனது தான்டா அதிகம், அதனால நீ வந்து தான் ஆகணும், எனக்கு ஏற்பட்ட இந்த லாஸ் எல்லாம் நீ ஈடுகட்டுற வரைக்கும் எனக்கு நீ ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவா இப்படி நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு போயிட்டே இருக்கும்போது இவன் என்ன பண்ணிடுறானா அந்த நம்ம ஹீரோனோட கணக்கு வழக்கு புக் இருக்குது இல்ல, அதை கொண்டு போயிட்டு ஒரு ஓரத்துல ஏதோ ஒரு சின்னதா வாய்க்கால் மாதிரி இருக்குது, அதுக்கு பக்கத்துல ஒரு சின்ன கல்லு மாதிரி இருக்குது, அதுக்கு இடையில சொறி வச்சுட்டு வந்துடுறான். இப்போ கொஞ்சம் தூரம் போயிட்டு நம்ம ஹீரோயின் கேட்கறா எங்கடா என்னோட அந்த கணக்கு புக்கு அதை கொடு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம ஹீரோவா அதை நான் அப்பயே தூக்கி போட்டேனே அப்படின்றான். டேய் அது எவ்வளவு முக்கியமானது தெரியுமா, என்ன சும்மா ஃபன் தானே பண்ற அப்படின்னு போது அது ஃபன்னா, நான் ஃபன் பண்ணுவேன் நீ நினைக்கிறியா என்ன அப்படின்னு சொன்னதுதான். இப்போ நம்ம ஹீரோயின் வேகமா ஹீரோயிட்ட வந்து அங்க எங்க நீ ஹீரோ எங்கேயாவது வச்சிருக்கானா அப்படின்னு பாக்குறா. ஆனா எங்கேயும் இல்லைன்னு டேய் என்னடா பண்ண எங்கடா போட்ட அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி சீரியஸ் ஆயிட்டா. அவ்வளவுதான். இதுக்கப்புறமா நம்ம ஹீரோக்கும் புரியுது ரொம்ப சீரியஸ் ஆகாத, நான் அதை அங்க வச்சிருக்கேன் போய் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயினும் டேய் லூசு பையில அங்கேயாடா போயிட்டு வைப்ப அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வேகமா போயிட்டு அந்த கணக்கு வழக்கு புக்கை எடுத்து பார்த்தா அது அந்த வாய்க்காலுக்கு பக்கம்லாம் வச்சிருந்தான். அது வாய்க்கால் தண்ணி எல்லாம் வந்து அது அப்படியே நனைஞ்சு ஊறி போயிருக்குது. அவ்வளவுதான். இப்ப அதை எடுத்து நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு அவளுக்கு வாயிலேருந்து ஒரு வார்த்தையுமே வரல. நம்ம ஹீரோ பார்த்துட்டு அவனுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. இருந்தாலும் இதை நான் சும்மா தான் பண்ணேன், ஆனா இப்படி ஆகும்னு எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோயின் அதை எதையுமே கேட்கல, அப்படியே அமைதியாவே கொஞ்சம் தூரம் போறா. ஆனா அதுக்கப்புறமா கண்ணெல்லாம் கலங்கிட்டே இப்போ ஓடி வந்து நம்ம ஹீரோ கிட்ட இது எனக்கு எவ்வளவு முக்கியமானு தெரியுமா, கடைசியா என்னோட பாட்டி எனக்காக கொடுத்துட்டு போனது, இதை போய் இப்படி பண்ணிட்டியாடா, இதுல எவ்வளவு கணக்கு வழக்கு இருக்குன்னு தெரியுமா, இன்னும் எத்தனை பேர் கொடுக்க வேண்டிய இருக்கு தெரியுமா, இதுக்கப்புறம் என்ன பண்றது, எனக்கு உன்னை பார்க்கறதுக்கே பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அழுதுகிட்டே அந்த இடத்த விட்டு ஓடி போயிட நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அப்பதான் கீழே பாக்குறான் நம்ம ஹீரோயினோட அந்த கணக்கு வழக்கு புக்ல இருந்து ஒரு சின்ன ஒரு குட்டியோண்டு பேப்பர் ஒன்று வந்திருக்கும். அதை எடுத்து பார்த்தா அதுல நம்ம ஹீரோயின் வந்து என்னென்ன வாங்கலாம்னு சொல்லிட்டு என்னமோ எழுதி வச்சிருக்கா. அங்க பார்த்தா நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸுங்களோட தான் உட்காந்துருக்கா. ஆனா இப்ப நம்ம ஹீரோ பார்த்ததுமே மறுபடியும் மூஞ்ச தூக்கி வச்சுட்டு நம்ம ஹீரோ கண்டுக்காம போயிடுறா. நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க பாக்குறானுங்க என்னடா பண்ணவள உன்னை பார்த்தோன்னே இப்படி மூஞ்ச தூக்கி வச்சுட்டு போறா அப்படின்னு கேட்கும்போது இப்பதான் நம்ம ஹீரோ சொல்றான் நான் தெரியாம அவளோட அந்த கணக்கு புக்கை நினைச்சிட்டேன் அப்படின்னு சொல்ல டேய் என்னடா சொல்ற, இதை பண்ணிமா நீ இன்னும் உயிரோட இருக்கிற, பரவாயில்லையே அவ ஒன்னு சும்மா விட்டுருக்கானா பெரிய விஷயம் தான் அப்படின்ற மாதிரி நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க கலாய்க்க நம்ம ஜிஞ்சின் தான் சும்மா இருக்கடா நீங்க வேற சீரியஸ்னஸ் புரியாம லின் அவளுக்கு அந்த கணக்கு புக்கு எவ்வளவு முக்கியம் தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோவா அதுல என்ன யார் யாரு எவ்வளவு காசு கொடுக்கணும்னு எழுதி வச்சிருக்கு அவ்வளவுதானே, நானே இப்ப அந்த காசை கொடுத்துட்டு போறேன் இப்ப என்ன அதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இங்க பாரு லின் அவ ஒன்னும் காசுக்காகலாம் உன் மேல கோவப்படல, அதுக்கும் மேல ஒண்ணு இருக்கு, அதை பத்தி நம்ம வேற எங்கேயாவது பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வேற ஒரு இடத்துக்கு நம்ம ஹீரோ ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் வந்துட்டு இப்பதான் நம்ம ஜிஞ்சின் வந்து ஹீரோயிட்ட சொல்றா நீ நினைப்ப எதனால சூஷியாவை அந்த ஒரு புக்குக்காக இவ்வளவு கவலைப்படுறான்னு சொல்லிட்டு, ஏன்னா அது அவளோட பாட்டி கொடுத்தது. அவளோட பாட்டியை பத்தி சொல்லணும்னா அவங்க 6 வருஷத்துக்கு முன்னாடியே இறந்துட்டாங்க. அவங்க இறந்ததுக்கு அப்புறமா சூஷியாவும் அவளோட அங்கிளும் மட்டும்தான். அதுவும் இல்லாம அவங்க குடும்பம் வந்து கடனுக்குள்ளேயும் போயிருச்சு. அவங்களுக்கு வந்து அதை எப்படி சமாளிக்கிறதுனே தெரியல. அப்ப வேற சூஷியா ரொம்ப சின்ன பொண்ணா இருந்தா. அவளோட அங்கிள் தான் ராப்பகலா வச்சாரு. ஆனாலும் அவங்களால அவங்களோட அந்த வறுமையை விட்டு மீள முடியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கும்போது நம்ம வாங்கும் ஒரு சைட்ல ஆமா அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைப்பாரு, எல்லாருக்குமே ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாரு, அதே டைம்ல அவர் ரொம்ப செலவும் பண்ணுவாரு, அதுவும் ஒரு காரணம் தான். அதனாலதான் அவங்களால ஒரு நல்ல நிலைமைக்கு வரவே முடியல. இப்ப அப்படியே நம்ம ஜின்ஜின் சொல்ற மாதிரி ஆமா அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. சூஷியாவும் அவளோட அங்கிள் கஷ்டப்படுறது எல்லாத்தையுமே பார்த்துட்டு ஒரு கட்டத்துல அவளோட அங்கிள் பண்ற வேலை எல்லாத்தையுமே அவ பண்ண ஆரம்பிச்சா. இன்னுமே கஷ்டப்பட்டு உழைக்க ஆரம்பிச்சா. வீடு வீடா போயிட்டு எல்லாத்தையும் டெலிவரி பண்றது, நிறைய சின்ன சின்ன வேலைங்க, அங்க உள்ள மக்களுக்கு எல்லாம் வந்து உதவி பண்றது, அந்த மாதிரி ஏகப்பட்ட வேலை பண்ணா. இருந்தாலும் அந்த டைம்ல அவளாலையும் ஒன்றும் பெருசா பண்ண முடியல. ஆனாலும் அவ தொடர்ந்து கஷ்டப்பட்டா. அதனாலதான் இப்போ அவங்க பழைய நிலைமையில இல்லைன்னா கூட ஏதோ ஓரளவுக்கு கடன்லாம் கம்மியாவது இருக்காங்க அப்படின்ற மாதிரி இங்க நம்ம ஜின்ஜின் சொல்லிட்டு இருக்க இங்க நம்ம ஃபேங்கு சொல்றான் ஆமா சூஷியா ரொம்பவும் கஷ்டப்பட்டா. அவளால முடிஞ்ச எல்லா வழியிலுமே அவ பணத்தை சேர்த்து எப்படியாவது அவங்க பழைய மாதிரி நிலைமைக்கு வர்றதுக்காக ட்ரை பண்ணா. நம்ம ஊர்ல கூட ஒரு டைம் ஒரு ஏலியன் வந்துச்சுல, அதை கூட அவ வந்து ரிவார்டுக்காக பிடிச்சி கொடுத்தா அப்படின்ற மாதிரி இவ சொல்ல எல்லாரும் பாக்குறாரு டேய் எவ்வளவு உருக்கமா கதையை சொல்லிட்டு இருக்கும்போது நீ என்ன ஃபன் பண்ற அப்படின்னு போது அப்புறம் என்னப்பா அதான் எல்லாமே முடிஞ்சிருச்சு, இப்ப எல்லாரும் பழைய நிலைமைக்கு வந்துட்டாங்க, அப்புறம் என்ன சந்தோஷமா இருங்க அப்படின்றான். ஆனா நம்ம ஜின்ஜின் சொல்றா ஆனா இப்பயுமே சூஷியாவோட அங்கிள் வந்து ஏதோ ஒரு பழைய வண்டியை தான் ஓட்டிட்டு இருக்காரு, அதை வச்சு அவர் டெலிவரி பண்றதுக்கு ரொம்பவும் கஷ்டப்படுறாரு. அது வந்து அவளுக்கும் தெரியுது. அதனாலதான் அவளோட அங்கிளுக்கு ஏதாவது ஒரு பழைய காராவது வாங்கி கொடுக்கலாம்னு சொல்லி தான் அவ வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு காசு சேர்த்துட்டு இருக்கா. அவளால முடியும் நாங்களும் நம்புறோம் அப்படின்ற மாதிரி சொல்லும் போதுதான் நம்ம ஹீரோக்கு எல்லாமே புரியுது. அதனாலதான் ஹீரோயின் எப்பயுமே மணி மைண்டடா இருக்க மாதிரி இருந்தாலும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறான். இப்ப நம்ம ஜின்ஜின் கிட்டையும் சொல்றான் ஆமா என்னதான் இருந்தாலும் இது என்னோட தப்பு தான், சரி எப்பவுமே சூஷியா கோவப்பட்டா இல்லைன்னா கவலையில இருந்தா எந்த இடத்துக்கு போ அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம ஜின்ஜினும் அவ எந்த இடத்துக்கு போவான்ற விஷயத்த சொல்லிடுறா. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் தேடிட்டு வந்தா நம்ம ஹீரோயின் ஒரு நீரோடையில நின்றுட்டு அங்க வர மீனெல்லாம் பிடிச்சிட்டு இருக்கா. இப்ப நம்ம ஹீரோயினை பார்த்ததுமே ஹீரோ அவள்கிட்ட வந்து சூஷியா என்ன மன்னிச்சிரு, நான் தெரியாம பண்ணிட்டேன், உனக்கு அந்த புக்கு எவ்வளவு முக்கியம்னு எனக்கு தெரியாது, அதனால ஆகிற லாஸ் எல்லாத்தையுமே நானே உனக்கு கொடுத்துறேன் அப்படின் போது நம்ம ஹீரோயினும் நெசமாவா அப்படின்னா பிங்கி ப்ராமிஸ் பண்ணாதான் நம்புவோம் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவும் பிங்கி ப்ராமிஸ் பண்ணிட்டு கண்டிப்பா நான் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயின்
ஹீரோனும் சரி அப்படின்னா வா வந்து இப்போ எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படிங்க. என்னது அவ்வளோதானா? ஆமா அவ்வளோதான், அப்புறம் என்ன அப்படின்னு கேட்க நம்ம ஹீரோவா என்ன மேட்ரு இவ்வளோ சப்பையா முடிஞ்சு அப்படின்ட்டு அவனும் அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்றான். ரெண்டு பேருமே இப்போ அவங்க பிடிச்ச மீன் எல்லாத்தையுமே அங்கே பக்கத்துலேயே உட்காந்து சமைச்செல்லாம் சாப்பிட்றாங்க. அப்பதான் நம்ம ஹீரோயின்ட்டு சொல்றான், இந்த மாதிரி என்னோட ஃப்ரெண்டு யூஹி வந்து இப்போ புதுசாக ஒரு பாட்டு ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்கா. அந்த பாட்டு தான் இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கு. ஆனால் நான் தான் ஒன்றுமே பண்ணாமல் இங்கே வந்து சும்மா வெட்டியாக உட்காந்துட்டு இருக்கேன். சொல்ல போனால் எனக்கு எந்த இன்ஸ்பிரேஷனுமே இல்லை அப்படின்னு போது நம்ம ஹீரோயினா என்னது இன்ஸ்பிரேஷன் இல்லையா? உன்னை சுற்றி எவ்வளோ இன்ஸ்பிரேஷன் இருக்குன்னு உனக்கு தெரியுமா? ஒரே ஒரு நிமிஷம் அமைதியாக இருந்து இப்போ சுற்றி கேட்குற சவுண்ட் எல்லாத்தையும் கேட்டுப்பாரு, அப்போ தெரியும் உனக்கு இன்ஸ்பிரேஷன் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவும் இப்போ அப்படியே அமைதியாக உட்காந்து எல்லாத்தையும் கேட்டு பார்க்குறான். பார்த்தா அங்கே பக்கத்தில் வந்து தண்ணி ஓடிட்டு இருக்குது, அப்புறம் அந்த காத்தடிக்கிற சத்தம், இங்கே மீன் வெந்துட்டு இருக்குது. அந்த சவுண்ட் எல்லாத்தையும் கேட்டோன்னு தான் நம்ம ஹீரோவும் ஓ நம்மளை சுற்றி இருக்க சவுண்டே இவ்வளோ அழகா இருக்குமா அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கிறான். அதுக்கப்புறமா அந்த சவுண்ட் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிட்டு வந்து அன்னைக்கு நைட்டு உட்காந்து எடிட் பண்ணிட்டு இருக்கும்போது தான் அதில் ஒரு ரெக்கார்டிங்ல நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ திட்டிருப்பா, டே லூசு பையில எப்போ பார்த்தா லூஸ் தனமா தான் பண்ணுவியா அப்படின்னு சொல்லி திட்டிருக்கா. நம்ம ஹீரோ அதே அப்படியே லூப்ல போட்டு விட்டு அதை கேட்டு கேட்டு சிரிச்சிட்டு இருக்கான். இப்போ கட் பண்ண அடுத்த நாள் காலையில நம்ம பசங்க எல்லாருமே இப்போ லீவ்ல தான் இருக்கானுங்க போல இருக்கு. அதனால எல்லாருமே பீச்சுக்கு வந்துடுறானுங்க ஜாலி பண்றதுக்கு. இப்போ கடலை பார்த்ததுமே ஆளுக்கு உள்ள போயிட்டு அதில் ஆட்டம் போட்டுட்டு இருக்க நம்ம ஹீரோ போலான்னு பார்க்கும்போது நம்ம ஹீரோயினா ஹீரோ உடைய மாட்டா. இங்க பாரு நீ எனக்கு ஏற்படுத்தின லாஸ் எல்லாத்துக்குமே நீ எனக்கு அதுக்கு ஈடு கட்டுறேன்னு சொல்லியிருக்க, அதனால நான் உனக்கு ஒரு வேலை ஒன்று பார்த்து வச்சிருக்கேன், இப்போ அதை ஒழுங்கா போயிட்டு பாக்குற வழியா பாரு அப்படின்னு மாதிரி சொல்லி நம்ம ஹீரோ அந்த வேலையை பார்க்கறதுக்கு அமுச்சு விட்டுறா. அதுக்கப்புறமா இங்க நம்ம ஹீரோயின் மற்ற ஃப்ரெண்ட்ஸ்லாம் விளாண்டு இருக்கும்போது நம்ம ஹீரோட நடிக்கிற அந்த ஆக்டர் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான்ல, அவன் பாத்தீங்கன்னா இவங்க இருக்க அந்த பீச்சுக்கு வரான். ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோயின் தான் பாக்குறா, பார்த்தோன்னே அவளுக்கு செம எந்து ஆயிடுது. தல நீங்களா இங்க வந்திருக்குது, என் கண்ணை என்னாலே நம்ப முடியலையே தல, நான் உங்க எவ்வளவு பெரிய விசிறி தெரியுமா, உங்களோட டிராமா ஒண்ணு கூட விடாம நான் பாத்துருவேன், ஐயோ என் கையும் ஒல்ல காலும் ஒல்ல, என்ன தல இந்த பக்கம் அப்படின்னு கேட்கும்போது ஓ அதுவாமா, அது நான் இங்க ஒரு vlog ஒன்று ஷூட் பண்ணலான்னு வந்தேன், நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு போது நான் சும்மா இங்க ஃப்ரெண்ட்ஸுங்களோட என்ஜாய் பண்ணலான்னு வந்தேன், நாங்க இங்க விளையாண்டுட்டு இருக்கோம், அங்க சில பேர் வேலை பார்த்துட்டு இருக்காங்க, வேணா வாங்கல அங்க போயிட்டு ஒரு எட்டு பார்த்துட்டு வரலாம், அங்க லின்னு ஒருத்தன் இருக்கான், உங்களுக்கு ஒரு வேலை அவனை தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்ல நம்ம ஃப்ரெண்டும் என்னது லின் அங்கதான் இருக்கானா, சரி வாமா போயிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ரெண்டு பேருமே வந்து நம்ம ஹீரோ இருக்க அந்த இடத்துக்கு போக நம்ம ஹீரோவா இங்க இந்த ஆயிஸ்டர்னு சொல்லிட்டு ஒன்னு பார்த்திருப்பீங்கல்ல, ஏதோ சிப்பி மாதிரி இருக்கும், அதுக்குள்ள ஏதோ ஜெல்லி மாதிரி இருக்கும்ல, மிஸ்டர் பீன் பார்த்தவங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும், ஏன்னா ஃபர்ஸ்ட் நான் இந்த ஃபுட்டை அதில் தான் பார்த்தேன். இப்போ நம்ம ஹீரோ வந்து அந்த ஆயிஸ்டர்ன்றதை எடுக்கிறதுக்கு தான் அங்க பக்கத்தில் உள்ளவங்களுக்குலாம் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான், அதாவது காசுக்காக வேலை பார்த்துட்டு இருக்கான். இப்போ நம்ம ஃப்ரெண்டை பார்த்ததுமே அவ்வளவுதான், ஐயோ இந்த நிலைமையில அவன் என்ன பார்க்கணும் டேவிட் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கடுப்பாயிட்டு இருக்க நம்ம ஃப்ரெண்டா அப்படியே ஒரு போஸ்ட் கொடுமாமே இதான் நாளைக்கு ட்ரெண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வளைச்சு போட்டோ எடுத்துட்டு இருக்கான். அதுக்கப்புறமா இங்க நம்ம ஹீரோ அந்த ஃப்ரெண்டு கிட்ட தலை நீங்க இங்க இருங்க, உங்களுக்கு நான் சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வேகமா ஓடி போயிட்டு இப்போ அவ எடுத்து வச்சிருந்த அந்த ஆயிஸ்டர் எல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்து நம்ம ஆக்டர் ஃப்ரெண்ட் கிட்ட கொடுக்குறா. நம்ம ஆளு சாப்பிட நம்ம ஹீரோயின் அப்படியே அவ கையால எடுத்து கொடுக்குறா. நம்ம ஹீரோக்கு இதை பார்த்தோன்னே செம ஜலஸ் ஆகுது. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஹீரோக்கு ஹீரோயின் இந்த மாதிரி பண்ணும்போது ஜலஸே ஆகுது. இதை வந்து நம்ம ஆக்டர் ஃப்ரெண்டும் நோட் பண்ணிடுறான். நம்ம டாவா அப்படின்னு கேட்க நம்ம ஹீரோவா டேய் இப்போ நீ சாப்பிட்டு தானே இருக்க, பேசாம உன் வேலையை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அவனை ஆஃப் பண்ண இங்க நம்ம ஹீரோயின் வந்து அதை பெருசா கண்டுக்கல, அவனுங்க பேசிட்டு இருக்கலாம், அவன் நம்ம ஆக்டர் மேலேயே தான் குறியா இருக்கா. அதுக்கப்புறமா சாப்பிட்டு முடிச்சதுமே சரி வாங்க வேற எங்கேயாச்சும் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையோடய நம்ம ஆக்டரை கூட்டு போயிடறா. நம்ம ஹீரோக்கு வந்து செம கடுப்பாகுது. உடனே இப்போ வேகமா அவங்க பின்னாடியே வந்து நம்ம ஆக்டர் ஃப்ரெண்டு கிட்ட டேய் உனக்கு லாக் தானே வேணும், வா நான் எடுத்துறேன், சூஷியா அந்த கேமராலாம் என்கிட்ட கொடு, இவனை வச்சு எப்படி லாக் எடுக்கணும்னு எனக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து ஆக்டரை பிடிச்சி தள்ளி விட்டு அங்கேருந்து எடுத்துட்டு போயிட நம்ம ஹீரோனுக்கு ஒண்ணுமே புரியல, ஏன் இப்படி இந்த மாதிரி நடந்துக்கிறான் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களும் வந்து என்னன்னு தெரியலையே அப்படின்னு மாதிரி பார்த்துட்டு இருக்கானுங்க. அதுக்கப்புறமா இந்த சைடு நம்ம ஹீரோ அவனோட ஃப்ரெண்டும் கடல்ல வந்து விளாண்டு அப்படியே அதை விளாக் எடுத்துட்டு இருக்கும்போது சடனா அந்த ஆக்டர் ஃப்ரெண்ட் வந்து டேய் நின் என் காலில் ஏதோ கொட்டிருச்சுன்னு நினைக்கிறேன்டா, அநேகமா அது ஜெல்லி ஃபிஷ்ஷா தான் இருக்கணும் அப்படின்னு போது நம்ம ஹீரோ என்னது அப்படின்னு சொல்லி அவனும் பார்க்க வர அவன் காலையே அதே ஜெல்லி ஃபிஷ் கொட்டிடுது. அவ்வளவுதான் இப்போ ரெண்டு பேருமே அந்த இடத்துல நின்று கத்த நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களாம் இப்போ வேகமா ஓடி வந்து அவங்கள கரை கூட்டு வந்து என்னன்னு பார்க்கும்போது தான் நம்ம ஹீரோயினும் ஆமா இவங்க சொன்ன மாதிரியே இவங்களை அந்த ஜெல்லி ஃபிஷ் தான் கொட்டி இருக்குது, இது ரொம்ப ரொம்ப ஆபத்தானது, இதுக்கு இருக்க ஒரே ஒரு வைத்தியம் இப்ப அர்ஜென்ட்டா யாரோட சுச்சு வாச்சும் வேணும், யாராவது உடனே சுச்சு டொனேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம ரெண்டு ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்கானுங்களா வாங்க ஃபேங்க இவனுங்களா என்னது சுச்சுவா என்கிட்ட ஸ்டாக் இல்லமா அப்படின்னு போய் நம்ம வாங்க சொல்ல நம்ம ஃபேங்கா ஏன் டீ ஸ்டாக் கம்மியா தான் இருக்குது அப்படின்றான். ஹீரோயினா டேய் உசுறு போற நேரத்துல உனக்கு சுச்சுவாடா முக்கியம், ஒழுங்காவும் சுச்சுவை கொடுத்து இவங்க ரெண்டு பேரையும் காப்பாத்து அப்படின்னு சொல்ல அதுக்கப்புறமா நம்ம ஃபேங்கும் ஒத்துக்கிறான். அவ்வளவுதான் இப்போ எல்லாரும் நம்ம ஹீரோவையும் அந்த ஆக்டர் ஃப்ரெண்டையும் பிடிக்க வச்சு நம்ம ஃபேங்க வச்சு அவங்க காலில் சுச்சு போக வச்சிடறாங்க. நம்ம ஃபேங்கா இதை முடிச்சதுக்கு அப்புறமா ஏதோ ஒரு பெரிய விஷயத்தை அந்த மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குறான் பாருங்க. ஆனா எப்படியோ ஒரு வழியா நம்ம ஹீரோவையும் அந்த ஆக்டர் ஃப்ரெண்டையும் சேவ் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறமா இங்க நம்ம ஃபேங் வந்து தனியா உட்காந்துருக்கான். நம்ம ஜிஞ்சின் ஒரு வாட்டர் பாட்டில் கொண்டாந்து கொடுத்து இந்தாப்பா ஃபேங்கு உன்னை ஹைட்ரேட் பண்ணிக்கோ அப்படின்றா. இவன் ஒரு மாதிரி ஷையா ஃபீல் பண்றான், ஆக்வர்டா ஃபீல் பண்றான். என்ன வச்சு காமெடி பண்றியா அப்படின்னு போது டேய் இல்லடா காமெடி இருக்குது, அதை விட நீ இந்த மாதிரி வெக்கப்படுற பத்தியா அதுதான் ரொம்ப கியூட்டா இருக்குது, நீ இன்னைக்கு பண்ணிருக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா, இல்ல காமெடி பண்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது, ரெண்டு பேரோட உயிரை நீ காப்பாத்திருக்க அப்படின்னு சொல்லி நம்ம ஜிஞ்சின் அவனுக்கு அப்படியே தலையெல்லாம் தடைய கொடுத்துட்டு இருக்க. நம்ம ஃபேங்குக்கா அவன் என்ன கியூட் நான் சொன்னா எனக்கு தண்ணி பாட்டெல்லாம் கொண்டாந்து
கொடுத்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு உள்ளுக்குள்ள ஒரே பட்டர்ஃப்ளைஸா இருக்குது. அப்படின்னா இங்க நம்ம ஆளுக்கு வந்து ஜின்ஜின் மேல ஒரு கண்ணுன்னு நினைக்கிறேன். அதே டைம்ல இப்ப இங்க நம்ம ஹீரோவையும் அந்த ஆக்டர் ஃப்ரெண்டையும் காட்டினா நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ரொம்ப நேரமா ஹீரோயின் அங்க கடலோரமா விளையாண்டு இருக்கதே பார்த்துட்டு இருக்கான். நம்ம ஆக்டர் ஃப்ரெண்ட் இப்ப ஹீரோயிட்ட ஸ்ட்ரெயிட்டாவே கேட்டுறான், என்ன மச்சான் ஹீரோயின் மேல உனக்கு ஒரு கண்ணு இருக்குது போல இருக்கு, என்ன லவ்வா அப்படின்னு கேட்க நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் இல்லையே அப்படிலாம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்ல, டே நிறுத்துறா என்கிட்டயே வா, எனக்கு எல்லாம் தெரியும், நான் ஒவ்வொரு டைமும் ஹீரோயின் கூட க்ளோஸா இருக்கும்போது நீ எவ்வளவு ஜெலஸ் ஆனன்னு நான் தான் பார்த்தனே, அதுக்காக தான் நான் ஹீரோயின் கூட ஒன்னாவே இருந்தேன் அப்படின்னு சொல்ல, டேய் அப்ப வேணும்னே தான் பண்ணியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்டோன்னே, ஆமா உனக்கே தெரியும் நீ ஹீரோயினை லவ் பண்றேன்னு, ஆனா நீ ஏன் உன்னை ஏமாத்திட்டு இருக்க, உனக்கு உண்மை என்னன்னு தெரிய வைக்கணுங்கிறதுக்காக தான் நான் அப்படி பண்ண அப்படின்னு மாதிரி சொல்லிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோயினா இப்ப வேகமா ஓடி வந்து கைஸ் வாங்க வான வேடிக்கை எல்லாம் பார்க்கலாம், செம சீனுக்கு இன்னைக்கு அப்படின்னு சொல்லி இப்ப 2 பேரையும் கூட்டு போக எல்லாரும் ஃபயர் ஒர்க்ஸ் எல்லாம் பார்த்து பூத்திரி எல்லாம் கொளுத்தி செம ஜாலியா இருக்காங்க. இந்த டைம்ல தான் நம்ம ஹீரோக்கும் ஃபீல் ஆகுது அவனுக்கு ஹீரோயின் மேல ஒரு ஃபீலிங் இருக்குதுன்னு. நம்ம ஹீரோயின் அங்க வான வேடிக்கை எல்லாம் பார்த்துட்டு இருக்க, இங்க நம்ம ஹீரோவா ஹீரோயினே தான் பார்த்துட்டு இருக்கான். அதுக்கப்புறமா இன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோயின் அந்த ஆக்டர் ஃப்ரெண்டை இவளோட வீட்டுக்கே கூட்டு வந்துடுறா. இங்க வந்து பார்த்தா நம்ம அங்கிளும் இந்த ஆக்டர் ஃப்ரெண்டோட ஃபேன் போல இருக்குது. தம்பி நான் உன்னோட பெரிய ஃபேனுப்பா, நீ நடிச்ச எல்லா டிராமாவையும் நானும் பார்த்துருக்கிறேன், செம ஆக்டிங் பா, வந்து இவ்வளவு பெரிய ஒரு ஆள் இங்க வந்திருக்குன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குதுப்பா. இன்னைக்கு இங்க நீ வரேன்னு தெரிஞ்சதுமே நீ தங்கத்துக்காக நான் ஒரு ரூம் உனக்கு சூப்பரா ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இன்னைக்கு நீ அங்க தான்ப்பா தங்குற. ஷூஷாவ் இவங்க போனதுக்கு அப்புறமா அந்த ரூமை நம்ம லின்னு கொடுத்துடலாம், நீ பழைய மாதிரி ஓ ரூம்க்கே ஷிஃப்ட் ஆயிக்கோ, ஏன்னா நீ ரொம்ப நாளா அந்த ஸ்டோரேஜ் ரூம்ல தான் இருக்கிற, அதனாலதான் இப்படி ஒரு ஏற்பாடு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினா இந்த ஆக்டர் ஃப்ரெண்டுக்காக நம்ம அங்கிள் ரெடி பண்ணி வச்சிருந்த அந்த ரூம் அப்படியே குடுகுடுன்னு ஓடி போயிட்டு பார்த்துட்டு வந்துட்டு சடனா நம்ம ஹீரோயிட்ட அப்படியே ரொம்ப நைஸா பேசுறா. என்னமோ தெரியல லின்னு, இன்னைக்கு நீ பார்க்கறதுக்கு ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கிற, எந்த அளவுக்கு நீ ஹேண்ட்ஸமா இருக்கியோ அந்த அளவுக்கு உனக்குள்ள அந்த பெருந்தன்மையும் இருக்கும்னு நினைக்கிறேன், அதனால எனக்கு உன்னோட அந்த புது ரூமை கொடுக்குறியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம லின்னா ஒரு மாதிரி பாக்குறான், எபா அந்த ரூம் எனக்கு கொடுப்பா, நீ பார்க்கறதுக்கு ரொம்ப கியூட்டா இருக்க, ஹேண்ட்ஸமா இருக்க, அழகா இருக்க, சும்மா டாப் டக்கரா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ வரி வரியா புகழ்ந்துட்டே போயிட்டு இருக்க. ஐயோ சரி எடுத்துக்கமா தாயே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின்ட்ட அந்த ரூமை கொடுத்துறான். இப்ப எல்லாரும் பேசிக்கிட்டே சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம ஆக்டர் ஃப்ரெண்ட் ஹீரோனோட அங்கிள்கிட்ட, சார் உங்க வைஃபை பாஸ்வேர்ட் கொஞ்சம் சொல்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம அங்கிளா, இருபா இது உனக்கு சும்மா சொன்னா புரியாது, இதை வேற விதமா தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அடுத்து என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினையும் கூப்பிட்டுட்டு இப்போ ஒரு டான்ஸ் ஒன்று ஆடுறாரு பாருங்க. இப்போ ஒரு ரைம்ஸை பாடிட்டே 3 திங்களும் வந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்குதுங்க. என்ன பண்ணுங்க இதுங்க, குடும்பமே லூசு குடும்பமா இருக்கும் போல இருக்குது அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது இப்போ அந்த ரைம்ஸ் எல்லாம் பாடி முடிச்சதுக்கு அப்புறமா தான் நம்ம அங்கிள் இந்த ரைம்ஸ்ல வர எல்லா வார்த்தையோட எடுத்து தான்ப்பா பாஸ்வேர்டு அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஆக்டர் ஃப்ரெண்டா எனக்கு வைஃபே வேணாண்டா அப்படின்ற மாதிரி போயிடறான். அதுக்கப்புறமா அடுத்த நாள் ஆனோடனே நம்ம ஆக்டர் ஃப்ரெண்ட் வந்து கிளம்பிட்டான். கிளம்புறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோயினுக்கு செலபிள கிஃப்ட்னு சொல்லிட்டு அவனோட நிறைய ஸ்டிக்கரு, அவனோட போட்டோ போட்ட திங்ஸ், அப்புறம் அவனோட உருவம் இருக்க ஒரு போர்டு ஒன்று இருக்கும், அதெல்லாம் நம்ம ஹீரோயின்ட்ட கொடுக்க நம்ம ஹீரோயினா ரொம்ப தேங்க்ஸ் சார், ஒரு ஃபேனா நான் ரொம்ப பெருமையா ஃபீல் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொன்னவ. சரி ஆனா எதுக்கு இப்ப நீங்க ஹீரோயிட்ட சொல்லாமலே கிளம்புறீங்கன்னு போது, ஓ அதுவா, அது நான் வந்துட்டு ஒரு விஷயம் ஒன்று தனியாக சொல்லணும்னு நினச்சேன், அதனால தான் நான் வந்துட்டு எதுவும் சொல்லவும் இல்லை, அவனை நான் இங்கே கூப்பிடவும் இல்லை. ஹீரோ எதனால இந்த கிராமத்தில் வந்து இருக்கான்னு நீ நினைக்கிறேன்? அவங்க சிட்டியில் பண்ண பிரச்சனைனால தான் இங்கே வந்திருக்கான்னு நீ நினைக்கிறியா? கிடையவே கிடையாது. ஹீரோக்கே ஒரு பிரச்சனை ஒன்று இருக்கு. ஹீரோ இந்த கிராமத்துக்கு வந்ததுக்கான காரணமே அவனோட டிப்ரெஷனால தான். அதனால தான் எங்கள் ஏஜென்சியும் ஹீரோ விட்டுட்டாங்க. நானும் இங்கே வந்து ஹீரோ வந்து பழைய மாதிரியே தான் இருப்பான்னு நினச்சேன், ஆனால் இங்கே வந்ததுக்கு அப்புறமா ஹீரோ நிறையா மாறி இருக்கான், இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கான், அவனை அதே மாதிரியே பார்த்துக்குமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் போயிட. இப்போ அவன் போனதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோயினும், ஓ ஹீரோக்கு அப்படின்னா டிப்ரெஷன் இருக்குதா, அதனால தான் அவன் எப்பயுமே ஒரு மாதிரி சிடுசிடுனே நடந்துக்கிறானா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் நினைச்சிட்டு இருக்க. அதே டைம்ல நம்ம ஹீரோ வந்து இந்த பீச்சில் ஆயிஸ்டெல்லாம் உடிச்சிட்டு இருந்திருப்பான்ல நேற்று, அதை கூட இந்த ஆக்டர் ஃப்ரெண்ட் வீடியோ எடுத்திருப்பானே, அதை அவன் ஆன்லைனில் போட்டு விட்டுறான். அவ்வளோதான், இப்போ அந்த வீடியோ செம ட்ரெண்ட் ஆயிடுது. இப்போ அதை பார்த்துட்டு உடனே நம்ம ஹீரோட மேனேஜர்லாம் ஹீரோ கால் பண்ணி, என்னப்பா லின்னு செம ஃபேமஸ் ஆகிட்டு இருக்க போலுக்குது, இங்கே பாரு இதான் உனக்கு கிடைச்ச ஒரு அரிய வாய்ப்பு, போனா வராது போது போனால் கிடைக்காது, அதனால இந்த சான்ஸை யூஸ் பண்ணிட்டு நீ திரும்ப சிட்டிக்கு வந்து ஒரு மாரண மாசான கம்பேக் கொடுக்குற வழியை பாரு அப்படின் போது நம்ம ஹீரோவும் சரி இதை பற்றி நான் கொஞ்சம் யோசிச்சுட்டு சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். அதுக்கப்புறமா இங்கே நம்ம ஹீரோயினை வீட்டில் காட்டினா அவளுக்கு நம்ம ஹீரோக்கு டிப்ரெஷன் இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு கம்ப்யூட்டருக்கு முன்னாடி உட்காந்துக்கிட்டு டிப்ரெஷனை பற்றியே தான் சர்ச் பண்ணி பார்த்துட்டு இருக்கா, ஏதாச்சும் அதை பற்றி இன்ஃபர்மேஷன் கிடைக்குதான்னு சொல்லிட்டு. அப்போ தான் அவளுக்கு ஒரு திடுக்கிடும் தகவல் ஒன்று தெரிய வருது, இந்த மாதிரி டிப்ரெஷன் இருக்கவங்களுக்குலாம் சூசைடல் தாட்ஸ் அதிகமாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோதான், இதை பார்த்தோன்னே இவ செமையாக பயந்துடுறா. அப்படின்னா ஹீரோ கொஞ்சம் லூஸில் விட்டா அவன் ஏதாச்சும் தப்பான முடிவு எடுத்துக்குவானா, ஆனால் அதுக்கு முன்னாடி ஹீரோக்கு எந்த அளவுக்கு டிப்ரெஷன் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோ வீட்டுக்கு வந்த உடனே அவனை வெயிட்லாம் எடுத்து பார்க்குறா. ஏய் இன்னும் உனக்கு வெயிட் குறைஞ்சிச்சு தானே அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் எப்படி உனக்கு தெரியும், இதுக்கு மொதல் காரணம் என்னன்னு தெரியுமா, எனக்கு வச்சிருந்த சாப்பாடு எல்லாத்தையும் நீ எடுத்து சாப்பிட்டா எனக்கு எப்படி வெயிட் அப்படியே இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அவன் வந்து இதை பெருசா எடுத்துக்காம போயிட்டான். ஆனா இது நம்ம ஹீரோயினோட மொபைல நோட் பண்ணிக்கிறா, டிப்ரெஷனின் முதல் அறிகுறி வெயிட் குறையிறது அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறமா 3 பேர் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ சுத்தி முத்தி பாக்குறான், பார்த்தா எல்லா இடத்துலயும் நம்ம ஹீரோயின் இந்த ஆக்டர் ஃப்ரெண்டோட ஸ்டிக்கர் தான் ஒட்டி வச்சிருக்கா. பத்தாவதுக்கு அவன் கொடுத்துட்டு போயிருப்பான்ல அவனோட உருவப்படம் ஒண்ணு, அதையும் பக்கத்துலயே வச்சிருக்கா. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ செம காண்டாகிறான், ஏமா எல்லா இடத்துலயும் இவன் போட்டோ ஒட்டி வச்சிருக்கிற, பத்தாவதுக்கு பின்னாடி இந்த உருவப்படம் வேற அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயினா எனக்கு இது பிடிச்சிருக்கு வச்சிருக்கேன் அதனால என்ன அப்படின்னு நம்ம ஹீரோ
எனக்கு சாப்பிடுற மூடே இப்ப போயிடுச்சு, இவனை பார்த்தாலே எனக்கு சாப்பிட தோண மாட்டேது அப்படின்றான். இப்படி சொல்லிட்டு அவங்க இருந்து போயிட நம்ம ஹீரோயின் உடனே இதையும் நோட் பண்ணிக்கிறா, அதிகப்படியான கோபம் மற்றும் பசியின்மை அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணிக்க. அதுக்கப்புறமா லாஸ்ட் டைம் நம்ம ஹீரோ பார்த்துட்டு ஒரு ஆயா ஒருத்தவங்க நீ பாக்கிறதுக்கு என்னோட புருஷ மாதிரியே இருக்கப்பா அப்படின்னு சொல்லியிருப்பாங்கல்ல, அவங்க இருந்துட்டு மறுபடியும் நம்ம ஹீரோயிட்ட வந்து எபா நீ பாக்கிறதுக்கு என்னோட பேர மாதிரியே இருக்கப்பா, அவனுக்காக நான் ஒரு சைக்கிள் ஒன்று வாங்கி கொடுத்துருந்தேன், ஆனா அவன் இப்போ ஊர்ல இல்ல, அதனால இந்த சைக்கிளை நீயே வச்சுக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கட்டாயப்படுத்தி ஒரு பிங்க் கலர் சைக்கிள் ஒன்று ஹீரோயிட்ட கொடுத்துட்டு போயிடுறாங்க. நம்ம ஹீரோயினா போன டைம் புருஷன் இந்த டைம் பேர்னா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்க. இங்க நம்ம ஹீரோ தான் நான் என்ன ஆனாலும் சரி உருண்டுகிட்டே ஸ்கூலுக்கு போனாலும் சரி இந்த சைக்கிள்ல மட்டும் நான் ஸ்கூலுக்கு போகவே மாட்டேன்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ ஹீரோயினை பார்த்து சரி ஷூஷாவ் நம்ம 2 பேரும் சைக்கிளை ஸ்வாப் பண்ணிக்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்டோன்னே சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் இப்போ அவளோட சைக்கிளை எடுத்துட்டு வந்தா நம்ம ஹீரோயின் அவ சைக்கிள் ஃபுல்லா இந்த ஆக்டர் ஃப்ரெண்டோட ஸ்டிக்கராகவே தான் ஒட்டி வச்சிருக்கா. இப்போ அதை நம்ம ஹீரோ பார்க்குறான், பார்த்த அடுத்த செகண்டே அதுக்கு இந்த பிங்க் கலர் சைக்கிளே போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த சைக்கிளை எடுத்துட்டு ஸ்கூலுக்கு வந்துடுறான். அங்க வந்தா பசங்க எல்லாருமே நம்ம ஹீரோ பார்த்துட்டு கலாய்க்கிறானுங்க, என்ன மச்சி சைக்கிள் சூப்பரா இருக்குது எங்க வாங்கின அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு நம்ம ஹீரோ கலாய்க்க. அதுக்கப்புறமா கிளாஸுக்கு வந்தா நம்ம ஹீரோ தான் ஒரு வீடியோக்கு அப்புறமா கொஞ்சம் ட்ரெண்ட் ஆயிட்டான்ல, அதனால இப்போ கிளாஸுக்கு வந்தோடனே நம்ம ஹீரோட டெஸ்க் ஃபுல்லா ஒரே கிஃப்டா இருக்குது, பசங்கள்ட்டே தான் வந்திருக்கும் எல்லாம் பொண்ணுங்கள்ட்டே தான் வந்திருக்கு. இப்போ நம்ம ஹீரோ வந்து பார்த்துட்டு எல்லா கிஃப்ட்டையுமே பின்னாடி இருக்க அவனோட ஃப்ரெண்ட்ஸுங்க ஹீரோயின்ட்டு எல்லாத்தையும் பிரிச்சு கொடுத்துறான், நீங்களே வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு. இதையும் நம்ம ஹீரோயின் நோட் பண்ணிக்கிறா, இவனுக்கு வந்து எதுவுமே பிடிக்கல போல இருக்கு அப்படின்ட்டு. ஆக்சுவலா இப்போ நம்ம ஹீரோயின் வந்து எந்த அளவுக்கு ஒருத்தவங்களுக்கு டிப்ரெஷன் இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிக்கிற மாதிரியான ஒரு டெஸ்ட் ஒன்று தான் பண்ணிட்டு இருக்கா. கடைசியா இப்போ இந்த விஷயத்தையும் வந்து நம்ம ஹீரோயில டிக் பண்ண இப்போ டெஸ்ட் ரிசல்ட் வருது பாருங்க, நம்ம ஹீரோக்கு வந்து மாடரேட்டான அளவுக்கு டிப்ரெஷன் இருக்குதுன்னு சொல்லிட்டு. அவ்வளவுதான் இப்போ இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் உடனே அங்கிள் கால் பண்ணி எல்லா விஷயத்தையுமே அவர்கிட்ட சொல்ல, அவரா மா நானும் அந்த டெஸ்ட் எடுத்து பார்த்தமா அதில் எனக்கும் டிப்ரெஷன் இருக்குதுன்னு காமிக்குதுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது சரி அங்கிள் ஃபோனை வாங்கி அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ வந்து அங்கிளை பற்றி கண்டுக்காம ஃபோனை வச்சிடறா. ஆனால் அதே டைம்ல நம்ம அங்கிள் கிட்ட அந்த ஒரு ஆயா ஒருத்தவங்க இருந்தாங்கல்ல, அவங்க வந்து அந்த ஊரோட மேட்ச் மேக்கர் போல. இப்போ அவங்க நம்ம அங்கிள்கிட்ட வந்து டீச்சரோட ஃபோட்டோவை காமிச்சு எப்பா இவனுக்கு பெர்ஃபெக்டான மேட்ச்ப்பா 2 பேருக்கும் ஜோடி பொருத்தம் பக்காவா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதே டைம்ல இன்னொரு சைட்ல நம்ம டீச்சர் கிட்டே வந்து அங்கிளோட ஃபோட்டோவை காமிச்சு அப்படியே பிட்டு பிட்டா போட்டுட்டு இருக்க. அவங்க வந்து ஹீரோயினோட அங்கிள் தான் இப்போ அவங்க காமிச்சிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி தெரிஞ்சோடனே இல்ல எல்லாம் செட் ஆகுது அப்படின்ற மாதிரி போயிடுறாங்க. அதே மாதிரி இங்க நம்ம அங்கிளும் ஏயா உனக்கே இது நியாயமா இருக்குதா, இவங்களை பாரு பார்க்கறதுக்கு தேவதை மாதிரி இருக்காங்க, என்ன பாரு நான் தேவாங்க மாதிரி இருக்கிறேன், எங்க 2 பேருக்கு இடையில ராக்கெட் விட்டா கூட எட்டாது, இதெல்லாம் செட் ஆகாதாயா அப்படின்னு போது அப்படிலாம் கிடையாது, உங்க 2 பேருக்கும் ஜோடி பொருத்தம் சும்மா பக்காவா இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினோட அங்கிள் அவங்க கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்க. இப்போ இங்க மறுபடியும் ஸ்கூல்ல காட்டினா ஹீரோ எங்க போயிட்டான் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் அவனை தேடிட்டு வந்துட்டு இருக்க. இப்போ ஃப்ரெண்ட்ஸுங்கள்ட்ட வந்து ஹீரோ நீங்க யாராச்சும் பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவனுங்க அந்த நிக்கிறான் பாரு அப்படின்னு சொல்லி காட்டுறானுங்க. பார்த்தா நம்ம ஹீரோ அந்த ஸ்கூலுக்கு மேல நின்று இருக்கான். நம்ம ஹீரோயின் அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது இப்பதான் நம்ம வாங்க சொல்றான், ஒருவேளை ஹீரோ அங்கிருந்து கீழே விழுந்தா என்ன ஆகுது அப்படின்ற மாதிரி யதார்த்தமா சொல்றான் பாருங்க. இப்போ அந்த வார்த்தையை கேட்டதுமே நம்ம ஹீரோயினுக்கு அப்படியே நிறைய விஷயம் ஃபிளாஷ் ஆகுது. அவ்வளவுதான் இப்போ நம்ம ஹீரோயினுக்கு செமையா பதற ஆரம்பிக்குது, அச்சச்சோ அவனுக்கு வேற டிப்ரெஷன் இருக்குது, ஏதாவது தப்பான முடிவு எடுத்துட போறான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வேகமா ஓடுறா ஹீரோவை காப்பாத்துறதுக்காக. இப்போ அப்படியே வேகமா நம்ம ஹீரோ இருக்க இடத்துக்கு ஓடி வந்து இல்ல நான் இருக்க வரைக்கும் உன்னை சாக விட மாட்டேன் அப்படின்ட்டு இப்போ ஓடி வந்து நம்ம ஹீரோ நின்றுட்டு இருந்தவனை பிடிச்சி தள்ளி விட்டு இப்போ 2 பேருமே பொதாலி கீழே விழுவுறாங்க. நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல, ஏண்டி நான் சும்மா தாண்டி இங்க பார்த்துட்டு நின்றுட்டு இருந்தேன், என்ன ஏண்டி பிடிச்சி கீழே தள்ளி விட்ட அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயினும் அப்ப நீங்க சூசைட் பண்றதுக்காக வரலையான்னு கேட்கும்போது அது சூசைடா நான் எதுக்குமா சூசைட் பண்றேன் உனக்கு என்ன லூசா அப்படின்ற மாதிரி கேட்டோன்னு தான் ஓ அப்ப நிஜமாவே சும்மா தான் பார்த்துட்டு இருந்தானா நம்ம தான் அவசரப்பட்டோமா அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் வந்து என்னென்னமோ சொல்லி மறுப்பிட்டு அங்கேருந்து போயிட. அதுக்கப்புறமா தான் இங்க நம்ம ஹீரோ பார்க்கணும், பார்த்தா நம்ம ஹீரோட போன் கீழே வந்து கிடக்குது. அதை இப்போ எடுத்து பார்த்தோன்னா தான் நம்ம ஹீரோக்கு தெரியுது நம்ம ஹீரோக்கு டிப்ரெஷன் இருக்கான்னு சொல்லி டெஸ்ட் எல்லாம் பண்ணி பார்த்துருப்பால. அதை பார்த்துட்டு சந்தேகமே இல்லை இவன் லூசு தான் அப்படின்ற மாதிரி அவன் சிரிச்சிட்டு இருக்கான். ஆனா இந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறமா நம்ம ஹீரோ விடவே இல்லையே, நம்ம ஹீரோ ப்ரொடெக்ட் பண்றாலாமா, நம்ம ஹீரோ எல்லுனா இவன் என்னையா நிக்கிறா, அங்கிட்டு இங்கிட்டு நம்ம ஹீரோ நவரே விட மாட்டா, நம்ம ஹீரோக்கு தான் பண்றதெல்லாம் ஏற்கனவே தெரியும்ல, அதனால அவன் வேணும்னே இப்ப நம்ம ஹீரோயின்ட்ட ஷூஷா எனக்கு ரொம்ப பசிக்கிற மாதிரி இருக்குது, அதனால எனக்கு இப்ப சாப்பிடுறதுக்கு ரோஸ்டட் சிக்கனும் ஆட்டுக்கால் பாயாவும் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி கேட்டோன்னே இதோ ஒரு நிமிஷம் வந்துடுறேன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் வேகமா கோழியை பிடிக்கிறதுக்காக போயிட்டா. ஆனா இப்ப திரும்ப கையில ஒரு கோழியோட வந்து பார்த்தா நம்ம ஹீரோவை காணோம். அங்கிள் எங்க ஹீரோ அப்படின்னு கேட்டா அவன் இப்பதாம மேல போனான் அப்படின்றாரு. அவ்வளவுதான் இவளுக்கு மறுபடியும் பக்குன்னு ஆயிடுது. இவ அப்படியே வேகமா ஓடி போயிட்டு மாடியில பார்த்தா நம்ம ஹீரோ வந்து அங்க எட்ஜில் உட்காந்துக்கிட்டு இப்ப ஹீரோயின் வந்த உடனே ஒரு மாதிரி கண்ணு கலங்கிட்டு எனக்கு வாழ்றதுக்கே பிடிக்கல, எனக்கு நீங்க யாருமே இல்ல, என்னை எல்லாருமே வெறுக்கிறாங்க, என்ன இந்த உலகமே வெறுக்குது, இப்ப மட்டும் நான் இங்க கீழே விட்டேனா எல்லாமே முடிஞ்சிடும்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினா பதறா, டே எதுவும் அவசரப்பட்டு தப்பான முடிவுலாம் எடுத்துறாரா, உனக்கு யாரும் இல்லைன்னு சொன்னது, உனக்கு நான் இருக்கேன், நம்மளோட ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருமே இருக்காங்க, உனக்கு என்ன வேணும்னு சொல்லி எல்லாத்தையுமே நான் பண்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோவும் ஓ நான் கேட்குற எல்லாத்தையும் பண்றியா அப்படின்னா மொதல் விஷயம் நீ எல்லாத்துலயும் இந்த ஆக்டரோட போட்டோ ஒட்டி வச்சிருக்கீல்ல அதெல்லாம் எனக்கு பிடிக்கவே இல்லை, அதை முதல்ல எடு, அவனை பார்த்தாலே எனக்கு எப்பயுமே அவனுக்கு எல்லாம் கிடைச்ச மாதிரியும் நான் எல்லாத்தையும் இழந்த மாதிரியும் எனக்கு ஃபீல் ஆகுது, அதனால எனக்கு இன்னும் தான் டிப்ரெஷன் ஆகுது அப்படின்ற மாதிரி சொன்னதுதான். உடனே நம்ம ஹீரோயினா சரி நீ எதுவும் கவலைப்படாத எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் சைக்கிள் ஒட்டி வச்சிருந்த ஸ்டிக்கர் வீட்டில் ஒட்டி இருந்தது, அப்புறம் அந்த ஆளோட அட்டன் சொல்லிட்டு எல்லாத்தையுமே தூக்கி கடாசிடுறா. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோவா
பரவாயில்ல பெர்ஃபார்மன்ஸ் கிளாஸ் போனது ஒர்த்து தான் அப்படின்ட்டு இவன் சிரிச்சிட்டு இருக்கான். ஆனா இங்க நம்ம ஹீரோயின் தான் இதுக்கப்புறமா விட்டுட்டு இருந்தா நிலம மோசமாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இவ வச்சு இந்த ராக்கெட் எடுத்து பறக்க விட்டு ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குலாம் சிக்னல் கொடுத்து வீட்டுக்கு வர வச்சு நான் இந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்ல ஃப்ரெண்ட்ஸுங்களும் சரி அப்படின்னா இன்னும் நம்ம எல்லாரும் ஒன்னாவே சேர்ந்து ஹீரோ ப்ரொடக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அடுத்த நாள்லேருந்து நம்ம ஹீரோவை ஸ்கூலுக்கு கூட்டு போறதுலேருந்து நம்ம ஹீரோ சுச்சு போற இடம் வரைக்கும் எல்லா இடத்துலையுமே நம்ம ஹீரோ பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு படாத பாடுபடுத்தி எடுக்கிறானுங்க. நைட்டு கூட நம்ம ஹீரோ பக்கத்துலேயே வந்து ஹீரோ பாத்துக்கிறதுக்காக 2 பேர் படுத்துக்கிறானுங்க. இந்த டைம்ல தான் நம்ம ஹீரோட மேனேஜர் ஹீரோக்கு மெசேஜ் பண்ணி எப்ப சிட்டி வர அப்படின்னு சொல்லி இவர் வேற படுத்துறாரு. இது ரெண்டுத்தையும் தாங்க முடியாம நம்ம ஹீரோ சரி செத்திய வெளில போயிட்டு ரிலாக்ஸ் ஆகிட்டு வரும் அப்படின்ட்டு இவன் வெளில வந்துடுறான். ஆனா இவன் வெளில போன அடுத்த செகண்ட் நம்ம ஹீரோயின் வந்து பார்த்துட்டு ஹீரோ ரூம்ல இல்லைன்னு டேய் எங்கடா அவனை போட்டு நீங்க என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி இப்ப எல்லாருமே நம்ம ஹீரோ தேட ஆரம்பிக்கிறாங்க. எங்கேயுமே நம்ம ஹீரோ காணோம். ஐயோ இவன் எங்க போனான்னு வர தெரியல. இப்ப என்ன பண்றது அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பதறிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினா என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு அப்படின்னு சொல்றா. இப்ப கட் பண்ணா நம்ம ஹீரோ வந்து இங்க நடந்து வந்துட்டு இருக்கான். ஆனா அங்க நம்ம ஹீரோயின் வில்லேஜ் ஜெட்டோட வீட்டுக்கு போயிட்டு அங்க உள்ள மைக் வழியா ஊர் மக்கள் எல்லாத்தையும் இப்ப பேசுறா. ஹீரோ காணோம், எல்லாரும் எப்படியாவது அவனை கண்டுபிடிச்சு கொடுங்க, அவனுக்கு வேற டிப்ரெஷன் இருக்கு, எதுவும் தப்பான முடிவுகளையும் எடுத்துக்க போறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கதறி கதறி பாட. அதே டைம்ல இங்க நடந்து வந்துட்டு இருக்க நம்ம ஹீரோவா ஏதோ சத்தம் கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹெட்செட் எடுத்துட்டு பார்த்தா இப்ப அமைதி ஆயிடுது. ஒருவேளை எதுவும் பிரம்மையா இருக்கும் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப மறுபடியும் ஹெட்செட் போட்டு திரும்பி பாக்குறான் பாருங்க. முன்னாடி பார்த்தா நம்ம ஃபேங்க அவனோட அண்ணனுங்களும் நின்று இருக்கானுங்க. அவனுக்கு நம்ம ஹீரோ பார்த்ததுமே புடிங்கடா அவனை அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு நம்ம ஹீரோ தோத்திட்டு வர. இப்ப திடீர்னு ஒருத்தவனுங்க அவனை தோத்திட்டு வரத பார்த்தா என்ன நினைப்பான், அவ்வளவுதான் இப்ப நம்மளும் பயந்து ஓட ஆரம்பிக்கிறான். ஆனா அவனுக்கு அவனை பிடிச்சிடறானுங்க. இப்ப அப்படியே குண்டு கட்டா தூக்கிட்டு போயிட்டு இருக்கானுங்க, வாயில துணி எல்லாம் வச்சு அடைச்சு. நம்ம ஹீரோ கதறான், டேய் உடுங்கடா என்ன உடுங்கடா எங்கடா கூட்டு போறீங்க அப்படின்னு சொல்லி கதறிட்டு இருக்கும்போது ஆனா இங்க பார்த்தா நம்ம ஹீரோயின் வீட்டுல அந்த ஊருக்காரங்க எல்லாருமே கூட்டிட்டாங்க. இப்ப அவனுங்களும் பிடிச்ச நம்ம ஹீரோ தூக்கிட்டு வந்து இப்ப ஊர் மக்கள் முன்னாடி வைக்க நம்ம சீஃப் பார்த்துட்டு வெல் டன் பாய்ஸ், நல்ல வேலை பார்த்திருக்கீங்க, இங்க உள்ள ஊர் மக்களுக்கும் நன்றி நன்றி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினா இங்க ஹீரோ பிடிச்சி கண்ணா அப்படிலாம் திட்டுறா. டேய் சொல்லாம கொள்ளாம எங்கடா போன, உன்னை நினைச்சு நாங்க இங்க எல்லாரும் எப்படி பயந்து போயிருக்கோம் தெரியுமா, என்னடா நான் பாட்டுக்கு பேசிட்டே இருக்கேன் நீ பேச மாட்டேன் அப்படின்ட்டு இப்ப நம்ம ஹீரோ வாயில வச்சு இந்த துணி எடுக்க இப்ப நம்ம ஹீரோ வாயில இருந்து பீப்பா வருது. நம்ம ஹீரோயினை பிடிச்சி கண்ணா அப்படிலாம் திட்டுறான். அவ்வளவுதான் இப்ப நம்ம ஹெட் பார்த்துட்டு ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சு போல இருக்குது அப்படின்ட்டு இப்ப ஊர் மக்கள் எல்லாத்தையும் சரி சரி எல்லாரும் வீட்டுக்கு போங்கப்பா நீ வாடா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியும் பிடிச்சி தாத்தாருன்னு எடுத்துட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறமா விஷயம் தெரிஞ்சுதான் நம்ம ஹீரோயின் வந்து இப்போ ஹீரோயிட்ட சாரி கேட்க நம்ம ஹீரோ வந்து அதுக்கெல்லாம் ஒன்றும் அவசியம் இல்லை, எப்படியும் நான் நாளைக்கு இங்கேருந்து கிளம்பிடுவேன், என்னை திரும்பவும் சிட்டிக்கே மேனேஜர் கூப்பிட்டாரு, அதனால நான் இங்கேருந்து கிளம்புனதுக்கு அப்புறமா உனக்கு எந்த தொந்தரவும் இருக்காது, ஒரு ரூமும் திரும்ப உனக்கே கிடைச்சிரும், அதுக்கப்புறம் நீ எப்பயும் போல ஜாலியாக இருக்கலாம், சரி சரி இப்போ நீ கிளம்பு எனக்கு தூக்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அவன் நம்ம ஹீரோயின் அனுப்பிச்சு விட்ற. ஆனால் இங்கே நம்ம ஹீரோயின் இப்போ ஜின்ஜின் கிட்ட வந்து ஏய் ஜின்ஜின் ஹீரோ நாளைக்கு இந்த ஊரை விட்டு கிளம்புறானா அப்படின்னு சொல்ல நம்ம ஜின்ஜினோ உனக்கு சந்தோஷம் தானம்மா, நல்ல விஷயம் தானே, ஹீரோ இங்கேருந்து போயிட்டா தான் உனக்கு எந்த தொல்லையும் இருக்காதேம்மா, அப்புறம் என்ன அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயின் ஆனால் ஒரு மாதிரி உண்மையே மூஞ்சி வச்சிட்டு இருக்கா. உடனே ஜின்ஜினோ ஏன் நீ ஹீரோ எதுவும் லவ் பண்றியா என்ன, அவன் மேலே இவ்வளோ அக்கறையா இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்டது தான் நம்ம ஹீரோயினா. என்னது நான் உன்னை லவ் பண்றேனா, அதுக்கு வாய்ப்பே கிடையாது, இம்பாசிபிள் அப்படின்ற மாதிரி வாயால சொல்றா. ஆனா உள்ளுக்குள்ள ஒரு மாதிரி கவலையா தான் இருக்கு ஹீரோ போறதை நினைச்சு. அதே மாதிரி நம்ம ஹீரோ மாடியில வந்து நின்று போலாமா வேணாமா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம அங்கிள் அங்க வராரு. என்னப்பா நாளைக்கு ஊரை விட்டு போறியாமே, ஷூஷா சொன்னா எனக்கு நல்லாவே தெரியுது இப்போ நீ என்ன யோசிச்சுட்டு இருப்பன்னு, ஆனா நான் என்ன சொல்லுவேன்னா உனக்கு பிடிச்சது நீ பண்ணுப்பா, நம்ம வாழ்றதே ஒரே ஒரு வாழ்க்கை தான், அதுலயும் நமக்கு பிடிச்ச மாதிரி வாழலனா பின்ன வேற யாரு வந்து வாழ போறா, அதனால உனக்கு பிடிச்ச பண்ணிட்டு நீ ஜாலியா இருப்பா, சரி டைம் ஆயிடுச்சு நான் இப்போ போயிட்டு தூங்குறேன்ப்பா, ரொம்ப நேரம் மேலே நிற்காத அப்புறம் ஜல்பு பிடிச்சிக்கும் சரியா அப்படின்ட்டு அவர் போயிட. இப்போ அவர் இந்த மாதிரி சொல்லிட்டு போனதுக்கு அப்புறமா தான் நம்ம ஹீரோக்கு வந்து ஏதோ ஒரு ஐடியா கிடைச்சது போல. உடனே இப்போ மேனேஜருக்கு டெக்ஸ்ட் பண்றான், நான் நல்லாவே யோசிச்சு பார்த்துட்டேன், எனக்கு என்னதான் இப்போதைக்கு ஃபேம் கிடைச்சிருந்தாலும் நான் திரும்பவும் பழைய மாதிரி சிட்டிக்கு வரப்போறது கிடையாது, எனக்கு நான் இப்போ எப்படி இருக்கணும் அதான் எனக்கு பிடிச்சிருக்கு, நான் இப்படியே தான் எப்பயுமே இருக்க விரும்புறேன் அப்படின்னு மாதிரி சொல்லிடுறான். அதே டைம்ல இப்போ இங்க கீழே வந்தால நம்ம அங்கிள் அவரை பார்க்கறதுக்கு நம்ம டீச்சர் வராங்க. அவங்கள பார்த்ததுதான் நம்மளும் மெர்சல் ஆயிராப்ல. ஆனா அவங்க அப்படியே கேஷ்லாம் வந்து அங்கிள் கிட்ட நான் இப்பதான் வீட்டுக்கு வந்த உடனே லின்ன பத்தி கேள்விப்பட்டேன், அவன் இப்போ எப்படி இருக்கான் அப்படின்னு கேட்கும்போது அவர் வந்து ஒரு மாதிரி மெய் மருந்து நம்ம டீச்சரே பார்த்துக்கிட்டு அவன் நல்லா தான் இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இவங்களும் ஓ நல்லது சரி அப்படின்னா நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி அவங்க நம்ம அங்கிளை பார்த்து சிரிச்சுக்கிட்டே பேசிட்டு போயிடுறாங்க. நம்ம அங்கிள் அவ்வளவுதான் போட்டோல பார்த்த விட நேரில் செம்மையா இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்த உடனே விழுந்துட்டாரு. இப்போ அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோயின் வேகமா வில்லேஜ் ஜெட்டோட வீட்டுக்கு போயிட்டு அவர் மைக்ல பேசிட்டு இருந்தவரை பிடிச்சி தள்ளி விட்டு இவ மைக்ல பேச ஆரம்பிக்கிறா. ஸ்டார்ட் பண்ணோடனே அந்த ஊர் மக்கள் அவளோட ஃப்ரெண்ட்ஸுங்க அப்புறம் லின்னு எல்லாருக்கிட்டையுமே சாரி கேட்கிறானே தவ பந்துக்காக. அதுக்கப்புறமா தான் டே லின்னு நீ ஒன்றும் அவ்வளோ கெட்ட பையன்லாம் கிடையாது, ஸ்டார்டிங்கில் நானும் அப்படிதான் நினைச்சேன், ஆனா உன் கூட பழக தான் தெரிஞ்சது நீ ரொம்ப ரொம்ப நல்ல பையன், ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு, ஒரு பெஸ்ட் ரூம்மேட்டு, இன்னும் நிறைய சொல்லிட்டே போகலாம். உன் கூட நான் ஸ்பெண்ட் பண்ண டைம் எல்லாத்தையுமே ஒரு நல்ல மெமரிஸாக தான் நான் நினைக்கிறேன். அதனால நீ நினைக்கிற மாதிரி நான் ஒன்றும் இப்போ உன்னை தொல்லையெல்லாம் நினைக்கல, அதே மாதிரி நீ இப்போ வீட்டை விட்டு சீக்கிரமா போகணும்னு நினைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவன் முடிச்சிட. நம்ம ஹீரோக்கு பேசுறதெல்லாம் பார்த்துட்டு சிரிப்பு தான் வருது. அதுக்கப்புறமா என்ன ரெண்டு பேருமே இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இன்னும் நல்லாவே ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. நம்ம ஹீரோவா ஹீரோயினுக்காக பேக் எடுத்துட்டு போறது, அவ தூங்கினா அவன் மேல வெயில் படக்கூடாதுன்னு பேக் எடுத்து குறுக்க வைக்கிறதுன்னு சொல்லிட்டு அவ்வளோ கேரிங் வந்துருச்சு நம்மளுக்கு ஹீரோயின் மேல. அப்படியே நாளுங்கெல்லாம் ஓடிட்டு இருக்க அப்பதான் ஒரு நாள் நம்ம ஹீரோயின் சொல்றான், இந்த மாதிரி நான் என் ஃப்ரெண்டுக்காக ஒரு பாட்டு ஒன்று எழுதி கொடுத்திருந்தேன், அதுக்காக எனக்கு ராயல்டி அமௌண்ட்லாம் வந்திருக்கு, இருந்தாலும் அந்த பாட்டுக்கான லைசன்ஸ் அக்ரிமெண்ட் சம்பந்தமா நான் கொஞ்சம் சிட்டிக்கு போக வேண்டிய வேலை ஒன்று இருக்குது, நீ வேணா எனக்கு என் கூட வரியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம ஹீரோயினா முடியவே முடியாது அப்படின்னு என் வாழ்நாள் ஃபுல்லா
சிட்டில என் கால் அடி கூட படாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறா. நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல, ஏன் இவ சிட்டிக்கு வர மாட்டேன்றா அப்படின்ற மாதிரி இப்ப ஃப்ரெண்ட்ஸுங்கள்ட்ட போயிட்டு என்ன ஏதுன்னு கேட்க, வழக்கம் போல இந்த ஃபேங் பாத்தீங்கன்னா நான் லாஸ்ட் டைம் சொன்னல சூஷியா ஒரு ஏலியன் ஒன்னு பிடிச்சு கொடுத்தான்னு ரிவார்டுக்காக, அந்த ஏலியனோட ஃப்ரெண்டு வந்து அந்த சிட்டில நின்று ஹீரோயின் அங்க போகும்போதெல்லாம் அவளை பயமுறுத்துது, அதனாலதான் அவ சிட்டிக்கு வர மாட்டா அப்படின்ற மாதிரி வழக்கம் போல பேச, நம்ம ஜின்ஜின் டேய் வாய மூடுறா, எல்லா இடத்துலயும் உனக்கு ஃபன்னு தேவைதானா அப்படின்ட்டு இப்ப அவ நம்ம ஹீரோயிட்ட உண்மையா நடந்த விஷயம் என்னன்னு சொல்றா. உண்மையா சூஷியாவுக்கு சிட்டி பிடிக்காததுக்கான காரணமே அவ அந்த சிட்டினாலதான் எல்லாத்தையுமே அவ இறந்ததா நினைச்சிட்டு இருக்கா. அவளுக்கு ஒரு 3-4 வயசு இருக்கும்போது அவளோட அம்மா அப்பா சிட்டில தான் இறந்து போனாங்க. அப்புறம் அவளுக்கு ஒரு 11 வயசு இருக்கும்போது அவளோட பாட்டியும் சிட்டில ஒரு கார் ஆக்சிடென்ட்ல தான் இறந்தாங்க. அதனாலதான் அவளுக்கு சிட்டிக்கு வர்றதுக்கே பிடிக்கல, சிட்டியும் பிடிக்கல. அதே மாதிரி அவளை யாராச்சும் அங்கே கூட்டு போனாங்கன்னா கூட்டு போறவங்களுக்கு தான் கஷ்டம், அதனால நீ கூட்டு போகாத பள்ளின்னு அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோக்கு ஒன்றுமே புரியல, அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க. அதுக்கப்புறமா இன்னைக்கு நைட்டு நம்ம ஜின்ஜன் கூட இதுக்கு முன்னாடி ஹீரோயிட்ட சொல்லியிருப்பால ஹீரோயின் வந்து அவளோட அங்கிளுக்காக ஒரு கார் ஒன்று வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கான்னு. ஸோ அதுக்கு வந்து நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கான், ஏதாவது செகண்ட் ஹேண்ட்ல கார் கிடைக்குதான்னு சொல்லிட்டு ஆன்லைன்ல பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம அங்கிள் அங்கே வந்துடுறாரு. ஏன்பா லின்னு, நீ நாளைக்கு சிட்டிக்கு போறேன்னு சொன்னில, அதுக்காக நான் கார்லாம் புக் பண்ணிட்டேன்ப்பா, ஆனா எனக்காக நீ ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்றியாப்பா, அப்படியே போகும்போது சூஷியாவையும் கூட்டு போறியா, அவ இத்தனை வருஷமா இங்க கிராமத்திலே தான் இருக்கா, அவ சிட்டிக்கே பெருசா போனது கிடையாது, இப்படியே இருந்துட்டானா இவளுக்கு வெளி உலகமே தெரியாம போயிடும், அதனால எனக்கு இந்த ஒரு ஹெல்ப்பை மட்டும் பண்ணுப்பா அப்படின்னும் போது நம்ம ஹீரோவா நானா அங்கிள் அவளை கூட்டு போக மாட்டேன்னு சொல்றேன், அவ தான் நான் வரமாட்டேன்னு சொல்லி அடம்பிடிக்கிறான்னு சொல்ல உடனே வரும் அதுக்கு ஒரு ஐடியா இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்றாருன்னா காலையில நம்ம ஹீரோ வந்து சீக்கிரமாவே கிளப்பி விட்டு இதான்ப்பா கரெக்டான டைம் அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிட்டு இருக்க நம்ம ஹீரோயினை ஹீரோவோட அவன் கார்லயே போட்டு அமுச்சு விட்டுறாரு சிட்டிக்கு. நம்ம ஹீரோயின் கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் ஏஞ்சி பாக்குறா. இப்ப பிளைண்ட் ஃபோர்ட்லாம் ரிமூவ் பண்ணிட்டு பார்த்தா நம்ம ஹீரோ வெல்கம் டு த சிட்டி அப்படின்றான். அவ்வளவுதான், இப்ப சிட்டின்ற பேரை கேட்டதுமே நம்ம ஹீரோயின் வானத்துக்கு பூமிக்கு குதிக்கிறா, என்னை இறக்கி விடு, என்ன திரும்ப கிராமத்துக்கு கூட்டு போய் விடு அப்படி இப்படின்னு சொல்லி கதற. நம்ம ஹீரோயினா விடுற மாதிரி இல்ல, இப்ப ஹீரோயினை சிட்டியும் கூட்டு வந்துற, ஆனா நம்ம ஹீரோயின் இறங்கவே மாட்டேன்னு அடம் பிடிக்கிறா. ஆனா எப்படியே இறங்க வச்சு கூட்டு போலான்னு பார்த்தா நம்ம ஹீரோட காலை பிடிச்சிட்டு நான் நவரவே மாட்டேன், இந்த சிட்டியை நான் பார்க்கவும் மாட்டேன், என்ன ஒழுங்கா வீட்டிலே கொண்டாந்து விடு, இது ஓன் தப்பு தான், எதுக்கு எனக்கு கூட்டு வந்த அப்படி இப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கதறிட்டு இருக்க. நம்ம ஹீரோவா என்ன உனக்கு சிட்டி தானே அது, ஏதோ செத்து போய் நரகத்துக்கு வந்த மாதிரி அவ்வளவு பயப்படுற, முதல்ல பயத்தை விடு, இங்க உன்னை யாரும் எதுவும் பண்ணிட போறது இல்ல, இப்ப நீ மட்டும் என் கூட சமத்தா வந்தீன்னு வச்சுக்கோயேன், நீ அங்கிளுக்காக கார்லாம் வாங்கணும்னு நினைச்சில்ல, அதுக்காக நான் செல்லர்லாம் கான்டாக்ட் பண்ணிட்டேன், இப்போ என் வேலையை முடிச்சுட்டு நம்ம அந்த வேலையை போயிட்டு பார்க்கலாம் சரியா அப்படின்னு தான் நம்ம ஹீரோயின் கொஞ்சம் ஓயிரா. ஓ அப்படியா சரி ஓகே அப்படின்ட்டு இப்போ நம்ம ஹீரோ கூட சமத்தா வர. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ இப்போ எங்க வரான்னு பாத்தீங்கன்னா நம்ம யூகியை பார்க்கறதுக்காக ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வரான். நம்ம யூகிக்கு தான் அவன் பாட்டே போட்டு கொடுத்துருப்பான் போல. இப்போ நம்ம ஹீரோயினை கூட்டு வர நம்ம ஹீரோயினா டே என்ன எங்கடா கூட்டு வர, சொல்லாம நான் வரமாட்டேன் அப்படின்னு அடம் பிடிக்கிறா. இப்போ திடீர்னு அங்க வந்து அப்படியே போயிட்டு இப்போ ஒரு கண்ணாடியில் வேற தொபக்கடின்னு இடிச்சுட்டு கீழே உட்காந்து அட ஆரம்பிச்சிடறா. நம்ம யூகி பாக்குறா, ஓ இதான் நீ சொன்ன அந்த பொண்ணு அப்படின்னு மாதிரி பார்த்துட்டு இருக்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயினுக்கு ஒரு கேக் கொடுத்து அவளை ஆஃப் பண்ணிட்டு ரெண்டு பேரும் அந்த லைசன்ஸ் அக்ரிமெண்ட் சம்பந்தமா பேசிக்கிறாங்க. நம்ம ஹீரோ அந்த அக்ரிமெண்ட் எல்லாம் சைன் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம யூகி வந்து இதுக்கப்புறமா இது மாதிரி எதுவும் இருந்தா நான் உன்னை கூப்பிடுறேன், சரி இப்போ அடுத்து என்ன பிளான், ரெண்டு பேரும் எங்க போறீங்க சொல்லுங்க, நானே வந்து ஆனா டிராப் பண்றேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கும்போது இப்பதான் நம்ம ஹீரோ பாக்குறான். பார்த்தா இவனுக்கு முன்னாடியே வந்து நம்ம ஜின்ஜனும் ஃபேங் நடந்து போயிட்டு இருக்காங்க அந்த சிட்டில. இவனும் பார்த்துட்டு ஓ இங்க ஒன்று ஓடிட்டு இருக்குதா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்க. இங்க நம்ம ஜின்ஜனும் ஃபேங் எதுக்கு வந்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இவங்க வந்து இந்த ஸ்கூல்லாம் முடிச்சுட்டு காலேஜ் சேரணும்ல, ஸோ அதுக்காக தான் காலேஜ் பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. நம்ம ஃபேங் வந்து இதுல பெருசா ஒன்று இன்ட்ரெஸ்ட்லாம் இல்லை அவனுக்கு. நம்ம ஜின்ஜின் தான் மும்மரமா பார்த்துட்டு இருக்கா எந்த காலேஜ்ல சேரலாம்னு சொல்லிட்டு. இப்போ கட் பண்ணா இங்க நம்ம ஆளுங்க எல்லாருமே நம்ம ஹீரோ சொல்லியிருப்பான்ல ஹீரோயினோட மாமாக்கு கார் வாங்கறதுக்காக ஒரு செல்லர் ஒருத்தனை கான்டாக்ட் பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு அவன் இருக்கிறதுக்கு வந்துட்டாங்க. இப்போ வந்து செல்லருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் இப்பதான் கண்ணை திறக்கிறா. கண்ணை திறந்து பார்த்துட்டு யூகி உங்களோட லிப்ஸ்டிக் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்ல நம்ம யூகி பயந்துடுறா. நான் வேற உனக்கு கண்ணு தெரியாதமா நினைச்சேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் வந்து அந்த செல்லரை பார்த்துடுறா. அவர் தான் செல்லரா இருப்பார்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஹீரோயின் காரை விட்டு இறங்கி குடுக்குன்னு ஓடி போயிடுறா. அதுக்கப்புறமா என்ன காரை போயிட்டு வாங்கறதுக்காக பார்கெயின் எல்லாம் பண்றாங்க ரெண்டு பேரும் பயங்கரமா. நம்ம ஹீரோவும் அது உடஞ்சிருக்கு இது உடஞ்சிருக்கு இவ்வளவுதான் தெரியும் அவ்வளவுதான் தெரியும்னு சொல்லி எப்படியோ பார்கெயின் பண்ணி 12,000 சொன்னதை வந்து 8,000 வாங்கிட்டானுங்க. அவரும் வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டீலுக்கு ஒத்துக்கிட்டு சரி ரெண்டு பேரும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க, அந்த கான்ட்ராக்ட் பேப்பர்லாம் ரெடி பண்றது கொஞ்சம் டைம் ஆகும்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. ஆனா அந்த வெயிட் பண்ற நேரம் வரைக்கும் என்ன பண்றது தெரியாம நம்ம ஹீரோ இப்போ ஹீரோயின்ட்ட சரி நம்ம சும்மா வெளில போயிட்டு சுத்தி பார்த்துட்டு வரலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம ஹீரோயினா இல்ல எவ்வளவு நேரம் ஆனாலும் நான் இங்கே தான் இருப்பேன், இந்த இடத்த விட்டு ஒரு இன்ச்சு கூட நகர மாட்டேன். நம்ம ஹீரோயின் மறுபடியும் எடுத்து பிளைண்ட் ஃபோல்ட மாட்டிக்கிட்டு அங்கேயே உட்காந்துடுறா. நம்ம ஹீரோக்கு கடுப்பாகுது இவளை வச்சுக்கிட்டு அப்படின்ற மாதிரி யோசிச்சவன் ஐடியா அப்படின்ட்டு இப்போ நம்ம ஹீரோயின் ட்ரிக்கா சரி அப்படின்னா வா நான் உன்னை இப்பயே வீட்டில் கொண்டாந்து விட்டுறேன், வீட்டுக்கு வருவதானே அப்படின்னு கேட்டதுதான் நம்ம ஹீரோயினும் கண்டிப்பா அப்படின்ட்டு இப்போ ஹீரோ கூட வந்துடுறா. ஆனா நம்ம ஹீரோ எங்க இப்போ ஹீரோயினை கூட்டு வரான்னு பாத்தீங்கன்னா ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க்கு கூட்டு வந்து ஒரு ரைட்ல நம்ம ஹீரோயினை ஏற்றி விட்டுட்டு அப்படியே கண்ண முடிக்கும். இப்போ நம்ம ரெண்டு பேரும் ஹெலிகாப்டர்ல போக போறோம் அப்படின்ற மாதிரி சொல்றான். அந்த ரைடும் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம ஹீரோயின் கதறா டேய் எங்கடா என்ன கூட்டு வந்த, ஏலடா நம்ம போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி கத்துன்னு கத்தி அப்புறம் நைட் நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் அப்படியே உப்பு மூட்டை தூக்கிட்டு வர மாதிரி தூக்கிட்டு வந்துட்டு இருக்கான்.
நம்ம ஹீரோயின் பயங்கரமா ஹீரோ திட்டிட்டு வந்துட்டு இருக்கா. எதுக்குடா நான் ஏமாத்தி அங்க கூட்டு போனேன், எனக்கு கூட்டு வந்ததே நீ பெரிய தப்பு, அதுல நான் அந்த ரைட்ல வர கூட்டு போயிருக்க பத்தி அப்படி இப்படின்னு சொல்லி கத்த நம்ம ஹீரோ டென்ஷன் ஆயிடுறான். உனக்கு என்னதான் பிரச்சனை, சும்மா ஓவரா தான் பண்ற, நானும் காலையில இருந்து பாத்துட்டு இருக்கேன், உன ரைடு தானே கூட்டு போனேன், அதுக்கே எப்படி கத்துற, இங்க பாரு சுஷா, நீ எதனால அப்படி பண்றேன்னு எனக்கு எல்லாமே தெரியும், ஆனா அதெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு, ஆனா அந்த விஷயத்தினால நீ இப்படி பயந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறது வந்து சுத்தமா சரியே கிடையாது, அதை நீ தான் ஃபேஸ் பண்ணி ஆகணும், இப்படி பயந்து ஒடுங்கி உட்காந்துட்டே இருந்தீங்கன்னா உன்னால எதுவுமே பண்ண முடியாது, கொஞ்சமாச்சு புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் கடுப்புல கத்தி விட்டுறா. நான் ஏன் சிட்டிக்கு வரணும், என்னை இங்க கூட்டு வந்து நீ தான், நானும் அவனை இங்க கூட்டு வர சொன்னா அவளும் பயங்கரமா கத்த, சுஷா அமைதியா பேசு, இல்ல நான் அவனை இங்க தனியா விட்டு போயிடுவோம் பாத்துக்கோ அப்படின்னு தான் ஹீரோயின் டக்குன்னு கத்தி விட்டுறா. அப்படின்னா போ பேசாம அப்படின்ட்டு அவ்வளவுதான், அவனும் போயிடுறான். ஆனா அதுக்கப்புறமா தான் டேய் லின்னு எங்கடா போன, இங்க பக்கத்தான இருக்க, என்னை வச்சு ஃபன் தானே பண்ற, நீ போகல அப்படின்ற மாதிரி ஹீரோ அப்படியே தேடிக்கிட்டே அப்படியே இப்ப ரோட்டுக்கு வந்துடுறா. அவ்வளவுதான், நம்ம ஹீரோயினால அதுக்கப்புறமா ஒரு இன்ச்சு கூட நகர முடியல, ஒரு மாதிரி பயந்து போய் அவன் அந்த ரோட்லயே உட்காந்துற. அந்த டைம் பார்த்து நம்ம ஹீரோயின் ஒரு கார் வேற அடிக்க வர நம்ம ஹீரோயின் என்ன பண்றது தெரியாம ஒரு மாதிரி பயந்து போய் நிற்கும் போது கரெக்டா அந்த டைம்ல ஒரு கை வந்து நம்ம ஹீரோயினை பிடிச்சி அவளை காப்பாத்துது. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான். இப்ப அப்படியே ஹீரோயினை கட்டி பிடிச்சிட்டு என்ன மன்னிச்சிரு சுஷா, நான் அவனை விட்டு போயிருக்க கூடாது, நான் தெரியாம பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் நான் இது மாதிரி எதுவும் பண்ண மாட்டேன், இனிமே நான் அவனை வச்சு எதுவும் விளையாடலாம் மாட்டேன், சரி இப்ப நீ எனக்காக ஒரே ஒரு தடவை மட்டும் கண்ணை திறந்து பாரு சுஷா, நைட் டைம்ல சிட்டி ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும், நீ ஒரு வாட்டி எனக்காக பாரு அப்படின்னு சொல்லும்போது தான் நம்ம ஹீரோயின் அப்படியே மெதுவா கண்ணை திறந்து பாக்குறா. பார்த்தா அங்க உள்ள லைட்டிங் எல்லாம் பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்குது. ஹீரோயினும் ஆமா நீ சொன்ன மாதிரி அழகா தான் இருக்குது அப்படின்ற மாதிரி பாத்துட்டு இருக்க. அதுக்கப்புறமா நைட் நம்ம ஹீரோ புக் பண்ண காரும் வந்துருது. நம்ம ஹீரோயினும் ரெண்டு பேரும் வந்து ஏறிக்கிறாங்க திரும்ப அவங்க கிராமத்துக்கே போறதுக்காக. அப்படி வரும்போது நம்ம ஹீரோ அப்படியே தூங்கிட்டு ஹீரோயினோட தோல்லே சாய நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கு. இருந்தாலும் அவன் பெருசா ஒன்றும் பண்ணல. அதுக்கப்புறமா ரெண்டு பேருமே ஒன்னா தூங்கிட்டே வராங்க. இப்போ வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா இந்த டிரைவரை கிளப்பி விட நம்ம ஹீரோயினும் டே லின்னு கிளம்புடா வீடு வந்துச்சு அப்படின்னு சொன்னோம்தான் நம்ம ஹீரோ பாக்குறான். ஐயோ இவ மேல தூங்கணும் அப்படின்ற மாதிரி பார்க்க இப்ப ரெண்டு பேருமே காரை விட்டு இறங்கிடுறாங்க. இப்ப வந்ததுமே நம்ம அங்கிள் கிட்ட ஹீரோயின் அப்படியே சந்தோஷமா துள்ளி குச்சிட்டே வந்து அங்கிள் நான் உங்களுக்கு என்ன வாங்கியிருக்கேன்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு காரோட சாவி அவர்கிட்ட கொடுக்க அவரும் பார்த்துட்டு எந்துவாயிராரு. எம்மாடி எனக்காவே அதை வாங்கினேன், அப்ப இதுக்காக தான் காசு எடுத்துருந்தியா எத்தனை நாளா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை கட்டி பிடிச்சி ஒரு சுத்திட்டு அப்படியே இப்ப ஹீரோ பார்த்து டே இல்ல நீயும் கூட்டாடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் போயிட்டு கட்டி பிடிக்கிறது துரத்திட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ சிக்குவடான்ற மாதிரி ஓடிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் இப்ப குளிச்சுட்டு வந்து பார்க்கும்போது நம்ம ஹீரோயினோட டேபிள்ல வந்து ஒரு லிப்ஸ்டிக் ஒன்று இருக்குது. அதை எடுத்து பார்த்தா என்னோட சின்ன கிஃப்ட் அப்படின்னு சொல்லி போட்டுருக்குது. அதை பார்த்தோன்னே தான் நம்ம ஹீரோயினுக்கும் புரியுது. நம்ம ஹீரோயின் எங்க கார்ல இருக்கும்போது யூகிட்ட சொல்லியிருப்பால உங்க லிப்ஸ்டிக் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அதை நம்ம ஹீரோ பார்த்திருப்பான். அதனாலதான் இப்ப நம்ம ஹீரோயினுக்காக ஒரு லிப்ஸ்டிக் ஒன்று வாங்கிட்டு வந்து இங்க டேபிள்ல வச்சிருக்கான். இதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோயினுக்கும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்குது. பரவாயில்ல நம்ம மேலே பைபிள் அக்கறையா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நேரமும் ஜல்லுன்னு ஓடிடுது. பார்த்தா ஃபைனல் எக்ஸாமினேஷன்ஸ்க்கு பக்கத்துல வந்தாச்சு. நம்ம டீச்சர் பாத்தீங்கன்னா ஹீரோயினும் ஃபேங்கையும் பிடிச்சி வச்சு கண்ணா அப்படின்னு திட்டிட்டு இருக்காங்க. பயங்கரமா அட்வைஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்களோட கிளாஸ்லயே நம்ம ஹீரோயினும் ஃபேங்கும் தான் வந்து லாஸ்ட்ன்றாங்க. மொத்தமா 150 பேர் இருக்காங்க. அதனால என்னதான் நீங்க பண்ண போறீங்க அப்படி இப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயினையும் ஃபேங்கையும் பிடிச்சி திட்டிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயும் அப்புறம் ஜின்ஜினையும் வர வச்சு இனிமே நீங்க ரெண்டு பேரும் இவங்க ரெண்டு பேருக்கும் சொல்லி கொடுக்க போறீங்க சரியா அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா பார்த்து ஜோடியா பிரிச்சு விட்டுறாங்க. அதுக்கப்புறமா என்ன இங்க நம்ம ஜின்ஜின் வந்து ஃபேங்குக்கு சொல்லி கொடுக்க இன்னொரு சைடு நம்ம ஹீரோயினுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கான். ஹீரோயினுக்காக நோட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி கொடுக்குறான். இதனால நம்ம ஹீரோயினுக்கே தோணுது இவன் நமக்காக கஷ்டப்பட்டு நோட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி கொடுக்குறான், அதனாலயாச்சும் நம்ம ஒழுங்கா படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைடு இங்க எப்படி போயிட்டு இருக்கும்போது இன்னொரு சைடு நம்ம அங்கிள் பாத்தீங்கன்னா கேப் கிடைக்கிற நேரத்துல எல்லாத்துலயும் வந்து நம்ம டீச்சரை கரெக்ட் பண்ணிட்டு இருக்காரு. அப்பப்ப நம்ம டீச்சரை ஸ்கூல்ல கொண்டு போய் விடுறது, டெய்லி சாப்பாடு கொடுத்து விடுறதுன்னு சொல்லிட்டு நிறைய வேலை பாக்குறாரு. ஆனா நம்ம ஹீரோயினுக்கு இது எதுவுமே தெரியல. டெய்லி டீச்சருக்கு சாப்பாடு வரதை மட்டும் பார்த்துட்டு மேம் யாரு மேம் இந்த ஃப்ரெண்டு உங்களுக்காக டெய்லி சாப்பாடு அனுப்பிச்சு விடுறாரு வகை வகையா, அவர் எனக்கே பார்க்கணும் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட அங்கிள் தான் தெரியாம இங்க நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. இப்படியே நாட்கள் ஓடிட்டே இருக்கு. ஒரு நாள் நம்ம ஹீரோ வந்து படிச்சுட்டே இருந்தவன் நல்லா தூங்கிட்டான் போல இருக்கு. நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ தூங்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவன் காலில் இருக்க ஹெட்செட்டை பாக்குறா. என்ன அவன் எப்ப பார்த்தாலும் இந்த ஹெட்செட்டே போட்டுட்டு இருக்கான், இல்ல அப்படி அவன் என்னதான் கேட்பான் அப்படின்ட்டு அதை எடுத்து ஒன்னு காதுல மாற்றா பாருங்க. அதுல ஒரு சின்ன பொண்ணு பேசுறா, மூமு எனக்கு ஒன்னு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், நான் ஒன்னதான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்ற மாதிரி. இதை கேட்டோன்னு தான் நம்ம ஹீரோயினுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. அச்சச்சோ இது நம்ம வயசாச்சே அப்படின்ற மாதிரி ஒரு ஃபிளாஷ்பேக் போறா. பார்த்தா ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோ சின்ன வயசுல வந்து ஹீரோயினோட ஊருக்கு வரும்போது நம்ம ஹீரோயினோட பாட்டி வந்து ஹீரோ கூட்டு வந்து இவங்க வீட்டுல தான் தங்க வச்சிருப்பாங்க. நம்ம ஹீரோயின் ஃபர்ஸ்ட் டைம் ஹீரோ பார்த்ததுமே வந்து அப்படியே விழுந்துட்டா. அதுக்கப்புறமா என்ன எப்ப பார்த்தாலும் அவன் கூட தான் சுத்துறது, அவன் கூட தான் விளையாடுறது, இந்த மாதிரி தான் போயிட்டு இருந்திருக்கும். அதுக்கப்புறமா மறுபடியும் நம்ம ஹீரோ ஒரு டைம்ல சிட்டி கிளம்புற டைம்ல தான் நம்ம ஹீரோயின் ஒரு டேப் ரெக்கார்ட்ல ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துருப்பா. எனக்கு உன்னை ரொம்ப ரொம்ப பிடிக்கும், நம்ம வளர்ந்தோட ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம், உன்னை நான் எல்லார்கிட்டே இருந்து ப்ரொடெக்ட் பண்ணுவேன், எனக்கு நான் உனக்கு நீ எனக்காச்சும் ரொம்ப கவலையில இருந்தீங்கன்னா இந்த ஊருக்கு வா, என்ன வந்து பாரு அப்படின்ற மாதிரிலாம் ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துருப்பான் நம்ம ஹீரோ கிட்ட. அதை தான் நம்ம ஹீரோ இப்போ வரைக்கும் கேட்டுட்டு இருக்கான். ஆனா இப்போ நம்ம ஹீரோயின் கேட்டதுமே அவளுக்கு ஒரு மாதிரி எம்பாரசிங்கா இருக்கு. நாமளா இப்படி பேசணும், இவங்கிட்ட அப்படி பேசணும், இவன் தான் அப்ப மூமுவா, மூமுன்றது நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோக்கு சைல்ட்ஹுட்ல வச்ச பேர் போல இருக்கு, அவன் இவன் தானா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோ டக்குனு கிளம்பினவன் வெடுக்கனோட ஹெட்செட் பிடிங்கி டக்கு டக்குன்னு சுட்டி வச்சுக்கிறான். ஆனா இவனுக்கும் ஒரு மாதிரி இருக்கு, ஒருவேளை இதுல உள்ளதை எதுவும் அவ கேட்டிருப்பாளோ, இந்த சான்ஸை யூஸ் பண்ணியாவது அவளுக்கு என்ன ஞாபகம் வந்திருக்குமா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். ரெண்டு
பேருக்குமே ஒரு மாதிரி ஆக்வர்டா இருக்கு. ஆனா இருந்தாலும் நம்ம ஹீரோ கேட்கறான், இதுல உள்ளதை நீ எதுவும் கேட்டியா, அந்த சின்ன பொண்ணு பேசினது உனக்கு கேட்டுச்சா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம ஹீரோயின் டக்குன்னு எந்த சின்ன பொண்ணு, ஓ டேப் ரெக்கார்டர்ல பேசின சின்ன பொண்ணு எப்படிப்பா எனக்கு தெரியும் அப்படின்னுறா. இதை கேட்டதுமே நம்ம ஹீரோக்கு புஷ்ன்னு ஆயிடுது. அப்படின்னா இவளுக்கு இனிமே நம்ம ஞாபகம் வரலையா அப்படின்ற மாதிரி கடுப்பாகிறான். ஆனா அடுத்த செகண்டே நம்ம ஹீரோயின் வந்து சரி நீ பாரு நான் போய் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ஓடி வந்து இப்போ நம்ம ஜின்ஜின் கிட்ட வந்து எல்லாத்தையுமே சொல்றா. அடியே அவன் தாண்டி மூமு என்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்ல, ஜின்ஜினா ஓ சின்ன வயசு காதலா அப்படின்னு சொல்லி டீஸ் பண்ணிட்டு இருக்கா. இல்ல அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, இருந்தாலும் எனக்கு என்னமோ அவனை பார்க்கும்போது இப்போ மூமுன்னு தெரிஞ்சதுமே ஒரு மாதிரி எம்பாரசிங்கா இருக்குது, என்ன பண்றது எப்படி நான் அவனை ஃபேஸ் பண்ண போறேன்னு தெரியலையே, இருந்தாலும் இதை நான் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஜின்ஜின் வழக்கம் போல ஆமா உன்னால முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினை மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்கா. ஆனா எவ்வளவுதான் மோட்டிவேட் பண்ணாலும் நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோவை பார்க்கும் போதெல்லாம் அவ சொல்லியிருப்பாள் ஐ லவ் யூ மூமு, நான் அவனை கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படிலாம் சொல்லி, அதுதான் அவளோட மண்டைக்குள்ள ஓடிட்டே இருக்கு. அதனால அவளால நம்ம ஹீரோ பார்க்கவே முடியல. நம்ம ஹீரோ கண்ட மாட்டாம எப்பயுமே எஸ் ஆயிட்டே தான் இருக்கா. இந்த டைம்ல வந்து அந்த ஃபைனல் எக்ஸாமினேஷன்ஸும் வந்துருது. எல்லாரும் எக்ஸாம்ஸும் எழுதி முடிச்சிடறாங்க. ரிசல்ட்டுமே வந்துருச்சு. பார்த்தா எல்லாருமே பாஸ் ஆயிட்டாங்க. இந்த ஒரு சந்தோஷமான விஷயத்தை நம்ம டீச்சர் எல்லார்ட்டையும் சொல்ல அவ்வளவுதான் சின்ராஸ் இதுக்கு அப்புறம் கையிலேயே பிடிக்க முடியலன்ற மாதிரி நம்ம ஹீரோயினி ஃபேங்கையும் பார்க்கவே முடியல. நம்ம ஃபேங்லாம் பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் ட்ரீட் கொடுத்துட்டு இருக்கான் போல இருக்கு. இப்போ நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை கூப்பிட வரான். ஏ ஷூஷா ஃபேங் கீழே எல்லாருக்கும் ட்ரீட் கொடுத்துட்டு இருக்கான், நீ வரியா அப்படின்னு போது நம்ம ஹீரோயினா அப்படியே மேல விட்டத்தை பார்த்துக்கிட்டு ஏதோ வாழ்க்கையில பெருசா சாதிச்சிட்ட மாதிரி, இது வரைக்கும் என் வாழ்க்கையில நடக்காத ஒண்ணு நடந்துருச்சு, இது நடந்ததுக்கான காரணம் நீ தான் லின், உனக்கு நான் எப்பயுமே கடமைப்பட்டிருப்பேன் அப்படின்ற மாதிரி வந்து வயிறு முத்து மாதிரி வரிகள்லாம் பேசிட்டு இருக்க. இவனுக்கு டென்ஷன் ஆகுது. பரவாயில்ல இவளுக்கு நம்மளை பத்தி ஞாபகம் வராம இருக்கிறதும் ஒரு விதத்தில் நல்லதுதான் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ போயிட. அதுக்கப்புறமா என்ன எக்ஸாம் தான் முடிஞ்சிருச்சு, சம்மர் லீவ் விட்டாச்சு. பசங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா செம ஜாலியா என்ஜாய் பண்றாங்க அவங்களோட லீவை. ஒரே ஃபன் ஃபீல்டா இருக்கு. இந்த டைம்ல கரெக்டா வந்து நம்ம ஆக்டர் ஃப்ரெண்ட் இருக்கான்ல அவனும் அப்புறம் யூகியும் கூட வந்து இவங்களோட ஜாயின் பண்ணிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கான யூகியை பிடிக்கல, ஹீரோக்கு ஆக்டர் ஃப்ரெண்டை பிடிக்கல. ரெண்டு பேரும் மாறி மாறி ஜாயின் அடிச்சுக்க. இப்பதான் வந்து பசங்க சொல்றானுங்க பரவாயில்லையே இவ்வளவு பேர் இருக்கும் அப்படின்னா நம்ம ஏதாச்சும் அட்வென்ச்சரஸா ஏதாவது பண்ணலாமா. உடனே இந்த சிட்டில இருந்து வந்தவங்களாம் அட்வென்ச்சரஸாவா என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஆளுங்களாம் என்ன சொல்றானுங்கன்னா, இந்த மாதிரி எங்க ஊர்லயே வந்து ஒரு ஹாண்டடான வீடு ஒன்று இருக்குது, அது பழங்காலத்து வீடு, அங்க நிறைய மர்மங்கள்லாம் இருக்குது, இருந்தாலும் நிறைய பேர் அந்த இடத்துக்கு போயிட்டு அவங்களோட ஆசைகள் எல்லாத்தையுமே வேண்டிப்பாங்க. அது சில பேருக்கு நடந்தும் இருக்கு, சில பேருக்கு நடக்காம அவங்க கொடூரமா இறந்து போயிருக்காங்க. அவங்க கேட்கிற விஷயமே கூட அவங்களுக்கு ரிவர்ஸா கூட அமையலாம் அப்படின்னு நம்மளாம் சொல்லி பயமுறுத்திட்டு அதுக்கப்புறமா இப்ப எல்லாரையும் வந்து அந்த வீட்டுக்கும் கூட்டு போறானுங்க. இப்ப அந்த வீட்டு வாசல் நின்று எல்லாம் நடுங்கிட்டு இருக்கானுங்க. என்னடா என்ட்ரன்ஸே பயங்கரமா இருக்குது அப்படின்ற மாதிரி பாத்துக்கிட்டு. ஆனாலும் இல்ல நம்ம யாருமே பிரியக்கூடாது, நம்ம பிரியாம உள்ள போனாதான் திரும்ப சேஃபா வெளில வரலாம், யாரும் தனியா கினியா போயிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப எல்லாருமே வந்து வீட்டுக்குள்ள போறாங்க. போன உடனே பீதியை கிளப்புற மாதிரி இப்போ ஒரு பொம்மை சடால்னு வந்து தொங்குது, தூக்குல தொங்குற மாதிரி. அவ்வளவுதான், இதை பார்த்ததுமே எல்லாரும் ஆளாளுக்கு அந்தந்த பக்கம் திருச்சி ஓடிறானுங்க. ஆனா இப்ப எல்லாரும் போனதுக்கு அப்புறமா நம்ம கிராமத்து பசங்க இருக்காங்கல்ல அவனுங்க மட்டும் ஒன்னா கூட்டா வந்து கைஸ் பிளான் சும்மா பக்காவா ஒர்க் ஆகுது, இந்த பொம்மையெல்லாம் கட்டி விட்டது யாரா வெறியா பண்ணிருக்கீங்க, இன்னைக்கு அந்த சிட்டில இருந்து வந்தவனுங்களை சும்மா செதற விடுறோம் சரியா அப்படின்ற மாதிரி இந்த பசங்க தான் பிளான் பண்ணிருக்கானுங்க போல இருக்கு, இந்த மாதிரி இவனுங்களை பயமுறுத்ததுக்காக. அதுக்கப்புறமா இங்க நம்ம ஆக்டர் ஃப்ரெண்ட் தனியா வந்துட்டு இருக்கான் பாருங்க. நம்ம ஜின்ஜின் வந்து ஏதோ பேய் மாதிரி சேப்பு கலர் காஸ்டியூம் எல்லாம் போட்டு வந்து ஆக்டர் ஃப்ரெண்டை பயங்கரமா பயமுறுத்துறா. அவனும் பயந்து ஓடிறான். இன்னொரு செட்டிங் நம்ம யூகி ஹீரோ வந்துட்டு இருக்கும்போது நம்ம வாங்க பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல மறைஞ்சிருந்து நம்ம யூகியோட பேரை சொல்லி அப்படியே ஏதோ பேய் மாதிரி கூப்பிடுறான். யூகி பயந்து நம்ம ஹீரோ தான் கட்டி பிடிக்கிறா. இதை பின்னால இருந்து நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு ஓடி போயிடறா. நம்ம யூகி இப்பதான் ஹீரோ பார்த்து கண்ணை காட்டுறா. என்னடா உன் ஆளு ஜலஸ் ஆகிற போல இது அப்படின்ற மாதிரி கண்ணை காட்ட நம்ம ஹீரோயின் வரதை பார்த்தோன்னே அவன் பின்னாடியே ஓடிறான். ஆனா வந்து பார்த்தா நம்ம ஹீரோயினை காணோம். சரி எங்கடா போனாவ அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்து என்ன நீ கடுப்பேத்தினில உன்னை நான் பயமுறுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பண்ணி மாஸ்க மாட்டிட்டு வந்து நம்ம ஹீரோ பயமுறுத்துறா. ஆனா நம்ம ஹீரோக்கு நல்லாவே தெரிஞ்சது ஹீரோயின் தானே. ஆனா அந்த டைம்ல நம்ம ஹீரோட பேரை சொல்லி யாரோ பேய் மாதிரி கூப்பிடுற மாதிரி கேட்க அவ்வளவுதான் நம்ம ஹீரோயினை பிடிச்சி தரத்தனே எடுத்துட்டு வந்து இப்ப ரெண்டு பேருமே ஒரு இடத்துல வந்து ஒளிஞ்சுக்கிறாங்க. ஆனா அந்த இடத்துல தான் நம்ம ஹீரோயிட்ட சொல்றா இந்த மாதிரி இங்க பேயெல்லாம் எதுவும் கிடையாது, எல்லாம் நம்ம ஆளுங்க வேலை தான் அப்படின்னு சொல்ல இவன் உடனே தான் எனக்கு முன்னாடியே தெரியுமே அதனாலதான் நான் பயப்படல அப்படின்னுங்கிறான். அப்புறம் ஏன் சார் கால் நடுங்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தவ இப்பதான் ஒரு ரூமை பாக்குறா. அதை பார்த்த உடனே இப்ப நம்ம பசங்க எல்லாருமே கூப்பிட்டா. என்னன்னு பார்த்தா இந்த வீட்லயே வந்து நிறைய பேர் அவங்களோட ஆசையெல்லாம் வேண்டுவாங்க அப்படின்னு சொன்னாங்கல்ல, அந்த ஆசை எல்லாத்தையுமே இப்ப நம்ம ஹீரோயின் பார்த்தாலும் ஒரு ரூம், அந்த ரூம்குள்ள தான் போயிட்டு வேண்டுவாங்க போல. அதனாலதான் இப்ப நம்ம பசங்களை கூப்பிட்டுருக்கா. இப்ப நம்ம பசங்களை வந்து பார்த்துட்டு அப்ப இதுக்குள்ள போயிட்டு நம்ம ஆசை எல்லாத்தையும் வேணா அது நடந்துருமா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஃபேங்கு அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் போறேன் அப்படின்ட்டு அவன் ஃபர்ஸ்ட் உள்ள போறான். உள்ள போனோடனே நம்ம ஃபேங்கோட பேரை சொல்லி ஒரு வாய்ஸ் ஒன்று கேக்குது. வாடா ஃபேங்கு வந்து நடுவில் நின்று உன்னோட ஆசை எல்லாத்தையும் கேளு அப்படின்ற மாதிரி சொல்ல என்ன வாய்ஸ் இது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு நம்ம ஃபேங் இப்ப நடுவில் வந்து எனக்கு ஒரு பெரிய பாஸ்கெட் பால் பிளேயர் ஆகணும் அதான் என்னோட ஆசைன்னு சொல்ல, ஓ நீ பெரிய பாஸ்கெட் பால் பிளேயர் ஆகணும், நீ ஃபர்ஸ்ட் பெரிய ஆளாகு அதுக்கப்புறமா நீ பெரிய பாஸ்கெட் பால் பிளேயர் ஆகிறத பத்தி யோசிக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த வாய்ஸ் சொல்ல உடனே நம்ம ஃபேங் மறுபடியும் சரி அப்படின்னா நான் எப்பயுமே ஜின்ஜின் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்ல இதுவும் சொல்ல அது கிளம்ப காத்து ஓட்டும் அப்படின்ற மாதிரி அந்த வாய்ஸ் நம்ம ஃபேங் அனுப்பிவிட்டுருது. அதுக்கப்புறமா வரிசையா ஒவ்வொருத்தவங்களா உள்ள வராங்க. எல்லாருக்கிட்டையுமே என்னடா ஆசை இது இவ்வளவு கேவலமா கேக்குறீங்க, எல்லாம் தேராது செல்லாது கிளம்பு அப்படின்னு சொல்லி எல்லாரையும் வரிசையா அமுச்சு விட்டுட்டே தான் இருக்கு அந்த வாய்ஸ்.
எல்லாருக்குமே அவங்க ஆசை நிறைவேறாது அப்படின்னு சொன்னோன்னே ஒரு மாதிரி சோகமா தான் வெளில வராங்க. கடைசியா நம்ம ஹீரோயின் உள்ள போறா. சரிமா வா வந்து நடுவில் நில்லு, உன்னோட ஆசை என்னன்னு சொல்லு அப்படின்ற மாதிரி அந்த வாய்ஸ் கேட்க நம்ம ஹீரோயினோ எனக்கு எனக்கு ஆசை எப்பயுமே நான் என்னோட கடையை பார்த்துக்கணும், இந்த ஊர்லயே இருக்கணும், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்ல இப்பதான் அந்த வாய்ஸுக்கு சொந்தக்காரங்க யாருன்னு நம்ம காட்டுறாங்க. பார்த்தா நம்ம யூகி ஆக்டர் தான் வெளில நின்று பேசிட்டு இருக்காங்க. வெள்ளாரமா 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு மிமிக்ரி பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சிடறான். கண்டுபிடிச்சோன்னே டேய் என்னடா பண்ணிடுறீங்க அப்படின்னு போது ஆமா அவங்க மட்டும் எங்களை ஏமாத்தலாமா பயமுறுத்தலாமா, இப்போ நாங்க மட்டும் என்ன பண்றது, சரி சரி இரு இவள்கிட்ட இன்னொரு விஷயத்தை கேட்டு பார்ப்போம் அப்படின்ட்டு இப்போ நம்ம யூகி வந்து ஹீரோயின்ட்ட சரி இந்த கடையை பார்த்துக்கிறத தவிர்த்து உனக்கு வேற ஏதாவது ஆசை இருக்கா, உன் குடும்பத்தில் உள்ளவங்களை தவிர்த்து இப்போ உன் வீட்டில் வேற யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமா லின்னு ஒருத்தன் இருக்கான், அவன் வந்து என்னோட ஃப்ரெண்டு தான், ஒருவேளை அவனும் வந்து ஒத்துக்கிட்டான்னா நாங்க 2 பேரும் சேர்ந்தே கடையை நடத்துவோம் அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்க 2 பேரும் என்னடா கடை கடைன்னு கடையிலே இருக்கா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவா டே நிறுத்துங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லும் போது தான் நம்ம ஹீரோயின் உள்ளேந்து என்ன இது லின்னு வாய்ஸ் கேட்குது அப்படின்ற மாதிரி பார்த்தா அதுக்கப்புறமா அவ்வளவுதான் எல்லாரும் மாட்டிக்கிட்டாங்க. இப்போ எல்லாரையும் நிக்க வச்சு நம்ம லின்னு சொல்லிட்டு இருக்கான் என்ன நீங்க அவங்கள பயமுறுத்துனீங்க, அவங்க பதிலுக்கு உங்களை ஏமாத்திட்டாங்க, இருந்தாலும் 2 பேரும் பண்ணது தப்பு தான், 2 பேரும் ஒருத்தவங்க சாரி கேளுங்க அப்படின்னு 2 பேருமே சாரி கேட்டுக்கிறாங்க. இந்த மாதிரி இவங்க பேசிட்டே இருக்கும்போது அப்ப சார்னா இன்னொருத்தவங்க யாரோ இவங்க இருக்கிறதுக்கு வர மாதிரி இருக்கு. அவ்வளவுதான் நம்ம பசங்க எல்லாருமே உடனே ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறானுங்க. சரி இப்ப யாரா வருது அப்படின்னு பார்த்தா நம்ம அங்கிள் டீச்சரை கூட்டிட்டு வந்திருக்காரு இந்த வீட்டுக்கு. அவ்வளவுதான் இப்ப அதை பார்த்துட்டு நம்ம பசங்க எல்லாருமே என்னடா நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கானுங்க. அதை விட நம்ம ஹீரோயினுக்கும் அப்புறம் இந்த வாங்க இருக்கான்ல அவனுங்க 2 பேருக்கும் தான் சர்ப்ரைஸா இருக்குது, எப்படா இது நடக்க ஆரம்பிச்சது அப்படின்ற மாதிரி. சரி இப்ப இதுங்க 2 வந்ததுங்க என்னதான் பண்ணுதுங்கன்னு பார்ப்போம். நம்ம பசங்களும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்கானுங்க. நம்ம அங்கிளா இப்ப இந்த பசங்க எல்லாருமே விஷ் பண்ணானுங்களா ஒரு ரூமுக்குள்ள, அந்த ரூமுக்கு நம்ம டீச்சரை கூட்டு வந்து இந்த மாதிரி நான் சின்ன வயசுல இருக்கும்போது இந்த இடத்துக்கு தான் வந்து நிறைய விஷயம் பண்ணிருக்கேன், எனக்கு எல்லாமே நிறைவேறி இருக்கு, அதனால நான் இந்த இடத்துல வந்து எந்த விஷ் பண்ணாலும் நிறைவேறும் நம்புறேன், அதனாலதான் உன்னை நான் இந்த இடத்துக்கு கூட்டு வந்தேன் அப்படின்ட்டு இப்ப அவர் நம்ம டீச்சரை ப்ரப்போஸ் பண்ணிடுறாரு. உன் கூட நான் எப்பயுமே இருக்கணும்னு நினைக்கிறேன், அதான் என்னோட விஷ், அதை சொல்றதுக்காக தான் நான் உன்னை இங்க கூட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்ல அவ்வளவுதான் நம்ம டீச்சர் வந்து அங்கிள் பண்ண ப்ரப்போசலை கேட்டு இம்ப்ரெஸ் ஆயிடுறாங்க. ஆனா இப்ப இவங்க என்ன சொல்றாங்கன்னா சரி இப்ப நீங்க என்ன ப்ரப்போஸ் பண்ணிட்டீங்க ஓகே, ஆனா நான் உங்க ப்ரப்போசலை அக்செப்ட் பண்ணணும்னா 2 விஷயம் இருக்கு, அது 2 விஷயத்தையும் நீங்க ஏத்துக்கணும் சரியா அப்படின்னு கேட்கும்போது சொல்லுங்க என்ன விஷயம், எதா இருந்தாலும் நான் பண்றேன் அப்படின்ற மாதிரி நம்ம அங்கிளும் சொல்ல அது ஒன்றும் இல்லை இப்போ நீங்கள் என்ன ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன எப்படி டெய்லி வந்து ஸ்கூலுக்கு கொண்டு போய் விட்டீங்களோ டெய்லி சாப்பாடுலாம் சமைச்சு கொடுத்தீங்களோ அதே மாதிரி இதுக்கப்புறமும் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும், இதுக்கு ஓகேவா அப்படின்னு கேட்டது தான். ஏங்க இதெல்லாம் ஒரு மேட்டராங்க, உங்களுக்கு பண்ணாமல் நான் வேறு யாருக்கு பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம அங்கிள் சொல்ல அப்படின்னா ப்ரப்போசல் அக்செப்டட் அப்படின்ட்டு 2 பேரும் இப்போ கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அதுக்கப்புறமா 2 பேரும் கிஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு வரும்போது கரெக்டாக நம்ம பசங்க என்ட்ரி கொடுக்குறானுங்க, நிறுத்துங்க அப்படின்ற மாதிரி. அவ்வளோதான் இப்போ மாட்டிக்கினாங்க 2 பேரும். அதுக்கப்புறமா என்ன நம்ம ஹீரோயினும் ஹீரோவும் வந்து அங்கிளை பிடிச்சி வச்சு செம்மையா என்கொயரி பண்ணிட்டு இருக்கானுங்க, எப்பயிலேருந்து ஓடுதியா இது என்கிட்ட சொல்லாம எப்படி நீ இதை மறைக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஏமா எனக்கும் வயசு ஓடிக்கிட்டே இருக்குதுமா, இதுக்கப்புறமா நான் எப்படி சிங்கிளாவே இருக்குது, அதனாலதான் ஒரு மாசமா தான், நீ நினைக்கிற மாதிரி ரொம்ப நாளாலாம் கிடையாது அப்படின்னு சொல்ல ஓ அதனாலதான் கடந்த ஒரு மாசமா நீ கடையை ஒழுங்கா பாத்துக்கிறதே கிடையாதா, நீ கடையை பாத்துக்கோன்னு சொல்லி தானே உனக்கு காரெல்லாம் வாங்கி கொடுத்தேன், ஆனா நீ ஜாலியா ஊர் சுத்திட்டு இருந்திருக்க, சரி சரி நீ இதுமே சரிப்பட்டு வர மாட்ட அந்த காரை கூட அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் கேட்கும்போது என்னது காரா அதெல்லாம் என்னால கொடுக்க முடியாது அப்படின்றாரு. காரு வேணும்ல உனக்கு அப்படின்னா கடையும் பாத்துக்கோ, கடைசியா பாட்டி இறந்து போறதுக்கு முன்னாடி என்கிட்ட விட்டு போனது ஒன்னையும் அந்த கடையும் மட்டும் தான், இல்ல 2ல ஏதாவது ஒண்ணுக்கு பிரச்சனைனா கூட நான் சும்மா இருக்க மாட்டேன், ஒழுங்கா நீங்க மட்டும் அந்த கடையை பாத்துக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன் உங்களோட லவ்வுக்கு நான் பெர்மிஷன் கொடுத்துறேன், காரும் உங்கள்கிட்டயே இருக்கும், இல்லைன்னா 2க்குமே விட மாட்டேன் அப்படின்னு போது இவரும் வந்து சரி வேற வழி இல்லை அப்படின்ற மாதிரி ஒத்துக்கிறாரு. அதுக்கப்புறமா என்ன குடும்பம் எல்லாரும் ஒண்ணு சேர்றாங்க, ஒரே கலாட்டாவா போயிட்டு இருக்குது, எல்லாரும் கூடி உட்காந்து பயங்கரமா பேசிட்டு இருக்கும்போது அப்பதான் நம்ம யூகி வந்து ஹீரோனோட அங்கிள்கிட்ட சார் உங்க வைஃபை பாஸ்வேர்ட் கொஞ்சம் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி கேட்டதுதான். அவ்வளவுதான் நம்ம அங்கிள் என்ன பண்ணுவாருன்னு உங்களுக்கே தெரியுமே, இப்ப குடும்பத்தையே கூட்டி வச்சு இப்ப வாசல்ல நிக்க வச்சு ஒரு டான்ஸ் ஒன்று ஆடுறாரு பாருங்க, வழக்கம் போல அந்த வைஃபை பாஸ்வேர்ட் செட் பண்ணி வச்சிருப்பாருல அது ஒரு ரைம்ஸ் வச்சு அந்த ரைம்ஸை பாடிக்கிட்டே இப்ப எல்லாருமே சேர்ந்து ஆட நம்ம யூகி பாக்குறா என்னடா பாடுதுங்க எதுங்க அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது இப்ப இங்க ஃபைனல் டச் எல்லாரும் சேர்ந்து ஒரு போஸ் ஒன்று கொடுத்துட்டு இதாங்க வைஃபை பாஸ்வேர்டு அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம யூகி மூஞ்சில ஒரு ரியாக்ஷனும் இல்ல. ஆனா நீ நைட்டு பசங்க எல்லாருக்குமே சுத்தமா தூக்கமே வரல, ஆளாளுக்கு ஒரு குழப்பம், நம்ம ஃபியூச்சர்ல என்னதான்டா பண்ண போறோம், நம்மளோட ஆசை எல்லாம் நடக்குமா இல்ல நம்மளோட ஆசையே தப்பா இருக்குது அப்படின்ற மாதிரி பசங்க எல்லாரும் பேசிட்டு இருக்கும்போது இப்ப அந்த இடத்துக்கு நம்ம அங்கிள் வராரு. டேய் நீங்க நினைக்கிறதுல என்னடா தப்பு, ஆசைப்பட வேண்டிய வயசே இந்த வயசு தான்டா, இந்த வயசுல ஏன் எல்லாத்தையும் போட்டு குழப்பிட்டு இருக்கீங்க, அப்புறம் அந்த வயசு போயிட்டுனா வராது, அதனால உங்களுக்கு பிடிச்சே பண்ணிட்டு ஜாலியா இருங்க, எதையும் போட்டு குழப்பிக்காதீங்க, நானும் உங்களை மாதிரி தான் இந்த வயசுல இருக்கும்போது உங்களை மாதிரியே எனக்குள்ளே நிறைய குழப்பங்கள்லாம் இருந்துச்சு, உங்களை மாதிரியே வந்து அந்த வீட்டுக்கெல்லாம் போயிட்டு சில விஷயம்லாம் பண்ணியிருக்கேன், நீங்க எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க அந்த வீட்டுல போயிட்டு வேணா எதுவுமே நடக்காதுன்னு தான் நினைச்சிட்டு இருக்கீங்க, ஆனா உண்மை என்னன்னா நடக்கும், ஏன்னா நானும் ஒரு டைம் அந்த வீட்டுக்கு போயிட்டு வேண்டினேன் நான் ஒரு பெரிய யூனிவர்சிட்டியில சேரணும்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டே இருக்கும்போது இங்க நம்ம ஃபேங் வாங்கும் கேட்கறானுங்க. ஆனா அங்கிள் நீங்க வேண்டி இங்க வந்து கடை தான் நடத்திட்டு இருந்தீங்க அப்படின்னு போது டேய் ஒரு விஷயத்த முழுசா கேட்காம இப்படி டக்குன்னு கிராஸ் டாக்லாம் விடக்கூடாது, இரு நான் சொல்றத முழுசா கேட்டு அப்புறம் சொல்லு அப்படின்னுட்டு இப்பதான் வந்து ஸ்டோரியை கண்டினியூ பண்ண ஆரம்பிக்கிறாரு. நானும் போயிட்டு அங்க வேண்டினேன், அப்பதான் எனக்கு ஒரு வாய்ஸ் கேட்டுச்சு, உன்னால முடியும், நீ ஹார்ட் ஒர்க் பண்ணு, கண்டிப்பா நீ ஒரு பெரிய யூனிவர்சிட்டி
யூனிவர்சிட்டியில சேர்ந்துரும் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு வாய்ஸ் கேட்டது அப்படின்னு பசங்க எல்லாரும் ஆணு பார்த்துட்டு இருக்கானுங்க. அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து ஒரு நம்பிக்கை பிறந்தது. நான் வந்து என்னதான் ஸ்கூல்ல ஃபெயில் ஆயிருந்தாலும் அந்த வாய்ஸ் கேட்டதுக்கு அப்புறமா எனக்குள்ளே ஒரு நம்பிக்கை என்னால முடியும்னு சொல்லிட்டு அதனால நான் மறுபடியும் ஸ்கூலுக்கு போனேன். மறுபடியும் பாஸ் ஆனேன். ஒரு பெரிய யூனிவர்சிட்டியில போயிட்டு சேர்ந்தேன். எல்லாமே நல்லா தான் போணுச்சு. இதுலேருந்து உங்க எல்லாருக்கும் நான் சொல்ல வர்றது என்னன்னா, உங்களோட நம்பிக்கையை மட்டும் விட்டுறாதீங்க. நம்பிக்கை மட்டும் இருந்தா பத்தாதுக்குங்களா, கூடவே விடாமுயற்சி இருக்கணும். அப்பதான் உங்களால நீங்க நினைச்சதை சாதிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் போயிட. இப்ப அவர் இந்த மாதிரி சொல்லிட்டு போனதுக்கு அப்புறமா தான் நம்ம பசங்க எல்லாருக்குமே வந்து பல்ப் எரியுது. ஆமா, அங்கிள் சொல்றது கரெக்ட் தான். இந்த வயசை விட்டா வேற எந்த வயசுல நம்ம ஆசைப்பட போறோம்? நம்ம நினைக்கிறதுக்காக நம்ம போராடலாம் அப்படின்ட்டு பசங்க எல்லாரும் ஒரு முடிவு எடுக்க, அடுத்த நாள் இவங்க கூட தங்கி இருந்த அந்த ஆக்டர் யூஇ அவங்க எல்லாரும் போயிடுறாங்க. இங்க பசங்க எல்லாரும் இப்ப மேல வந்து நின்னுட்டு ஆளாளுக்கு சபதம் எடுக்கிறானுங்க. யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நாங்க எங்க விருப்பத்துல ஸ்ட்ராங்கா இருப்போம், அதுக்காக நாங்க ஹார்ட் ஒர்க் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ஆளாளுக்கு சபதம் எடுத்துட்டு இருக்க. கடைசியா நம்ம ஹீரோயினும் ஆமா நான் என்னோட முடிவுல ஸ்ட்ராங்கா இருப்பேன், என்ன பிரச்சனை வந்தாலும் எல்லாத்தையும் தகர்த்து இந்த கடையை நடத்துறத மட்டும் நான் விடவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் கத்திட்டு இருக்க. இங்க கீழ இருந்து நம்ம அங்கிள் பாக்குறாரு. என்னது நீ பிரச்சனை தகர்க்க போறியா? ஏமா நம்ம கடையை இன்னும் கொஞ்ச நாளா தகர்க்க போறாங்கம்மா அப்படின்ற மாதிரி சொன்னது நம்ம ஹீரோயினுக்கு ஷாக்கு. என்னது கடையை இடிக்க போறாங்களா? என்ன மாமா சொல்ற அப்படின்ட்டு போயிட்டு கேட்கும்போது தான் இந்த மாதிரி இங்க ஏதோ ரோட்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ண போறாங்களா வில்லேஜ் சொன்னாரு. அதனால நம்ம கடையை கொஞ்சம் இடிச்சாதான் அதை பண்ண முடியும்ன்றாரு. நீ ஒன்றும் கவலைப்படாத சுஷா, அதுக்கு நமக்கு பணம் கிடைக்கும், காம்பன்சேஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயினுக்கு செம கடுப்பாகுது. யோ போயா பணமாது இதாது, இந்த கடை எனக்கு எவ்வளவு முக்கியம் தெரியுமா? பாட்டி எனக்காக கடைசியா விட்டு போனது இந்த கடை மட்டும் தான். இதான் என்னோட வீடு, நான் இருக்க வரைக்கும் இந்த வீட்டை யாரையும் தொட கூட விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் கத்தும் போது ரெண்டு பேரும் கடையில வாக்குவாதம் வருது. இல்ல கடை இடிக்கணும், இல்ல கடை இடிக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இருக்க. கடைசியா நம்ம ஹீரோயின் செம கடுப்பாயி, யோ என் வீட்டை நீ இடிக்க பாக்குறீங்களா, ஒரு நாள் நீ வீடு இல்லாம இருந்து பாத்துட்டு வாயா அப்படின்ட்டு நம்ம அங்கிளை வீட்டை விட்டு வெளியே தெளி கதை சாத்திடுறா. அவ்வளவுதான், நம்ம அங்கிளுக்கு வேற வழியே இல்ல. இருந்தாலும் இந்த வீடு இல்லைனா என்ன, ஏன்ட்ட என் கார் இருக்குது அப்படின்ட்டு இப்ப காரை போயிட்டு எடுக்கலான்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் கார் டயர்ல கல்ல கட்டி சங்கிலி போட்டு பூட்டு வச்சிருக்கா, காரை நவத்த விடாத மாதிரி. ஐயோ இவ என்ன இப்படி சின்ன பிள்ளைத்தனமா பண்ணிருக்கான்னு உடனே இப்ப அவரோட கேர்ள் ஃப்ரெண்டு அதான் நம்ம டீச்சருக்கு கால் பண்ணா அவங்களும் வந்து ஊரை விட்டு வெளில இருக்குன்றாங்க. ஐயே என்ன இது எல்லாமே நமக்கு சாதகம் இல்லாமலே நடக்குது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு கடைசியா நைட்டு வந்து ஒரு இடத்துல வந்து உட்காந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிருக்காரு. நல்லா பசிக்க வேற செய்து என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி உட்காந்துட்டு இருக்கும்போது சாட்னா ஒருத்தன் இப்ப அங்கிள் முன்னாடி வந்து நின்று அப்படியே கையில லைட் வச்சுட்டு நம்ம அங்கிளை கொஞ்ச நேரம் பார்த்துட்டே இருந்துட்டு அந்த இடத்த விட்டு ஓடி போயிடறான். நம்ம அங்கிளுக்கு ஒண்ணுமே புரியல, யாரா அவன் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு ஆயா ஒருத்தவங்க அவனை தோத்திட்டு வராங்க. எப்பா இந்த பக்கமா ஒரு லூசு பையன் ஒன்னதை பாத்தியாப்பா, வைக்க போற கொளுத்தி விட்டு ஓட்டான்ப்பா அப்படின்னு மாதிரி சொல்லும்போது நம்ம அங்கிளும் ஆயா இப்பதான் ஏன் இந்த பக்கம் ஒண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்ப அந்த ஆயா நம்ம அங்கிளை பார்த்துட்டு என்னப்பா நீங்க வந்திருக்க, என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. நம்ம அங்கிளும் என்ன சிவஷா வீட்டை விட்டு வெளில தோத்திட்டா அப்படின்றாரு. இவங்களும் ஓ மறுபடியுமா, சரிப்பா அப்பனா என் கூட என் வீட்டுக்கு வா, காலைல போய்க்கலாம் அப்படின்ட்டு அவங்க நம்ம அங்கிளை வீட்டுக்கு கூட்டு வந்துற. இப்ப வீட்டுக்கு கூட்டு வந்ததுக்கு அப்புறமா ரெண்டு பேரும் சாப்பிடுறாங்க, ட்ரிங்க்ஸ் பண்றாங்க, நல்லா பேசிக்கிறாங்க. நம்ம அங்கிளும் பாத்தீங்கன்னா நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லி புலம்பிட்டு இருக்க. அப்பதான் இந்த ஆயா சொல்றாங்க, ஓ இதான் விஷயமாப்பா, நானும் ஹெட் கிட்ட பேசினேன், அவங்க இடிக்க போறது உன் கடையை மட்டும் இல்லப்பா, நீ சின்ன வயசுக்கு ஒரு வீட்டுக்கு போயிட்டு அந்த வீட்டுல விஷலாம் பண்ணுவில்ல, அந்த வீட்டையும் தான் இடிக்க போறாங்களாம் அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம அங்கிளுக்கு உடனே சின்ன வயசு மெமரிஸ்லாம் வருது. ஓ அந்த வீட்டையும் இடிக்க போறாங்களா, அங்கதான் போயிட்டு நான் நிறைய விஷயம் பண்ணுவேன், என்னால ஒரு பெரிய யூனிவர்சிட்டியில சேர முடியும் கூட அங்க உள்ள அந்த வாய்ஸ் தான் சொன்னிச்சு அப்படின்னு சொல்றாரு. இப்பதான் அந்த ஆயா சொல்றாங்க, ஏன்பா இன்னுமாப்பா தெரியல அதை சொன்னது யாருன்னு, கொஞ்சம் என் வாய்ஸை டீப்பா நோட் பண்ணு அப்படின்ற மாதிரி அவங்க அந்த அங்கிள்கிட்ட சொல்லியிருப்பாங்கல்ல, உன்னால வந்து ஒரு பெரிய யூனிவர்சிட்டியில சேர முடியும், கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணு அப்படின்னு சொல்லி அதை அப்படியே மிமிக்ரி பண்ணி காட்ட அங்கிளும் ஆயா அப்ப நீ தானா, என் மேல உனக்கு அவ்வளவு பாசமா, இவ்வளவு பெரிய ஒரு பாசக்கார ஆயாவா நீ இருப்ப நான் நினைச்சு கூட பாக்கலையே, நீங்க சொன்ன அந்த வார்த்தை என்னோட வாழ்க்கையை மாத்திருச்சு, நான் இத்தனை வருஷம் சூஷியாவை கஷ்டப்பட்டு வளர்க்கும் போது எனக்கு அந்த நம்பிக்கை கொடுத்தது நீங்க தான், அந்த ஒரு வார்த்தை ஒரு வாசகம் சொன்னாலும் திருவாசகமா சொன்னாயா அப்படின்ற மாதிரி அவர் நம்ம ஆயாவை கட்டி பிடிச்சிட்டு எழுதிட்டு இருக்காரு. ஒரு கடத்துல குடிச்சு அப்படியே கொஞ்சம் போதை அதிகமாயிட நம்ம அங்கிள் இருக்க இடத்த கண்டுபிடிச்சு நம்ம லின்னும் அங்க வந்துட நம்ம ஆயாவும் அங்கிளை லின்னோட அனுப்பி விட்டுறாங்க. அதுக்கப்புறமா நம்ம லின்னும் அங்கிளை வீட்டுக்கு கூட்டு வந்துடுறான். ஆனா அடுத்த நாள் நம்ம அங்கிள் ஏஞ்சி வந்து பார்த்தா நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஊத்தல வர வீட்டுக்கு வர வச்சிருக்கா. இவரு பார்த்துட்டு ஐயோ மறுபடியும் என்ன ஏழரை கூட்டியிருக்காலோ தெரியல அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது இப்ப நம்ம ஹீரோயின் அங்கிளை பார்த்து கிளம்பிட்டீங்களா, உங்கள்ட்ட ஒரு விஷயத்த சொல்லணும், இன்னையில இருந்து நீங்களும் நானும் வேற கடை எந்து இந்த வீடு உங்களுது, நீங்களே இருந்துக்கோங்க, இன்னைக்கு நீங்களும் நானும் அபிஷியலா பிரிறோம், அதுக்கு சாட்சிக்காக தான் நான் ஹெட்டை கூட்டு வந்தேன், என்ன புரிஞ்சுதா, இங்க எவ்வளவு என் பொருள் எல்லாத்தையும் நான் எடுத்துக்கிட்டேன், உங்க பொருள் எல்லாமே இங்க இருக்குது, இதுக்கப்புறம் என்ன பாக்கிறதுக்கு எதுவும் கடைக்கு வந்துடாதீங்க அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் கோமா இங்க போயிட இப்ப ஸ்ட்ரைட்டா கடைக்கு வந்து அங்கேயே பாவரிச்சு போட்டு படுத்தலாம்னு முடிவு பண்ணிட்டா போல இருக்கு. இப்ப நம்ம ஹீரோ வரா வந்து ஹீரோயின்ட்ட ஏய் சிவஷா எதுக்கு உன் அங்கிள் நீ இப்படி கஷ்டப்படுத்துற, பேசாம அவர் சொல்றதை நீ கேட்கலாம்ல அப்படின்னு போது ஓ இப்ப நீ அவருக்காக அக்காலத்தை வாங்கிட்டு வந்துட்டியா, அப்படின்னா எனக்கு யாருமே வேணா ஒழுங்கா போட அப்படின்ட்டு நம்ம ஹீரோவையும் பிடிச்சி தள்ளி விட்டுற நம்ம ஹீரோ கோச்சிட்டு போயிடறான். அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோயின் அந்த கடைக்குள்ளே படுத்துக்கிறான். ஆனா இப்ப யாரும் தும்முன்னு வந்து கதவு தட்டுற மாதிரி இருக்குது. ஐயோ பயந்துட்டா, இருந்தாலும் கொஞ்சம் தைரியமா அங்கிள் நீங்களா, லின்னு நீயா, யாரு வெளில நிக்கிறது அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது யாருமே வந்து பதில் சொல்ல மாட்டாங்க. இவளுக்கு இன்னும் பயம் அதிகமாகுது. இருந்தாலும் யாரு தான் வெளில நிக்கிறதுன்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் தைரியத்தை வர வச்சுட்டு வெளில போயிட்டு கதை திறந்து பார்த்தா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம அங்கிள் வெளில இருக்கும்போது ஒருத்தன் வைக்க போற கொளுத்தி விட்டு ஓடி இருப்பான்ல, அந்த பைப்புள்ள இப்ப கையில பெட்ரோலோட வந்து நம்ம ஹீரோயினோட கடையை கொளுத்திட்டு இருக்கான். இப்ப பெட்ரோல் எல்லாம் ஊத்திட்டு கொளுத்ததுக்காக லைட்டர் எடுக்கிறான் பாருங்க. நம்ம ஹீரோயின் இப்ப வேகமா போயிட்டு டேய் என்னடா பண்ற அப்படின்ட்டு அவனை பிடிச்சி தடுக்க அவன் நம்ம ஹீரோயினை பிடிச்சி தள்ளி விட்டு இப்ப கையில ஒரு பாட்டில் எடுத்துறான் நம்ம ஹீரோயின் அடிக்கிறதுக்காக. ஆனா எப்படியோ நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்து நம்ம ஹீரோயினை ப்ரொடெக்ட்
கட் பண்ணிடுறான். ஆனா இனிமே அவன் கையில பாட்டில் வச்சுட்டு அப்படியே ரெண்டு பேரையும் பார்த்துட்டு இருக்கான் நம்ம ஹீரோயினையும். அப்ப குடுக்குறாரு பாருங்க நம்ம அங்கிள் என்ட்ரி. என் ஷூஷியா மேல மட்டும் கையை வச்ச அப்புறம் வேற மாதிரி ஆயிடும் அப்படின்ற மாதிரி இப்ப கத்திக்கிட்டே பறந்து வந்து இப்ப ஏர்லயே பறந்து வந்து அவனுக்கு ஒரே ஷாட்டா கொடுக்க அவ்வளவுதான். இப்ப நம்ம அங்கிளுக்கும் அவனுக்கு ஒரு கை கலப்பு ஏற்படுது. இதை பார்த்து நம்ம ஹீரோ சும்மா இல்ல, இப்ப அவனும் போயிட்டு அதுல ஐக்கிய இப்ப 3 பேரும் கட்டி பிடிச்சு உருண்டுட்டு இருக்க. அப்பதான் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு விஷயம் புரிய வருது. நமக்கு வந்து நம்ம கடையை விட நம்ம கூட இருக்கவங்க தான் முக்கியம். நமக்கு திடீர்னு ஏதாச்சும் ஒரு ஆபத்து வந்துச்சுன்னா கூட நம்ம கூட இருக்கவங்க தான் டக்குன்னு வந்து காப்பாத்துவாங்க, கடை கிடையாது. அதை நம்ம ஹீரோயின் புரிஞ்சுக்கிறா. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின்ட்ட சொல்றான், இங்க பாரு ஷூஷியா, உன்னோட பாட்டி சாகிறதுக்கு முன்னாடி உன்கிட்ட அவங்க அந்த கடையை விட்டு போனாங்கன்றதுனால நீ இந்த கடையை பார்த்துக்கிட்டா மட்டும்தான் அவங்க சந்தோஷமா இருப்பாங்கன்றதெல்லாம் கிடையாது. அவங்களோட சந்தோஷமே நீ சந்தோஷமா இருக்கிறத பாக்குறது தான். இந்த கடையை அவங்க எதுக்காக நடத்தினாங்க? ஒன்ன சந்தோஷமா வச்சுக்கணுன்றதுக்காக, அவங்களோட குடும்பத்தை சந்தோஷமா பாத்துக்கணுன்றதுக்காக தான் அவங்க இந்த கடையை நடத்தினாங்க. ஆனா அவங்க நினைச்சதுக்கு மாறா நீ இந்த கடையிலே முடங்கி உட்கார்ந்துருக்கத பார்த்தா அவங்களுக்கு சந்தோஷமாவா இருக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாரு ஷூஷியா அப்படின்னு மாதிரி சொன்னதுக்கு அப்புறமா தான் நம்ம ஹீரோயினுக்கு வந்து புரிய வருது. ஆமா, நானும் பாட்டி இறந்ததுக்கு அப்புறமா அவங்க இந்த கடையில தான் இருக்காங்கன்னு நினைச்சேன். ஆனா இப்பதான் எனக்கு புரியுது, பாட்டி இருக்கிறது இந்த கடையில கிடையாது, ஏன் கூட தான் அப்படின்ற மாதிரி அவளும் வந்து கடைசியா அந்த கடை அடிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டா. அடுத்த நாளே வந்து அந்த கடை அடிக்கிறதுக்கான டாக்குமெண்ட்ஸ் அப்புறம் மற்ற விதமான ஃபார்மாலிட்டிஸ் அதெல்லாத்தையுமே முடிச்சுட்டு கடைசியா கடையை லாக் பண்ணிட்டு எல்லாரும் கடைக்கு வந்து ஒரு பிரியா விடை ஒன்று கொடுக்குறாங்க. எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. எல்லாருக்குமே தனித்தனியா ஒரு மெமரிஸ் ஒன்று இருக்கு இந்த கடையை பொறுத்த வரைக்கும். ஆனா அதுக்கப்புறமா தான் ஒரு திடீர் திருப்போம். என்னன்னு பார்த்தா நம்ம ஃபேங்கிங்க பசங்களோட வந்து வேலை பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஜிஞ்சனோட தம்பி ஒருத்தன் இருப்பான். அவன் நம்ம ஃபேங்கிட்ட வந்து மாமா வீட்டில் அக்காக்கு வந்து பாட்டி ஒரு பிளைண்ட் டேட் ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, நீங்க என்னன்னு வந்து பாருங்க மாமா அப்படின்னு சொல்ல அவ்வளவுதான். நம்ம ஃபேங்குக்கு இங்கே அல்ல இல்ல, என்னது நான் இருக்கும்போது ஜிஞ்சனுக்கு இன்னொருத்தனா, இது நான் இருக்க வரைக்கும் நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்துட்டு இருந்த வேலை எல்லாத்தையும் அப்படியே போட்டுட்டு ஜிஞ்சன் உனக்கு நான் தான் எனக்கு நீ தான், இதை யாராலையுமே மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வேகமாக சைக்கிள் எடுத்துட்டு நேராக ஜிஞ்சனோட வீட்டுக்கு வந்துட்டான். ஆனால் வந்து பார்த்தா அதுக்குள்ளே வந்த பையன் வந்து நம்ம ஜிஞ்சனோட பிளைண்ட் டேட்லாம் முடிச்சுட்டு கிளம்பிட்டான் போல இருக்கு. அவ்வளோதான். அதை பார்த்த உடனே நம்ம ஃபேங் வந்து அப்படியே மனசு ஒழிஞ்சு அங்கேயே உட்காந்துற. நம்ம பசங்களுக்கும் வந்து ஃபேங்கோட அந்த லவ் மேட்டர் ஆல்ரெடி தெரியும் போல இருக்கு. அதனால அவனுக்கு வந்து இப்போ நம்ம ஃபேங்குக்கு ஆறுதல்லாம் சொல்ல நம்ம ஃபேங்கு செம கடுப்பாகிறான். போங்கடா அப்படின்ட்டு இப்போ கத்திட்டு அந்த இடத்த விட்டு அவன் ஓடி போயிட. இப்போதான் நம்ம ஆளுங்களுக்கு கொஞ்சம் சீரியஸ்னஸ் புரியுது. அவ்வளோதான், இதுக்கு மேலே விட்டா ஜிஞ்சினை வேற எவனாவது கொக்கி போட்டு தூக்கின்னு போயிடுவான், அதுக்குள்ள நீ ஏதாவது ப்ரப்போஸ் பண்ணாதான் உண்டு அப்படின்ட்டு இப்போ நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா எப்படி ஜிஞ்சினை ப்ரப்போஸ் பண்றதுன்னு சொல்லிட்டு நம்ம ஃபேங்குக்கு வந்து ட்ரைனிங்லாம் கொடுக்குறானுங்க. மொதல் விஷயம், உனக்கு எந்த பொண்ணு பிடிக்குதோ அந்த பொண்ணுக்கு கிட்ட ரொம்ப க்ளோஸாக போயிட்டு ப்ரப்போஸ் பண்ணின்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக அந்த பொண்ணு இம்ப்ரெஸ் ஆவா அப்படின்னு நம்ம சொல்லும்போது எது இப்படியா அப்படின்ட்டு நம்ம ஃபேங்கு பார்த்தீங்கன்னா அப்படியே ஹீரோ முன்னாடி வச்சு ப்ரப்போஸ் பண்றான் பாருங்க. ஹே ஜிஞ்சின் ஐ லவ் யூ, என்ன உனக்கு ஓகேவா அப்படின்ற மாதிரி ஏதோ ரகட் பாய் மாதிரியே பேசுறான். நம்ம ஹீரோவா டேய் இப்படி பேசுனீங்கன்னா அந்த புள்ள பயந்துரும்டா, கொஞ்சம் மென்மையா பொண்ணுங்களுக்கு ஏற்ற மாதிரி பேசுறான் போது ஆனா எனக்கு இது வராதே அப்படின்னு மாதிரி சொல்ல, சரி அப்படின்னா உனக்கு ரெண்டாவது மெத்தட் தான் கரெக்டா இருக்கும் அப்படின்ட்டு இப்போ அடுத்தது என்ன பண்றாங்கன்னா நம்ம ஃபேங்க கொஞ்சம் தூரமா நிக்க வச்சு இப்போ நீ எப்படி ஜிஞ்சனுக்கு ப்ரப்போஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கேட்க, நம்மளா ஏதோ தெலுங்கு படவில்லைங்க கோவத்துல கத்துற மாதிரியே அந்த தோரணையில நம்மளால வந்து ஜிஞ்சனுக்கு ப்ரப்போஸ் பண்ற மாதிரி பண்ணி காட்ட, இதை பார்த்த ஹீரோவா ஐயே இவன் செட் ஆக மாட்டான் போல இருக்கே, ஏமா ஷூஷியாவ் நீ போயிட்டு இவனுக்கு ஒரு ட்ரையல் காட்டு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் அனுப்பிட்டு நிக்க வச்சு இப்போ அவளா இல்லவி சொல்லி கத்த சொன்னா அவளும் கத்துறா. ஆனா நம்ம ஹீரோவா என்னம்மா எமோஷனே இல்ல சுத்தமா, ஐ நீட் மோர் எமோஷன் அப்படின்னு சொல்ல உடனே நம்ம ஹீரோயினும் ஓ சரி அப்படின்னா இந்தா வச்சுக்கோ அப்படின்ட்டு இப்போ ஹீரோ பார்த்து லின் ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லி கத்துறா பாருங்க. ஒரு செகண்ட் நம்ம ஹீரோக்கு ஏதோ ஹீரோயின் அவனே ப்ரப்போஸ் பண்ண மாதிரி இருக்குது, ஏதோ உண்மையா ப்ரப்போஸ் பண்ண மாதிரி இருக்குது. ஒரு செகண்ட் அப்படியே ஹீரோயினே பார்த்துட்டு இருக்கான். ஆனா அதுக்கப்புறமா பசங்க எல்லாரும் வந்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அப்படியே இப்போ ஹீரோயினை பார்த்து எனக்கும் உன்னை பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோயின் ஒரு செகண்ட் அப்படியே பாக்குறா, என்னடா சொல்றான் அப்படின்ற மாதிரி அவள் கண்ணெல்லாம் சவந்து போச்சு. அப்ப கரெக்டா குறுக்க இந்த கவுசிக்கு வந்தான்ற மாதிரி நம்ம ஃபேங் வந்து டே மச்சான் வேற லெவல்ரா எல்லாம் சொல்லி கொடுத்த, ஆனா இப்படி மெதுவா பேசி ப்ரப்போஸ் பண்ணா பொண்ணுங்களுக்கு பிடிக்கும் நீ சொல்லவே இல்லை பத்தியா, கரெக்டா நீ பண்ண உடனே ஒர்க் அவுட் ஆயிடுச்சு பாரு, ஹீரோயினுக்கு கண்ணெல்லாம் சவந்து போயிடுச்சு. ஆனா ஆக்டர்னா நீ ஆக்டர் தான்டா, சும்மா வேற லெவல்ல பின்னிட்ட போ அப்படின்ற மாதிரி அவன் நம்ம ஹீரோ கூட்டு போக நம்ம ஹீரோவா டே நான் நிஜமாவே ப்ரப்போஸ் பண்ணண்டா அப்படின்ற மாதிரி அவன் மனசுக்குள்ளே நினைச்சிட்டு போயிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினும் அப்ப உண்மையா சொல்லையா அப்படின்ற மாதிரி கடுப்பாகிறா. அதுக்கப்புறமா இவங்க சொல்லி கொடுத்த மாதிரியே நம்மளால போயிட்டு ஜிஞ்சினை ப்ரப்போஸும் பண்றான். ஆனா ஜிஞ்சின் என்ன சொல்லிடுறானா, என்ன மன்னிச்சுக்கோ ஃபேங் இப்போதைக்கு என்னால எந்த ரிலேஷன்ஷிப்லயும் இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறா. அவ்வளவுதான், நம்ம ஆளுக்கு வந்து ஹார்ட் பிரேக் ஆயிடுது. இப்போ நம்ம ஹீரோ இதெல்லாம் வந்து சொல்லிட்டு செமையா புலம்பி அழுதுட்டு இருக்கான். நம்ம ஹீரோவா டேய் அவ வந்து உன்னை வந்து டோட்டலா ரிஜெக்ட் பண்ண மாதிரிலாம் தெரியல, நீ சொல்றத பார்த்தா இப்போதைக்கு எந்த ரிலேஷன்ஷிப்லயும் இருக்க மாட்டேன்னு தான் சொல்லியிருக்கா, அதுக்கு இதுக்கு என்ன பிரச்சனை, நீ என்ன ஒரே ஒரு டைம் மட்டும் ட்ரை பண்ணிட்டு இப்பயே உடஞ்சிட்ட, உனக்கு உண்மையாவே அவளை பிடிக்கும்னா இன்னும் ஒரு 100 ட்ரை பண்றது கூட நீ ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லி அவன் நம்ம ஃபேங்க ஆறுதல் படுத்திட்டு இருக்க. ஆனா இன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோ வந்து அவனோட போனுக்கு ஒரு பாஸ்வேர்டு ஒன்று செட் பண்ணி வச்சிருப்பான். அதை வந்து நம்ம ஹீரோயின் போன் அன்லாக் பண்ணும்போது சொல்லியிருப்பான். ஆனா சொல்லும்போது இந்த பாஸ்வேர்ட்லயே ஒரு விஷயம் ஒன்று இருக்கு, அதை உன்னால முடிஞ்சா கண்டுபிடி ஷூஷாவ் அப்படின்ற மாதிரி அவன் நம்ம ஹீரோயின் சொல்லியிருப்பான். அதனால நம்ம ஹீரோயினும் அந்த பாஸ்வேர்ட்ல அப்படி என்னதான் இருக்கு அப்படின்ட்டு இப்போ அதை வந்து சர்ச் பண்ணி பார்க்க அப்பதான் நம்ம ஹீரோவோட ஒரு பர்சனல் அக்கௌண்ட் ஒன்று கண்டுபிடிக்கிறா. ஆக்சுவலா அந்த பாஸ்வேர்டு தான் வந்து நம்ம ஹீரோ அக்கௌண்டோட பேர் எல்லாம் யூசர் நேம் அந்த மாதிரி ஏதோ இருக்கும் போல. இப்போ அந்த அக்கௌண்ட் போயிட்டு நம்ம ஹீரோயின் செக் பண்ணி பார்க்கறா. பார்த்தா ஃபுல்லா இல்ல நம்ம ஹீரோயினை பத்தி தான் ஹீரோ போட்டு வச்சிருக்கான். ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோயினை பார்த்தது, அதுக்கப்புறமா நடந்த விஷயங்கள், அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயினுக்கு டியூஷன் எடுத்தது, நம்ம ஹீரோயின் வந்து எல்லா சப்ஜெக்ட்லயும் பாஸ் பண்ணது, அப்புறம் ஒரு டைம் நம்ம ஹீரோட ஹெட்செட் எடுத்து கேட்கும்போது அதுல வந்து அவ பேசுறதை கேட்டிருப்பாள், சின்ன வயசுல மூமோ ஐ லவ் யூ எல்லாம் சொல்லியிருப்பாள், அதை கேட்டது அதெல்லாம் சொல்லியிருக்கான். ஆனா கடைசியில வந்து ஒரு மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கான். அந்த வாய்ஸை கேட்டதுக்கு அப்புறமா அவளுக்கு நான் தான் மூமுன்னு சொல்லி ஞாபகம் வந்திருக்குமான்னு நினைச்சேன். ஆனா
ஆனா அப்பயுமே அவளுக்கு ஞாபகம் வரல, எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி வச்சிருக்கான். இதை பார்த்ததுமே நம்ம ஹீரோயினா டேய் லூசு பையில எனக்கு அப்பவே ஞாபகம் வந்துருச்சு, ஆனா எப்படி நான் வந்து ஸ்ட்ரெயிட்டா சொல்றதுன்னு தெரியாம தான் நான் வந்து அதை வெளில சொல்லவே இல்லை. இருந்தாலும் பரவாயில்ல, பைபிள்ல நம்ம மேல இவ்வளவு பாசமா தான் இருக்கிறான், நம்மளை பத்தி எல்லாமே போட்டு வச்சிருக்கானே அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் பார்த்துட்டே இருக்கும்போது இப்ப தெரியாதனமா நம்ம ஹீரோட போஸ்ட்டுக்கு ஒரு லைக் ஒன்று போட்டு விட்டுறா. அவ்வளவுதான், இதை போட்டு விட்டோன்னு நம்ம ஹீரோயினுக்கு வந்து பதற ஆரம்பிக்குது. ஐயோ பாத்துருவானே உடனே லைக் எடுத்து ஒண்ணுமே அப்படின்னு சொல்லி எடுக்கிறதுக்குள்ளே இங்க நம்ம ஹீரோக்கு நோட்டிபிகேஷன் போயிடுது. நம்ம ஹீரோ பாத்துறான், என்னது ஹீரோயின் இதை பாத்துட்டாளா அப்படின்னு அவனுக்கும் பக்குன்னு ஆகுது. இருந்தாலும் அதான் கடைசியா பாத்துட்டால அப்படின்னா கண்டிப்பா அவளுக்கு இப்ப தெரிஞ்சிருக்கும் நான் தான் மோமுன்னு சொல்லிட்டு, அதனால நான் தான் இப்ப அவள்கிட்ட பேசியாங்கன்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினுக்கு மெசேஜ் பண்றான். என்ன நான் சொன்னதை கண்டுபிடிச்சிட்டியா, போஸ்ட் எல்லாத்தையும் பாத்தியா, இப்பயாச்சும் உனக்கு ஞாபகம் வந்துச்சா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம ஹீரோயினும் அவ்வளவுதான் மாட்டிக்கிட்டோம், இதுக்கப்புறமும் தெரியலன்னு சொல்லி நடிச்சா அவன் கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவான், அதனால நம்மளும் ஏதாவது ஒரு மெசேஜை போட்டு விடுவோம் அப்படின்ட்டு குட் நைட் மோமோ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோக்கு ஒரு மெசேஜை போட்டு விட அவ்வளவுதான். இதை பார்த்ததுமே நம்ம ஹீரோக்கு செம்ம சந்தோஷம். அப்பாடா எப்படியோ கடைசியாக ஒரு வழியாக நான் தான் மோமுன்னு சொல்லி ஒரு ஞாபகம் வந்துச்சு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஹாப்பி ஆகிறான். அதுக்கப்புறமா அடுத்த நாள்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிறதுக்கே ரொம்ப வெக்கப்படுறாங்க. காலைல ப்ரஷ் பண்ண வந்தா இல்லை நீ ஃபர்ஸ்ட் போன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சாப்பிட்ற இடத்துல எப்பயுமே நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோயிட்ட உள்ள சாப்பாடை புடுங்கிறதுக்கா அவ்வளோ சண்டை போடுவா. ஆனால் இன்னைக்கு இல்லை நீ இதை சாப்பிடு, இல்லை இதை நீ சாப்பிடு அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் மாற்றி ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம அங்கிள்னு ஒருத்தர் இருக்காருல்ல, அவர் இதுங்க ரெண்டும் பண்ணுறதை பார்த்துட்டு என்னங்கடா பண்ணுறீங்க, உங்க ரெண்டு பேருக்குமே பிடிக்கலாம் ஏன்ட்ட கொடுங்கடா நானா சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எடுத்து அதை சாப்பிட்டுட்டு இருக்காரு. அப்பதான் நம்ம ஹீரோயினுக்கு டெக்ஸ்ட் பண்றான், இன்னைக்கு நான் கொஞ்சம் வெளில போக வேண்டிய வேலை ஒன்று இருக்கு, நீ என் கூட வரியா அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயினும் தாராளமா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ரெண்டு பேருமே கியூட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு வெளில போறாங்க. அன்னைக்கு ஃபுல்லா செம என்ஜாய் தான், ரெண்டு பேருமே ஜாலியா என்ஜாய் பண்றாங்க, ரொம்பவே சந்தோஷமா போகுது. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்த உடனே நம்ம ஹீரோக்கு போன்ல ஒரு மெசேஜ் ஒன்று வருது. என்னன்னு சொல்லி எடுத்து பார்த்தா நம்ம ஹீரோட அப்பா தான் ஹீரோக்கு மெசேஜ் பண்ணிருக்காரு. டேய் எத்தனை நாள் தான் அங்கேயே இருப்ப, உனக்கு நான் ஃபிளைட் டிக்கெட்லாம் புக் பண்ணிட்டேன், உடனே நாளைக்கு ஊர் வந்து சேர வழியை பாரு அப்படின்ற மாதிரி மெசேஜ் பண்ணி விட்டுருக்காரு. அதை பார்த்த உடனே நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி அப்செட் ஆயிடுது. அவ்வளவுதான், நம்ம ஹீரோயின் ஒண்ணுமே சொல்லாம போக நம்ம அங்கிள் இப்ப ஹீரோ பார்த்துட்டு என்னடா நாளைக்கு ஊருக்கு கிளம்புறியா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. நம்ம ஹீரோ ஒண்ணுமே சொல்லாம போயிடறான். நம்ம ஹீரோயின் இப்பதான் வந்து அங்கிள்கிட்ட கேட்கறா, என்னது நாளைக்கு ஊருக்கு போறானா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஆமா ஹீரோட அப்பா எனக்கு இப்பதான் கால் பண்ணாரு, ஹீரோக்கு ஃபிளைட் டிக்கெட்லாம் புக் பண்ணிட்டாராம், நாளைக்கு வந்து ஊருக்கு கூப்பிடுறாரு அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோயினுக்கு செம கடுப்பாயிடுது. இப்ப நேரா ஹீரோயிட்ட போயிட்டு எப்படி நீ இந்த விஷயத்தை என்கிட்ட மறைக்கலாம், நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தானே, ஏன் நீ இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லவே இல்லைன்னு போது நம்ம ஹீரோவா சுஷியா நான் ஒன்னும் இந்த ஊரை விட்டு போகணும்லாம் நினைக்கல, நான் இந்த ஊரை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயினா அதான் உன்னோட அப்பாவே வந்து ஃபிளைட் டிக்கெட்லாம் புக் பண்ணி உன்னை வர சொல்லிட்டார்ல, அப்புறம் என்ன நீ சொல்லிட்டு இருக்க அப்படின்றா. எப்பாரு சுஷியா இது எனக்கு என்னோட அப்பாக்கு இடையில உள்ள விஷயம், இதை நான் பாத்துக்கிறேன், இது என்னோட ஃபேமிலி விஷயம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹீரோயினுக்கும் கடுப்பாயிடுது. ஓ உன்னோட ஃபேமிலி விஷயமா, அப்படின்னா என்ன நீ மூணாவதாலாம் நினைக்க ஆரம்பிச்சிட்ட, நான் உன்னோட ஃப்ரெண்ட் இல்ல அப்படிதானே, அப்படின்னா நீயும் உன் ஃபேமிலி விஷயத்தை பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிட்டு நம்ம ஹீரோயின் போயிடுறா. அந்த நாள் ஃபுல்லா அவங்க ரெண்டு பேரும் ஒழுங்காவே பேசிக்க மாட்டாங்க, ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. காலையில ஃபுல்லா ரெண்டு பேரும் ஜாலியா இருந்தாங்க, இப்போ ஃபுல்லா சண்டை. ஆனா நீங்க நைட்டு தான் நம்ம அங்கிள் வந்து இவங்க ரெண்டு பேரையும் சொல்றாரு, அந்த ஒரு பாட்டி ஒருத்தவங்க வந்திருப்பாங்கல்ல, நம்ம அங்கிள் கூட பொண்ணு பார்த்திருப்பாங்களே, அவங்களுக்கு வந்து சடனா ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துட்டு இருக்காங்க போல இருக்கு. அந்த விஷயத்தை நம்ம அங்கிள் வந்து சொல்ல இப்ப கட் பண்ண அடுத்த நாள் நம்ம பசங்க எல்லாருமே போயிட்டு அந்த பாட்டிக்கு நினைவஞ்சலி செலுத்திட்டு இருக்கானுங்க. அந்த பேய் வீடு அந்த வீடு இந்த விஷ் பண்ற இடம் அப்படிலாம் சொன்னாங்கல்ல, அந்த வீட்டில் தான் வந்து நினைவஞ்சலி செலுத்துவாங்க போல இருக்கு. எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த பாட்டி வந்து எல்லாருக்குமே நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, எல்லா பசங்க கூடயும் அவங்களுக்கு ஒரு நல்ல பாண்டிங் இருக்கு, அதனால வந்து ரொம்பவே எல்லாருக்கும் கஷ்டமா தான் இருக்கு. இப்போ எல்லாரும் அதெல்லாம் முடிச்சுட்டு இப்போ வெளில வரும்போது நம்ம அங்கிள் பாத்தீங்கன்னா நம்ம டீச்சர் கிட்ட செத்தவா நான் வந்துட்டு ஒன்று சொல்லணும் அப்படின்ட்டு இப்போ நம்ம டீச்சர் எங்க கூட்டு வராருன்னா அந்த விஷ் பண்ணுவாங்களா அந்த ரூம் அங்கதான் கூட்டு வராரு. இப்போ அங்க கூட்டு வந்தா நம்ம டீச்சர்ட்ட சொல்றாரு, நான் வந்துட்டு ஒரு விஷயம் சொன்ன ஞாபகம் இருக்குதா, நானும் வந்து இந்த விஷிங் ரூமுக்கு வந்து நிறைய விஷயம் பண்ணியிருக்கேன், ஒரு டைம் நான் வந்து ஒரு பெரிய யூனிவர்சிட்டிக்கு போகணும்னு சொல்லி இங்கே கேட்கும்போது யாரோ ஒருத்தவங்க உன்னால முடியும்னு சொல்லி சொன்னாங்கன்னு சொன்னேன்ல, நான் கூட அது வந்து இன்ன வரைக்குமே ஏதோ ஒரு ஃபேரி தான் சொன்னிச்சுன்னு நினைச்சேன், ஆனா அது எல்லாமே இந்த பாட்டி தான், அவங்களுக்கு என் மேல அவ்வளவு பாசம், ஆனா அவங்க போவாங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல, இப்பயும் கூட அவங்க இங்க ஏதாச்சும் ஒரு ஃபேரியா இருப்பாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன், அதனால அவங்களுக்கு முன்னாடியே நான் இப்போ ஒரு விஷயம் கேட்க போறேன் அப்படின்ட்டு இப்போ நம்ம அங்கிள் பாத்தீங்கன்னா இப்பதான் ப்ராப்பரா வந்து நம்ம டீச்சருக்கு ப்ரப்போஸே பண்றாரு. இப்போ ஒரு ரிங் அவங்கள்ட்ட நீட்டி என்ன நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அவங்களுக்கு என்ன சொல்றதுனே தெரியல, அப்படியே கண்ணுல இருந்து ஆனந்த கண்ணீரா வந்துட்டு இருக்குது. கடைசியா வந்து நம்ம அங்கிளோட ப்ரப்போசலா அக்செப்டும் பண்ணிடுறாங்க. அப்படியே இப்போ ரெண்டு பேரும் ஒருத்தர் கட்டி பிடிச்சிட்டு அவங்க அன்பை பரிமாறிக்க அதே டைம்ல நம்ம ஜிஞ்சனி ஃபேங்கையும் காட்டினா நம்ம ஃபேங்கிட்ட வந்து இப்போ ஜிஞ்சன் சொல்றா, டேய் ஃபேங் அன்னைக்கு நீ என்ன ப்ரப்போஸ் பண்ணும்போது நான் உன்னை ரிஜெக்ட் பண்ணிட்டேன்ல, அதுக்கு காரணம் ஒன்றும் உன்னை எனக்கு பிடிக்காதனால எல்லாம் கிடையாது, ஆக்சுவலா எனக்கு இந்த காலேஜ் போற வரைக்கும் இந்த லவ் அது இதுல எல்லாம் பெருசா ஒன்றும் இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதனால தான் அன்னைக்கு நான் அப்படி சொல்லிட்டேன், ஆனா நம்ம ரெண்டு பேரும் மட்டும் ஒரு நல்ல காலேஜில் சேர்ந்துட்டோன்னு ஏன் அதுக்கப்புறமா நான் இந்த விஷயத்தை கொஞ்சம் கன்சிடர் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னதுதான். இதை கேட்டதுமே இவ்வளவு நேரம் நல்லா வந்துட்டு இருந்த நம்மளால வந்து டக்குன்னு பிரைட் ஆயிடுறான். ஹே ஜிஞ்சன் நிஜமாவ சொல்ற அப்படின்னா நான் இதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி கண்டிப்பா நல்ல காலேஜ்ல சேர்ந்தே தீருவேன் அப்படின்ற மாதிரி வழக்கம் போல நம்ம ஜிஞ்சன் சுத்தி அப்படியே சந்தோஷமா துள்ளி துள்ளி குடிச்சிட்டு அவளையும் கூட்டு போக அதுக்கப்புறமா இங்க நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயினுக்கு வந்து இனிமே ஒரு மாதிரி கவலையா தான் இருக்கு, அந்த பாட்டி இறந்ததுல ஒரு மாதிரி வந்து அந்த விஷ் பண்ணுவாங்களா அந்த ரூம் அந்த இடத்துல வந்து நின்றுட்டு எதையோ ஒன்றை பார்த்து அப்படியே கண் கலங்கி நின்றுட்டு இருக்க. அப்பதான் அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வரான். என்ன எதை பார்த்துட்டு இருக்காவ அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவனு வந்து பார்த்தாதான் தெரியுது அந்த பாட்டி வந்து இறந்தாங்கல்ல, அதுக்கு முன்னாடி தான் அவங்க
வந்து நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் சண்டை போட்டுட்டு இருக்கதை பார்த்துருப்பாங்க போல இருக்கு. அதனால இதுக்கப்புறமா ஹீரோவும் ஹீரோயினும் சண்டை போடுறதை நான் பார்க்கவே கூடாது, அவங்க 2 பேருக்கு இடையில சண்டே வரக்கூடாது அப்படின்ற மாதிரி அந்த ரூமுக்கு வந்து அவங்க விஷயம் எழுதி வச்சிருக்காங்க சவத்துல. அதை பார்த்துட்டு தான் நம்ம ஹீரோயின் எழுதிட்டு இருக்கா. அதை பார்த்தோன்னு நம்ம ஹீரோக்கும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. இப்பதான் நம்ம ஹீரோயின் சொல்றா, நம்ம மேல இவ்வளவு அக்கறையா இருந்தவங்க நம்மளை விட்டு போயிட்டாங்கன்னு நினைக்கும் போது அதை நம்பவே முடியல இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ சொல்றான், சுஷா நீ ஒன்னும் கவலைப்படாத, அவங்க ஒன்னும் நம்மளை விட்டு போகலாம் கிடையாது, அவங்க நம்ம கூடயே தான் இருக்காங்க, நானும் உன் கூடவே தான் எப்பயும் இருப்பேன் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயின் உடனே நான் நம்ப மாட்டேன் அப்படின்னா பிங்கி ப்ராமிஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி கேட்கிறா. நம்ம ஹீரோவும் கண்டிப்பா நான் உன் கூட எப்பயுமே இருப்பேன் அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் பண்றான். அப்படியே அடுத்தடுத்த சீனை காட்டுறாங்க. நம்ம அங்கிள் வந்து டீச்சரை கல்யாணம் பண்ணிட்டாரு. 2 பேரும் கல்யாணம் பண்ணோன்னே எடுக்கிற போட்டோ ஷூட்லாம் பார்க்கணுமே, செம்ம பயங்கரமா இருக்கு. 2 பேரும் வந்து அவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க. இன்னொரு சைடு நம்ம வாங்குக்கு வந்து இந்த ஃபார்மிங் அதுல தான் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அது சம்பந்தமா என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவன் பார்த்துட்டு இருக்க. இன்னொரு சைடு நம்ம ஃபேங்கு ஜின்ஜின் இவங்க 2 பேருமே வந்து அவங்களுக்கு பிடிச்ச அந்த காலேஜுக்குள்ள எப்படி போறதுன்னு சொல்லிட்டு நம்ம ஜின்ஜின் வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம்காக படிச்சிட்டு இருக்கான். நம்ம ஃபேங் வந்து இந்த அவனுக்கு ஸ்போர்ட்ஸ்ல தான் இன்ட்ரெஸ்ட் இருக்கு போல இருக்கு. அதனால அவன் வெறித்தனமா ஸ்போர்ட்ஸ்ல ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கான். எதுக்காக? எல்லாம் நம்ம ஜின்ஜின்காக. ஆனா இது எதை பத்தியுமே கவலைப்படாம சுத்திட்டு இருக்குதுன்னா நம்ம ஹீரோவும் ஹீரோயின் மட்டும் தான். 2 பேரும் வழக்கம் போல விளையாண்டுக்கிட்டே தான் தெரிஞ்சிட்டு இருக்காங்க. ஆனா இங்க தாண்டா ட்விஸ்ட் அப்படின்ற மாதிரி இப்ப புதுசா நம்ம ஹீரோட அப்பான்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பார்ல, அவர் வந்து நம்ம ஹீரோ தேட்டு அவங்களோட கிராமத்துக்கு வந்துடுறாரு. நம்ம ஹீரோ தான் வரிசையா டிமிக்கி கொடுத்துட்டே இருக்கானே சிட்டிக்கு வராமலையே. அதனால இந்த டைம் ஹீரோவை கையோட சிட்டி கூட்டு போறதுன்னு சொல்லிட்டு முடிவோட வந்துட்டாரு. இப்ப நேரா வந்து இவங்களோட வீட்டுக்கு வந்துட்டாரு. நம்ம அங்கிளும் இவரும் வந்து சின்ன வயசு ஃப்ரெண்ட்ஸுங்க போல இருக்கு. அதனால வந்தோடனே வந்து எல்லாம் சாப்பிட்டுட்டே பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ ஆனா எதிர்பார்க்கவே இல்ல தன்னோட அப்பா வருவாருன்னு. ஐயோ என்னத்த பண்ண போறான்னு தெரியல அப்படின்ற மாதிரி இவன் இங்க ஒரு மாதிரி பதட்டமா உட்காந்துருக்க. அவரையும் எல்லாரும் அங்கிள்கிட்ட பேசிட்டு இருந்தவர் இப்பதான் ஹீரோ பார்த்து, என்னடா சிட்டிக்கு ஒரு ஐடியா இருக்கா, என்ன படிக்கிற ஐடியாவது இருக்குதா, நாளைக்கு கிளம்பலாமா என்ன அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ வந்து இல்லப்பா எனக்கு மியூசிக்ல தான் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றான். இதை கேட்டதுமே அவருக்கு வருதே கோவம். என்னடா சொன்ன, மியூசிக்கா? முதல்ல ஆக்டிங், இப்ப மியூசிக், அடுத்து என்ன? நீ உன் இஷ்டத்துக்கு மாத்திட்டே இருப்பா, எல்லாத்தையும் நாங்க கேட்டு இங்க உட்காந்துட்டு இருக்கணுமா? இங்க பார், இப்ப நீ பண்ணிட்டு இருக்கிறது எல்லாத்தையுமே மூட்டை கட்டி வச்சுட்டு ஒழுங்கா சிட்டிக்கு வந்து படிக்கிற வழியை பாரு அப்படின்னு சொல்லி அவர் சொல்ல நம்ம ஹீரோ கடுப்பாயிடுது. அவனு வந்து இப்ப எடுத்து பேச பதிலுக்கு இவரு டென்ஷன் ஆகி நம்ம ஹீரோ கண்ணா அப்படின்னு திட்டுறாரு. டேய் உருப்படாதவனே உதவாக்கார அப்படின்னு சொல்லி கண்ணா அப்படின்னா நம்ம ஹீரோ திட்ட. இதை கேட்டு அந்த நம்ம ஹீரோயினுக்கு இப்ப சுருக்குன்னு ஏறிடுது. இப்ப அவ டக்குன்னு கிளம்பி ஹீரோ பத்தி உங்களுக்கு என்ன தெரியும், சும்மா தெரியாம என்னென்னமோ பேச வேண்டியது அப்படின்னு நம்ம சொன்னவ இப்பதான் யோசிக்கிறா, சிச்சோ தேவலாம ஃபேமிலி மேட்டருக்குள்ள குறுக்க வந்துட்டோமோ அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கா. ஆனா அதுக்குள்ளேயே நம்ம அங்கிள் குறுக்க வந்து பேசி 2 பேரும் ஆஃப் பண்ணிடுறாரு. இங்க நம்ம ஹீரோக்கு தான் வந்து ஒரு சந்தோஷம், நமக்காக ஹீரோயின் கூட நிக்கிறாயா அப்படின்னு. ஆனா அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோயின் ஹீரோட அப்பாவை போயிட்டு பாக்குறா. அவர்கிட்ட இப்ப கொஞ்சம் பதவசா பேசுறா. அங்கிள் நான் முதல்ல பேசினதை வந்து நீங்க எதுவும் நினைச்சுக்காதீங்க, ஆனா உண்மையாவே சொல்லணும்னா ஹீரோக்கு மியூசிக்னா ரொம்பவே பிடிக்கும். அவன் வந்து கிட்டத்தட்ட ஒரு பல மணி நேரத்துக்கான மியூசிக்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கான். நீங்களே வேணாலும் அவன் மியூசிக்லாம் கேட்டு பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். அவனோட நிறைய மியூசிக் வந்து ஆன்லைன்ல பாப்புலரா இருக்கு, நிறைய மியூசிக்கை வித்திருக்கான். அவன் போட்ட மியூசிக்லாம் பிடிச்சி போய் நிறைய கம்பெனிங்க அவனோட கான்ட்ராக்ட் சைன் பண்றது கூட வந்திருக்காங்க. இதுவே போதாத அங்கிள், ஹீரோ வந்து கண்டிப்பா மியூசிக்ல ஒரு பெரிய ஆளா வருவான்னு சொல்லி தெரியறதுக்கு. அவனோட அப்பா நீங்க ஃப்ரெண்டுனா நாம தான் அவனை புரிஞ்சுக்கிட்டு அவனுக்கு சப்போர்ட் பண்ணணும். நாமளே அவனுக்கு சப்போர்ட் பண்ணலன்னா அப்புறம் வேற யார் அவனுக்கு சப்போர்ட் பண்ணுவா? ஹீரோ இப்ப முன்னாடி மாதிரிலாம் கிடையாது, அவன் நிறையவே மாறிட்டான். எனக்காக தயவு செஞ்சு ஒரே ஒரு டைம் அவன் மேல நம்பிக்கை வச்சு பாருங்க, கண்டிப்பா உங்க நம்பிக்கை வீண் போகாது. ஹீரோ கண்டிப்பா ஒரு பெரிய ஆளா வருவான் மியூசிக்ல. எனக்கு ஹீரோ மேல நம்பிக்கை இருக்கு, நான் என்ன நம்புறேன். உங்களுக்கு உங்க பையன் மேல நம்பிக்கை இருக்கான்னு நீங்க யோசிச்சு சொல்லுங்க அங்கிள் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. இப்ப அவங்க பேசிட்டு இருக்கிறது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ வந்து அங்க வெளில இருந்து கேட்டுட்டு தான் இருக்கான். அவனுக்கு இன்னும் சந்தோஷமா இருக்கு. பரவாயில்ல, ஹீரோயின் நமக்காக அப்பாவை பார்த்து தனியாலாம் வந்து பேசுறா, அவளுக்கு நம்ம மேல அவள் அக்கறையா அப்படின்ற மாதிரி இவன் இங்க சந்தோஷமா இருக்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோட அப்பா வந்து ஹீரோயின் சொன்னது எல்லாத்தையுமே யோசிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். அதனால இப்ப காலைல ஹீரோ கிட்ட, சரிடா உனக்கு தான் மியூசிக் பிடிக்குதுன்னு சொல்றியே, அதுக்கப்புறமா நான் எப்படி அதை தடுக்க முடியும், உனக்கு சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும். நீ போட்ட மியூசிக் எல்லாம் நான் கேட்டு பார்த்தேன், நல்லா தான் இருக்கு, ஆனாலும் உனக்கு இன்னும் கொஞ்சம் ட்ரைனிங் தேவைப்படுது, ஒரு ப்ராப்பரான ட்ரைனிங். அதனால இப்ப நம்ம டைரக்டா சிட்டிக்கு போயிட்டு அங்க ஒரு ட்ரெயினர் கிட்ட நான் பேசிருக்கேன், அவரை போயிட்டு பார்க்கலாம், நீ இதுக்காகவும் கொஞ்சம் படிக்க வேண்டியதெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்ல. இந்த டைம் நம்ம ஹீரோ வந்து என்ன நினைச்சான்னு தெரியல. அப்படியே இப்ப ஹீரோயின் ஒரு செகண்ட் பார்த்துட்டு தன்னோட அப்பா கிட்ட என்ன சொல்றானா, இல்லப்பா நான் சிட்டிக்கெல்லாம் வரல, இங்க இருந்து எனக்கு இந்த மாதிரி பண்றதான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்ல இவருக்கு இன்னும் காண்டாகுது. டேய் என்னடா பேசுற நீ, சரி உனக்கு இந்த காலேஜ் வர்றதுக்குலாம் பிடிக்கலன்னு சொல்லிட்டு தான் நீ வந்து ஏதோ மியூசிக் பிடிக்குதுன்னு அதுக்கு நான் சப்போர்ட் பண்ணலாம்னு நினைச்சேன். இப்ப நான் இப்படி வந்தாலும் நீ இதுக்கு ஒத்துக்க மாட்டேற, உனக்கு என்ன தாண்டா வேணும் அப்படின்ற மாதிரி அவர் கேட்டுட்டு இருக்க. ஆனா இங்க நம்ம ஹீரோயின் பாக்குறா, அவளுக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு ஹீரோ எதனால வந்து சிட்டிக்கு போக மாட்டான்னு. நம்மளுக்கும் தான் தெரியுமே ஹீரோயினை விட்டுட்டு ஹீரோக்கு சிட்டிக்கு போக பிடிக்கலன்னு. நீ நம்ம ஹீரோ இப்ப அவனோட அப்பா பேசுறது எதுவுமே கேட்க முடியாம சரி வண்டி எடுத்துட்டு போயிட்டு பொருளையாவது டெலிவரி பண்ணலாம் வழக்கம் போல அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுக்கலாம்னு வரும்போது நம்ம ஹீரோயின் வரா. ஏ எங்க நீ வண்டி எடுக்கிற, போடா போய் படி, உங்க அப்பா சொல்றதை கேளு, உனக்கு வந்து ப்ராப்பரான ஒரு ட்ரைனிங் வேணும், அப்பதான் வந்து நீ ஒரு பெரிய ஆளா வர முடியும், உன் அப்பா உனக்கு நல்லதுதான் நினைப்பாரு, நீ வேற எதையும் நினைச்சுக்கிட்டு சிட்டிக்கு
போகாமலாம் இருந்துடாத, உன் அப்பா சொல்றபடியே கேட்டு சிட்டிக்கு போயிட்டு நல்லா படி, ஓகேவா அப்படின்ட்டு இப்ப நம்ம ஹீரோயின் வந்து அந்த டெலிவரி பண்ண வேண்டிய பைக் எடுத்துட்டு வந்துற இங்க நம்ம ஹீரோவும் பாக்குறான். ஹீரோயினுக்கு வந்து பாய்தூரம் வந்தவளுக்கு அவளால அழுகையை கண்ட்ரோலே பண்ண முடியல. ஏன்னா என்னதான் இருந்தாலும் இத்தனை நாள் கூட இருந்துட்டா இப்ப திடீர்னு போகணும் அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் கஷ்டமா தானே இருக்கும். அவ அப்படியே ஒரு மாதிரி அழுதுட்டே வந்துடுறா. இப்ப அதுக்கப்புறமா பொருளை டெலிவரி பண்ணிட்டு நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வந்துடுறா. வந்து பார்த்தா நம்ம ஹீரோ காணோம். ஹீரோ காணுனோனே இவளுக்கு ஒரு மாதிரி பதற ஆரம்பிச்சிச்சு. இப்ப எல்லா இடத்துலயும் வந்து வீட்டுல தேடி பாக்குறா ஹீரோ எங்கன்னு. ஆனா எங்கேயுமே ஹீரோ காணோம். நம்ம அங்கிள் கிட்டையும் கேட்கறா. அவரும் இப்பதான் ஹீரோ போனா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அவ்வளவுதான். இதை கேட்டதுமே நம்ம ஹீரோனுக்கு அப்படியே இப்ப கொஞ்சம் கொஞ்சமா கண்ணு கலங்க ஆரம்பிக்குது. அவ்வளவுதான், ஹீரோ போயிட்டான்ல, எனக்கு கடைசியா பார்த்து ஒரு பாய் கூட சொல்லாம போயிட்டான்ல, என்ன பார்க்காம கூட போயிட்டான்ல அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் இப்ப அந்த இடத்துல படுத்துக்கிட்டு அழ ஆரம்பிக்க போனும் பண்ணி பாக்குறா. ஹீரோக்கு போனும் போல. இப்ப இன்னும் அழுக அதிகமாக. அப்ப கரெக்டா ஒருத்தன் வந்து நின்னுட்டு ஏமா அழுகுற அப்படின்னு சொல்லி கேட்கறான். இவ்வளவு அழுதுகிட்டே லின்னு போயிட்டான் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து அழுதுட்டே இருக்க. அப்பதான் என்னது ஹீரோட வாய்ஸ் மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை திறந்து பார்த்தா முன்னாடி நிக்கிறது நம்ம ஹீரோ. இப்ப கிளம்பி நம்ம ஹீரோ பிடிச்சி கண்ணா அப்படின்னா திட்டுறா. டேய் எங்கடா போன, நான் உனக்கு போன் கூட பண்ணி பார்த்தா ஏன் எடுக்கல அப்படின்னு போது அவனும் நான் சும்மா அப்பா கூட வெளியே போயிருந்தேன், போன்ல சார்ஜ் இல்லாம வந்திருக்கும், அதனாலதான் நீ அடிச்சது தெரியல அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயிட்ட கோச்சிட்டு அந்த இடத்த விட்டு ஓடி போயிடறா. நம்ம ஹீரோ அப்படியே இப்ப ஹீரோயினை சமாதானப்படுத்துறேன்னு அவ பின்னாடியே வர ஹீரோயின் வந்து ஒரு வயலுக்குள்ள வந்துட்டு இருக்கா. இப்ப அந்த வயலுக்குள்ள வந்துட்டே இருக்கும்போது ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ஹீரோயின் தடிக்கிட்டு விழுந்திருப்பால ஒரு பள்ளத்துல கால வச்சு, அதே மாதிரி இப்ப நம்ம ஹீரோயின் பின்னாடியே வந்துட்டு இருந்தவன் டக்குன்னு ஏதோ கால வச்சு தடிக்கிட்டு கீழே விழுறான் பாருங்க. ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோ எப்படி ஹீரோயின் வந்து உட வரும்போது நவந்தானோ அதே மாதிரி இப்ப நம்ம ஹீரோயின் வேணும்னே நவந்துடுறா. ஹீரோவும் பிடிக்கிறதுக்கு எதுவும் கிரிப்பு கிடைக்கலன்னு ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோயின் மாதிரி இவனும் மண்ணக்க போயிடறான். இப்பதான் நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு பரவாயில்ல எப்படியோ கடைசியா படிக்க போய் வாங்கிட்ட ஒண்ணு, இப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு மாதிரி சொல்றா. அதுக்கப்புறமா தான் ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு மாதிரி பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ கேட்கறான், அவ்வளவுதானா இதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேரும் பாத்துக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு கேட்கும்போது, என்ன அப்படியே போயிட போறோம், நீ கொஞ்ச நாள் சிட்டிக்கு போற, போயிட்டு படிச்சுட்டு படிப்பு முடிஞ்சவன் திரும்பி வர போற, இதுல என்ன இருக்குது அப்படின்னு சொல்ல, இருந்தாலும் நம்ம ஹீரோ கொஞ்சம் வருத்தமா தான் இருக்குது. நம்ம ஹீரோயின் இப்பதான் சொல்றா, எனக்கு இந்த பிசினஸ் பத்தி படிக்கணும்னு ஒரு ஆர்வம் ஒன்று வந்துருக்குது, அதனால நானும் இதுக்கப்புறம் ஏதாவது ஒரு சிட்டிக்கு போயிட்டு அங்க படிக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கேன் ஒரு காலேஜ்ல சேர்ந்து. என்னோட அங்கிளும் நான் ஊரை விட்டு வெளில போகணும் தானே ஆசைப்படுறாரு அப்படின்னு சொல்ல, இதை கேட்டோன்னு நம்ம ஹீரோவும் பரவாயில்லையே கடைசியா ஒரு நல்ல முடிவு எடுத்துட்ட அப்படின்னா எனக்கு பிங்கி ப்ராமிஸ் பண்ணு, நான் உனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்றேன், கண்டிப்பா நான் என்னோட படிப்பை முடிச்சுட்டு திரும்பி ஊருக்கு வருவேன், அதே மாதிரி நீயும் சிட்டிக்கு போயிட்டு நல்லா படிப்பேன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம ஹீரோயினும் கண்டிப்பா நான் நல்லா படிப்பேன் அப்படின்னு சொல்லி ஹீரோக்கு ப்ராமிஸ் பண்றா. அப்புறம் அன்னைக்கு நைட் நம்ம பசங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ அடுத்த நாள் காலைல கிளம்ப போறதுனால சும்மா ஒரு ஃபேர்வெல் டின்னர் மாதிரி ஒன்று அரேஞ்ச் பண்ணி எல்லாரும் ஒன்று கூடி இருக்கானுங்க. எல்லாரும் ஒன்னா உட்காந்து வெளியில ஜாலியா பேசிட்டு இருந்தாலும் ஆளாளுக்கு உள்ளுக்குள்ள கொஞ்சம் வருத்தம் இருக்கதான் செய்து எல்லாரும் பிரிய போறோமா அப்படின்ற மாதிரி. அப்பதான் நம்ம ஹீரோ பாக்குறான், ஹீரோயினை காணும். எங்க ஹீரோயின் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அது ஹீரோயின் இங்க வரமாட்டேன்னு சொல்லிட்டா, நான் அவளை கூப்பிட்டேன், ஆனா இங்க வந்தா அவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொன்னா, அதனாலதான் அதுக்கப்புறம் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை பாக்கிறதுக்காக போறான். நம்ம ஹீரோயின் அப்படியே மாடியில தனியா உட்காந்து அழுதுட்டு இருக்க, இப்ப அங்க நம்ம ஹீரோ போயிட்டு அவனோட ஒரு டேப் ரெக்கார்டர் வச்சிருப்பான்ல, இப்ப அதுல இருந்து ஒரு ஹெட்செட் எடுத்து நம்ம ஹீரோயின் காதுல மாட்டி விட்டுட்டு இன்னொன்னு இவன் எடுத்து மாட்டிட்டு அப்படியே நம்ம ஹீரோயின் பக்கத்துலயே உட்காந்துக்கிறான். இப்ப அந்த டேப் ரெக்கார்டர்ல என்ன ஓடுதுன்னா, நம்ம ஹீரோயின் சின்ன வயசுல இருக்கும்போது நம்ம ஹீரோ ஊரை விட்டு போகும்போது அவனுக்கு வந்து ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துருப்பால, அதே வாய்ஸ் திரும்ப ஓடுது. மூமு நான் அவனை ரொம்ப ரொம்ப லவ் பண்றேன், எனக்கு உன்னை ரொம்ப ரொம்ப பிடிக்கும், உன்னை நான் கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்குவேன், உன்னை யாரையும் நான் புள்ளி பண்ண விட மாட்டேன், உனக்கு எல்லார்கிட்ட இருந்து நான் ப்ரொடெக்ட் பண்ணுவேன், எனக்கு நான் தான் உனக்கு நீ தான், இதை யாராலையும் மாத்தவே முடியாது அப்படின்னு நம்ம சொல்லி சின்ன வயசுல ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துருப்பா. அது அப்படியே நம்ம ஹீரோ ப்ளே பண்ண, இப்ப அது முடிஞ்சதுக்கு அப்புறமா இப்ப நம்ம ஹீரோ பேசுற மாதிரி ஒண்ணு ஓடுது. சுஷியா நான் நாளைக்கு ஊருக்கு போறேன், ஆனா உன் கூட இருந்த அந்த நாட்கள் எதையுமே நான் மறக்கவே மாட்டேன், உன் கூட இருக்கும்போது தான் நான் நானா ஃபீல் பண்ணேன், உன் கூட இருந்த ஒவ்வொரு நாளுமே எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்தது, என்ன நீ ரொம்ப பத்திரமா பாத்துக்கிட்டே எல்லார்கிட்ட இருந்து ப்ரொடெக்ட் பண்ண, என் மேல அளவுக்கு அதிகமா நம்பிக்கை வச்ச ஒருத்தவங்களை நான் பார்த்ததுன்னா அது ஒன்ன மட்டும் தான், எனக்கு ஒன்னு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், என்னதான் நான் நாளைக்கு இங்க இருந்து போனாலும் ஆனா என்னோட எண்ணம் எல்லாமே இங்கே தான் இருக்கும், அது உன்னை சுத்தியே தான் இருக்கும், நான் எப்பயுமே ஒன்னை பத்தியே தான் நினைச்சிட்டு இருப்பேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ ஒரு வாய்ஸ் ரெக்கார்டிங் பண்ணிருக்கான். இப்ப அது பிளே ஆகி முடிஞ்சதுமே இப்ப அவன் வச்சு இந்த டேப் ரெக்கார்டர் ஹீரோயின்ட்ட கொடுத்து, முதல்ல நீ எனக்கு கொடுத்தில நான் ஊரை விட்டு போகும்போது இப்ப நான் உனக்கு கொடுக்குறேன், இதுக்கப்புறமா என்னை பத்தி உனக்கு ஏதாவது ஞாபகம் வந்துச்சு அப்படின்னா நீ இதை பிளே பண்ணி பாரு, எப்பயுமே நான் கூட இருக்க மாதிரியே தோணும் அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோயின் கண்ணு கலங்குது. இருந்தாலும் டே நீ தாடா எங்க ஊரை விட்டு போற, நான் தாடா உனக்கு இது மாதிரி ஏதாவது கொடுக்கணும், நீ எனக்கு கொடுக்குற, சரி இருந்தாலும் உனக்கு கொடுக்கறதுக்கு என்கிட்ட ஒண்ணு இருக்கு இந்தா அப்படின்ட்டு இப்போ ஒரு டப்பா வந்து ஹீரோயிட்ட கொடுக்குறான். நம்ம ஹீரோ என்னது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது திறந்து பாரு அப்படின்றா. இப்பதான் ஹீரோவும் திறக்கிறான். திறந்து பார்த்தா உள்ளுக்குள்ள அப்படியே குட்டி குட்டி மின்மினி பூச்சி இருக்குது. இப்ப அதை திறந்ததுமே அதுக்குள்ள இருந்து மின்மினி பூச்சிங்க எல்லாம் அப்படியே இப்ப கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வர, அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் அப்படியே சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்காங்க. ஆனா என்னதான் இருந்தாலும் உள்ளுக்குள்ள பிரிய போறோம்னு நினைக்கும் போது கொஞ்சம் ஒரு கவலை இருக்கதானே செய்யும். அந்த கவலையும் அவங்களுக்குள்ள இருக்கு. அவ்வளவுதான். இப்ப அடுத்த நாள் நம்ம ஹீரோ வந்து அவனோட பொட்டி பிடிக்கலாம் எடுத்து வச்சுட்டு கிளம்பிட்டான். போறதுக்கு முன்னாடி எல்லாரும் நம்ம ஹீரோக்கு பிரியா விட கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோயினுக்குலாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு, எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஹீரோவும் கடைசியா வந்து எல்லாருக்கும் ஒரு பாய் சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்புற. நம்ம ஹீரோயினுக்கு இங்க கண் கலங்குது.
பின்னாடி இருக்க நம்ம பசங்க எல்லாம் பார்த்துட்டு என்ன சூஷியாவ் கவலைப்படுறியா அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயின் அப்படியே திரும்பி யாரு கவலைப்பட்டா, இது என்ன காலகட்டம், போன் இல்லையா வைஃபை இல்லையா, எங்களால பாத்துக்கவே முடியாதா என்ன, நேர்ல இருந்தா தான் பாக்கணுமா என்ன, ஒரு வருஷம் தானே அதெல்லாம் சல்லுன்னு ஓடிடும் அப்படின்னு நம்ம சொல்ல நம்ம டீச்சர் என்ன சொல்றாங்கன்னா, மா ஒரு வருஷம் இல்ல இன்னும் 278 நாள் தான் இருக்குது, காலேஜ் என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு வர டைம் ஆயிட்டே இருக்குது, எல்லாரும் ஒழுங்கா படிக்க ஆரம்பிங்க, இதுக்கப்புறமா நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணாதான் அதுக்கப்புறமா நீங்க சந்தோஷமா இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி எல்லாரும் சொல்ற மாதிரியே சொல்றாங்க. அதுக்கப்புறமா நம்ம பசங்களும் பாத்தீங்கன்னா தீவிரமா படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதுல நம்ம ஹீரோயின் வாங்கும் தான் பாவம், அவங்க 2 பேரையும் தான் டீச்சர் வீட்லயே இருந்து பாத்துக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் செம கடுப்பாகிறா, ஐயோ வீட்லயே கூட டீச்சர் வச்சுட்டானுங்களே, ஸ்கூல்லே கடுப்பாகும் அப்படின்னு போய் செம டென்ஷன் ஆகிறா. இருந்தாலும் வாங்க வந்து நம்ம ஹீரோயின் கம்பெனி கொடுக்குறான். 2 பேரும் அப்பப்ப இந்த ஸ்நாக்ஸ் சாப்பிடுறது, இந்த போன் எடுத்து யூஸ் பண்றதுன்னு டீச்சருக்கு தெரியாம இந்த மாதிரி வேலையெல்லாம் பாக்குதுங்க. ஒரு வழியா 12th ஃபைனல் எக்ஸாம்ஸும் வந்துருச்சு. பசங்களும் பாத்தீங்கன்னா வெற்றிகரமா போயிட்டு அந்த எக்ஸாம்லாம் அட்டன் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்தோடனே பட்டாசெல்லாம் கொளுத்தி விட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஆனா இத்தனை நாள் ஆகியும் நம்ம ஹீரோ கிட்ட இருந்து ஹீரோயினுக்கு ஒரு சிங்கிள் கால், ஏன் சிங்கிள் மெசேஜ் கூட வரல. இது வந்து நம்ம ஹீரோயினுக்கு கொஞ்சம் வருத்தமாவும் இருக்கு, அதே டைம்ல செம கடுப்பும் ஆகுறா. என்ன சிட்டிக்கு போயிட்டா பெரிய ஆளாம மதிக்க கூட மாட்டானா, திரும்ப வரட்டும் அவனை நான் மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயினுக்கு கடுப்புல இருக்கா. என்னதான் அவனுக்கு இப்ப இந்த 12th எக்ஸாம் சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிருந்தாலும் அடுத்து காலேஜ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்னு ஒன்று இருக்குது இல்ல, அதுக்கு படிக்கணும்ல பசங்க எல்லாரும். அதனால இப்ப எல்லாருமே வந்து அதுக்கு ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறானுங்க. நம்ம ஹீரோயின்லாம் ஹீரோவே மறந்துட்டு அவளும் வந்து ஏதோ ஒரு யூனிவர்சிட்டியோட என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. நல்லா கஷ்டப்பட்டு படிக்கிறா. ஆளாலே என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு படிச்சிட்டு இருக்கானுங்க. இங்க நம்ம ஃபேங்கெல்லாம் ரொம்ப தீயா வந்து ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கான். அப்படியே நாளுங்களும் ஜல்லுன்னு ஓடுது. ஒரு வருஷமும் ஆயிடுச்சு. பசங்களும் வந்து அவங்களோட காலேஜ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அட்டன் பண்றானுங்க. எல்லாருக்கும் வந்து அவங்களுக்கு பிடிச்ச காலேஜ்ல சீட்டும் கிடைச்சிருது. ஸ்கூல்ல இருந்து கிராஜுவேட் ஆயிட்டானுங்க, பிடிச்ச காலேஜ்ல சீட்டும் கிடைச்சிருச்சு. நம்ம ஃபேங்கு கூட நம்ம ஜின்ஜின் சேர்ந்திருக்க அதே காலேஜ்லயே அவனுக்கும் சீட்டு கிடைச்சிருக்கு. இதை பத்தி பசங்க எல்லாம் ஜாலியா பேசிட்டே இருக்கும்போது அன்னைக்கு நம்ம ஹீரோயினுக்கு பர்த்டே போலகுது. இப்ப கரெக்டா 12 மணி ஆனோனே பசங்க எல்லாருமே வந்து ஆல்ரெடி ஏதோ பியர்லாம் வாங்கிட்டு வந்திருக்கானுங்க. அதை பாலாளுக்கு எடுத்துக்கிட்டு அவ்வளவுதான் 18 வயசு ஆயிடுச்சு இன்னையோட உனக்கு, இதுக்கப்புறமா நம்ம ஜாலியா குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பீரை குடிச்சிட்டு இருக்கானுங்க ஆளாளுக்கு. இப்ப குடிச்சு முடிச்சுட்டு அட்டுவலியம் பண்றானுங்க பசங்க எல்லாருமே. நம்ம ஜின்ஜின்லாம் பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசை இருக்குது, நம்ம ஸ்கூல்ல உள்ள பாய்ஸ் டாய்லெட்டை பார்க்கணும்னு, அதனால ஸ்கூலுக்கு போலாமா அப்படின்னு சொல்லி கேட்க அவ்வளவுதான். இப்ப நைட் ஒரு நைட்டா பசங்க எல்லாருமே ஸ்கூல் காம்பவுண்ட் ஏறி உள்ள குதிக்கிறானுங்க. உள்ள போயிட்டு இல்லாத பொல்லாத வேலையெல்லாம் பாக்குறானுங்க. போர்ட்ல எல்லாம் போயிட்டு என்னென்னமோ எழுதி வைக்கிறானுங்க. அதுக்கப்புறமா நம்ம ஜின்ஜின் சொன்னால பாய்ஸ் டாய்லெட்டை பார்க்கணும்னு, என்ன ஆசைன்னு தெரியல இது. அதனால இப்ப அவளை நம்ம ஃபேங்கு கூட்டு வர அப்படியே அமைதியா வந்துட்டு இருக்கும்போது டக்கு நம்ம ஃபேங்கு பின்னால இருந்து ஜின்ஜினை பயமுத்திரான். அவளும் பயந்துடுறா. அப்படியே பயந்து நம்ம ஃபேங்க பார்த்துட்டே இருக்கும்போது நம்ம ஃபேங் அப்படியே மெதுவா ஜின்ஜினை கிஸ் பண்ற மாதிரி வந்துடுறான். அவ வந்து டக்குன்னு என்ன நினைச்சான்னு தெரியல, அந்த இடத்த விட்டு ஓடி போயிடுறா. அப்புறம் தான் புரியுது நம்ம பண்ண தப்புன்னு சொல்லிட்டு ஃபேங்குக்கு. இப்ப அப்படியே ஜின்ஜின் பின்னாடியே வரான். ஜின்ஜின் என்ன மன்னிச்சிரு அப்படின்னு நம்ம சொல்லிட்டே வந்துட்டு இருக்கும்போது இப்ப நம்ம ஜின்னு போயிட்டு இருந்தவ நம்ம ஃபேங் இந்த மாதிரி சொல்லிட்டே வந்துட்டு இருக்கும்போது டக்குன்னு திரும்பி அவனை கிஸ் பண்ணிடுறா. நம்ம ஃபேங் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இப்பதான் நம்ம ஜின்ஜின் சொல்றா, நம்ம எப்ப முதல்ல பார்த்தோன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா, அன்னைக்கு என்ன ஒரு 3 பசங்க புள்ளி பண்ணிட்டு இருந்தானுங்க, அன்னைக்கு நீ தான் என்ன அவனுங்கள்ட்ட இருந்து காப்பாத்தின, அன்னையிலேருந்தே நீ தான் என்ன பத்திரமா பாத்துக்கிட்ட. என்னோட ஆசை எல்லாம் என்ன தெரியுமா, உன்னை நான் எப்பயுமே பாத்துக்கிட்டே இருக்கணும்ன்றதுதான். உன்னை பார்க்காம என்னோட அன்னைக்கு நாளே சந்தோஷமா இருக்காது, எனக்கு உன்னை அவ்வளவு பிடிக்கும் அப்படின்னு சொல்ல இங்க நம்ம ஃபேங்கும், ஹே ஜின்ஜின் நான் என்னோட ஒவ்வொரு பர்த்டேலையும் என்ன வேண்டிக்குவேன்னு உனக்கு தெரியுமா, நான் எப்பயுமே உன் கூட தான் இருக்கணும், நீ சந்தோஷமா இருக்கிறத நான் பார்க்கணும் தான் வேண்டிக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப 2 பேருமே வந்து அவங்க மனசுல உள்ளதை வெளியில சொல்ல அவ்வளவுதான். இவங்க 2 பேரும் கடைசியில இங்க ஒன்னாக இங்க நம்ம ஹீரோயினும் வாங்க பாத்துட்டு இருக்காங்க. பாரு எவ்வளவு கியூட்டா பேசிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி பார்த்துட்டே இருக்கும்போது இப்ப அப்படியே உங்களுக்கு முன்னாடி இந்த மின்மினி பூச்செல்லாம் பறக்க ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோயின் பாக்குறா, எப்படி திடீர்னு இங்க மின்மினி பூச்செல்லாம் வருது அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம வாங்க வந்து போ இப்போ உனக்காக ஒரு ஆள் வெயிட் பண்றாங்க அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயினும் யாரு இது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு கிளாஸுக்குள்ள போனா இவ கரெக்டா உள்ள வரும்போது நம்ம ஹீரோவும் கையில ஒரு கேக்கோட ஹாப்பி பர்த்டே சூஷியா அப்படின்ற மாதிரி பர்த்டே சாங் பாடிட்டே நம்ம ஹீரோயின் முன்னாடி வந்து நிக்க நம்ம ஹீரோயின் பாக்குறா, டேய் ஒரு வருஷம் என்கிட்ட எந்த பேச்சும் இல்லாம ஒரு கால் ஒரு மெசேஜ் எதுவுமே இல்லாம இப்ப அந்த கேக்க கொடுத்து எனக்கு ஐஸ் வச்சலான்னு பாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அந்த கேக்க வாங்கி ஓரமா வச்சுட்டு நம்ம ஹீரோ பிடிச்சி கைத்து நெரிச்சிட்டு இருக்க. நம்ம ஹீரோ வந்து ஏமாமா இருமா நான் சொல்றதை கேளு, நான் சொல்றதை கேட்டுட்டு அதுக்கப்புறமா எதா இருந்தாலும் நீ முடிவெடுத்துக்கோ அப்படிங்க. நம்ம ஹீரோயினும் சரி என்ன சொல்லு என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி கேட்டோன்னே இப்பதான் நம்ம ஹீரோ சொல்றான், ஆக்சுவலா நாங்க ஊருக்கு போனதுக்கு அப்புறமா அப்பா வந்து என்ன காலேஜ் என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண வச்சிட்டாரு. நான் மட்டும் உன்கிட்ட பேசாம அந்த எக்ஸாம்ல பாஸ் ஆயிட்டு எனக்கு காலேஜ்ல சீட்டு கிடைச்சிருச்சுன்னா அதுக்கப்புறமா நான் எடுக்கிற எந்த முடிவுலையும் என் அப்பா குறுக்க வர மாட்டேன்னு சொல்லிட்டாரு. ஏன்னா என்னதான் எனக்கு வந்து இந்த பாட்டெல்லாம் பிடிச்சிருந்தாலும் இன்னொரு பக்கம் நான் வந்து படிக்கணும்னு அவர் நினைக்கிறாரு. அதனாலதான் என்னால உன்கிட்ட பேச முடியல. ஆனா இப்போ வந்து நான் ஃப்ரீ, இதுக்கப்புறமா நான் முடிவு பண்ணிக்கலாம் எங்க இருக்கணும் நான் யாரு கூட இருக்கணும்ன்றது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நம்ம ஹீரோயின் அப்படியே கோவமா மூஞ்ச திருப்பி வச்சுக்கிட்டு ஆனா இது ரொம்ப லேட் ராஜா, இதுக்கப்புறம் நானே நினைச்சாலும் அவனை மன்னிக்க மாட்டேன்ன்ற மாதிரி நம்ம ஹீரோயின் கோவமா சொல்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கும்போது இப்ப டக்குன்னு நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை கிஸ் பண்ணிடுறான். அவ்வளவுதான், இதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினால ஒன்னும் சொல்ல முடியல. அதுக்கப்புறமா 2 பேரும் ஒன்னு சேர்ந்துடுறாங்க. இப்ப அப்படியே ஸ்டார்டிங்ல இருந்து நம்ம ஹீரோயினை பார்த்ததுல இருந்து என்னென்னலாம் நடந்துச்சோ அது எல்லாத்தையுமே அப்படியே நமக்கு 1 by 1 காட்ட எப்படியோ பல எபிசோடுங்களுக்கு அப்புறமா நம்ம ஹீரோயினும் சரி ஜின்ஜினும் ஃபேங்கும் சரி ஒரு வழியா ஜோடி ஆயிட்டாங்க. இப்ப கடைசியா நம்ம ஆளுங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ ஒன்னு எடுக்க அவ்வளவுதான், இதோட இந்த சீரிஸும் முடியுது. இந்த சீரிஸ் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, ஏன்னா நிறைய எபிசோட்ஸை வந்து ஒன்னா கம்பைன் பண்ணி போட்டதுனால அதை எடிட் பண்றது கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. அதுவும் இல்லாம ஆடியோவும் ரெக்கார்ட் பண்ண முடியாத மாதிரி சில பல சூழல்கள் ஏற்பட்டு போச்சு. அதனாலதான் வந்து கொஞ்சம் டிலே ஆனது காரணம். யாரும் கோச்சுக்க வேண்டாம், நெக்ஸ்ட் சீரிஸ் வந்து கரெக்டா போட்டுலாம். கடைசியா இந்த வீடியோ உங்க
எல்லாருக்கும் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரி, உங்க எல்லாரையும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்குறேன்.